ஹாய் டானிக் நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஐ ப்ராமிஸ் வித் யூ ஃபைனல் பார்ட்டா ஓகேவா. லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி என்கரேஜ் பண்ணாங்க நம்ம ஜங்க் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிப்பாங்க ஜிம் பற்றி எல்லாமே அவங்க லவ் ஸ்டோரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கிற அப்போ கேட்குறாங்க ஜிம் வந்து பார்க்கப்பட்ட பையனா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கவும் ஆமாப்பா ஜிம் பார்க்கப்பட்ட பையனா சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லல அப்படி ஜெயிக்கிற அப்போ கேட்குறாங்க. இல்லைப்பா ஜிம்முக்கு எனக்கு ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபார் விஷயம் என்ன சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜிம்மில் பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கூடாது. ஜிம்மில் மணிக்கு நீங்கள் நான் ஆசைப்படக்கூடாது. நம்ம ஃபேமிலி சொந்தவங்க ஆசைப்படக்கூடாது. அவன் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன் எப்படி இருக்கானோ அப்படி அவனுக்கு சொந்தம் யாரும் இல்லை. அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபார் ஆசைப்பட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்லிட்டாங்க ஜெக்கரை பார்க்கணும் அது சொல்லிட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கப்பா. எனக்கு வந்து எல்லாரும் எனக்கு நம்பிக்கைப்பா ஓகேவா. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அவங்க அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன் அப்படி எப்படி இருக்கானோ அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கரை பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் நீ பார்க்கிற பையனாரு நீ எவ்வளோ சொத்துக்கான ஒரு வாரிசு அரசு எனக்கு அதுக்கு கவலை இல்லை. நீ என் ஜெயிக்கோட ஒய்ஃப் ஓகேவா. இந்த வீட்டோட கடைசி சனி இல்லை ஓகேவா. நீ வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும் ஓகே. நீ வீட்டை நம்ம என் பையன் நம்பி மேரேஜ் பண்ணியிருக்கு ஓகேவா. என் பையன் கிராண்ட் ஃபாதர் ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் ப்ராமிஸ் அவன் ஃபுல்ஃபில் பண்ணுவான் ஓகேவா. ஈவன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இந்த பாரு எனக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா. அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சேன் ஓகே. இப்போ அப்படின்னு யோசிக்கவே இல்லை. இந்த பாரு உனக்கு அவன் ஃபேமிலி பண்ணி அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லை கூட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்போம் சரியா. மனசார உடனே சடனாக அவனை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டில் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குங்க அப்பா அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க ஜிம்முக்கு உயிருக்கு ஆபத்து இருக்க சொல்கிறாங்க. ஜிம்மு வீட்டுக்கு ஆபத்தா என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா ஜிம்மில் அங்கிள் ஒருத்தர் இருக்காரா சொல்கிறாங்க. அது அவங்க அப்பா இறந்து போன ரீசன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதை பார்த்து சொல்கிறாங்க. சில வீடு இடத்துல இருக்காங்க சரியா. அவங்களால ஜிம்முக்கு இந்த ஆபத்து இருக்கா சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதர் சொல்லியிருக்காரு. நான் அதனால ஜிம்மு ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. ஜெக்கெட்டை பார்க்குறேன் என்ன பேசிட்டு இருக்கா ஏன் சனி இல்லை ஓகேவா. இந்த ஜெவன் குரூப்போட கடைசி சனி இல்லை ஓகேவா. அவனுக்கு ஏதாவது ஆபத்து நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஏன் சனியில் ஓகே ஏதாவது ஆபத்து வந்துருக்கேன் நான் பார்த்து சும்மா இருக்கோம் ஓகேவா. அவங்க யார் வேணும் சரி நான் இறங்கி செய்வோம் சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஆனால் என் ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் என் பையனுக்கோ என் சைடில் ஒரு பிரச்சனை வச்சுக்கேன் நான் இறங்கி நான் யாருன்னு சொல்லிட்டு காமிச்சிடுவோம் சரியா. உங்களுக்கு என்னை தாண்டி தான் உங்களை ஒரு பர்சன் டச் பண்ணி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி எப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அங்கே சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்கோ அப்படியே சரி யாருக்காக இருக்கு மாறக்கூடாது ஓகேவா. நீ இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு அப்படியே இருக்கு. நீ எவ்வளோ பெரிய சொத்து வர வாரிசாரு சரியா. ஆனால் அந்த வீட்டோட கடை சனி இல்லை ஓகேவா. எங்களோட செல்ல பையன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு ஒரு ஃபேமிலி இந்த ஃபீலே இப்போ தான் வந்து அவருக்கு அங்கிள் சொல்கிறாங்க. பாரு நமக்கு அங்கிள் மட்டும் ஓகே என்னோட அப்பா உனக்கு நான் ஓகேவா. அங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டில் நானே வந்துட்டு சரியா இல்லாமல் இருந்திருக்கு ஓகேவா. நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து சரி பண்ணிருக்கு. இத்தனை வருஷம் ஒய்ஃப் என் கூட வாழ்ந்துருக்கா. அவன் மனசு என்ன இருக்கா வேணும் ஃபீல் பண்ண சொல்லி எனக்கு புரியாம போயிட்டு ஓகேவா. நீ வந்து எல்லாமே சரி பண்ணியிருக்க. சின்ன இருக்கட்டும் நம்ம அவனோட ஆண்டியாக இருக்கட்டும் ஈவன் நான் என் அப்பா அம்மா இருக்கட்டும் எல்லாரும் அழகாக வந்து கேர் பண்ணிட்டு வந்து கேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. நீ கேரே பண்ணலாம் கூட நீ எப்படி இருக்கா அப்படியே ஓகேவா. நீ இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும் விஷயம் ஓகேவா. யார் என்ன பண்ணுவா அங்கிள் இருக்கும்போது சொல்கிறாங்க. அங்கிள் இருக்காங்க பாரு நம்ம இருக்கா சுகா இருக்கான் ஜேவா கொடுத்தான் ஓகேவா. தனி ஜெயிக்க இருக்கான் இத்தனை பேர் இருக்கான் ஓகேவா. யார் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கட அப்பா கேட்குறான். அவன் யார் மட்டும் சொல்லு சரியா. அவன் இருக்கிற இடம் தெரியுமா அழிச்சிடறான் அப்படின்னு ஜெக்கட அப்பா சொல்கிறாங்க. இது கேட்குற ஜெயிக்கிறவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏங்க சொல்கிறாங்க பாருமா நம்ம சரியில்லை சரியா. அவனுக்கு ஒரு ஆபத்து இருந்தால் பார்த்துட்டு இருப்பேன் நான் ஜெயிக்கிற அப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற கிராண்ட் பார்க்குறாங்க. அதானேப்பா இங்கே பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. கிராண்ட் பா சொல்கிறாங்க எதுக்கும் பயப்படுவோம் சரியா. எதுக்கும் ஆடக்கூடாது உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. நான் பயப்பட கிராண்ட் பா சொல்கிறாங்க பயப்படவும் கூடாது ஓகேவா. உங்களுக்கு யார் என்ன பண்ணுவா கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க இருந்தாலும்ப்பா நம்ம அனௌன்ஸ் பண்ண வேணாம் ஓகேவா. நம்ம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாப்பா அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் பார்த்து ஜிம் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெயிக்கிற பார்க்குறேன் சரி ஓகே. ஆனால் என் சரியில்லை சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எனக்கு எந்த காலம் எந்த கஷ்டமும் சரியா. என் சனியில் பற்றி நான் எப்படி இன்ட்ரோ பண்ணுவேன் அப்படி இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடலாம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க சரிப்பா நம்பிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கோட அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா இப்போ ஜெயிக்கு மேரேஜ் பண்ணுறப்போ நம்ம எப்படியும் அனௌன்ஸ் பண்ணுறோம் கிராண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஏன் நம்ம சுகாக்கோ நம்ம டேக்கோ நம்ம சுகா அப்புறம் நான் ஜேவுக்கு டே இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கோட அப்பா பார்க்குறேன் என்னப்பா சொல்லிட்டு இல்லைப்பா இப்போ நம்ம டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட ஜெயிக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜெகோ சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க எப்படி இந்த டே வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணி வந்துட்டாக்க நான் வந்து ஜாப் அனுப்ப மாட்டேன் ஒரு டாக்டராக இருக்க விட மாட்டேன் சொல்லிட்டு தான் நினச்சி தான் மேரேஜ் வேணாம்னு சொல்லி தெரிய போகிறேன் நான் கேட்குறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஜெயகப் சொல்கிறாங்க. அப்படி ஒன்று வேணாம் ஓகேவா. நீ மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க சொல்லி இந்த மேரேஜ் பண்ணிக்கோங்க அவனுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி இருக்குது ஓகேவா. எனக்கு நம்பிக்கை இருக்கேன் சரி நம்ம ஓகேவா. அவன் இந்த தப்பு பண்ண மாட்டான் நம்புறேன் ஓகேவா. சார் சிக்கடப்பா சொல்கிறாங்க. இது கேட்குற ஜெயகப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நிஜமா ஓகேவா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓகேவா. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஒரே விஷயம் ஓகே என்ன பசங்க எப்போ ஒன்றா இருக்கும் ஜாயின் ஃபேமிலி ஆச்சு மீன் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க எனக்கு ஒரே ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க எனக்கு ஒரே ப்ராமிஸ் பண்ண தெரியாது சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கும் ஓகே. எங்கேயும் போய்க்கூடாது வந்து வீட்டில் ஏதாவது கஷ்டம்னாக்கா சொல்லி நாங்கள் சரி பண்ணுறோம் ஓகேவா. நான் இருக்குது அங்கே ஒரு ஆண்டி இருக்கா அப்புறம் அவங்க கிராண்ட் கிராண்ட் இருக்காங்க நம்பிச்சுட்டு இருக்கான் ஜின்னு இருக்கான் எல்லாருக்கும் சொல்லுவோம் ஓகேவா. எனக்கு வீட்டில் இது பிடிக்கல எனக்கு இது வந்து இது மாற்றுங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக மாற்றுவோம் ஓகேவா. எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஃபேமிலி விட்டு போயிடாத
எனக்கு மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஓகே ஒரு ஃபேமிலி ஏர்ன் பண்ணுற ஒரு சாதாரண விஷயம் இல்லை, புரியுதா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யாரும் தப்பானாக்கா ஜாயின் ஃபேமிலி ஒருத்தவங்க முன்ன தப்பு பண்ணால் கூட நம்ம சரி பண்ணிக்கணும், ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே வேலைக்கு போய் நினைக்க விட்டா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அங்கிள் சொல்கிறேன், எனக்கு அது பிடிச்ச மாதிரி இது உன் வீடு சரியா சார். ஜிம்ல அப்போ ஜெக்கட அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, தேங்க்யூ அங்கிள் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறேன், ஓகேவா சார். ஜிம்ல அப்போ தான் ஜிம்ல ஜெக்கடா அப்பா தான் ஜிம்ல டேஸாக வெயிட் பண்ணுறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஜிம்ல வந்து அங்கிள் வந்து ஹக் பண்ணிட்டாரு அவங்க ஜெக்கட அப்பா. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குற அங்கிள் நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட பார்க்குற நீ வா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாருங்க, நீங்கள் போய் ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இன்னும் சனியில் வரணும் சரியா சொல்கிறாங்க. சனியில் டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அப்பா சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறாங்க சொல்லிட்டா சொல்கிறாங்க. இல்லைப்பா சுகா இருக்காரு, ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம சுகா எனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்தது சொல்கிறாங்க. இது நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நீ சின்ன பையனா சொல்கிறாங்க. தெரியும் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சரியா, நம்ம சுகா மேலே ரொம்ப பாசம் இருக்கா சொல்கிறாங்க. சுகா மேலே ஆமாம், அவள் சுகா மேலே ரொம்ப கிரேஸாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் வேறு என்ன சொல்கிறாங்க, வேற யாரும் நம்ம ஒயன் சொல்கிறாங்க. நம்ம ஒயனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெய் பார்க்குறீ ஜெக்கி நம்ம ஒயனா கேட்குறாங்க. ஆமாம் நம்ம ஒயன் தான் சொல்கிறேன், ஏன்னா ஜெக்கி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைல்டு ஃப்ரெண்டு தான். இப்போ ஜெக்கெட்டை பார்க்குறாங்க, ரொம்ப நல்ல பண்ணாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா அவளுக்கு சுகா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன சுகா கொஞ்சம் சேவஜாக இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அதனால சொல்ல பயப்படுறா, ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீங்கள் ஒயனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் கேட்குறாங்க. என்னப்பா அப்படி கேட்டேன், நீ இப்படி சொல்லும்போது நம்ம வேறு பண்ணாமல் இருப்பேன், நம்ம ஒயன் நேரம் நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒயனுக்கு சுகா பிடிச்சிருக்குமோ நம்ம பண்ணாமல் விட்டுருவோம் கேட்குறாங்க. இல்லைப்பா சுகாக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் அப்போ திரும்பி பார்க்குறாங்க. ஆமல்ல சுகா உனக்கு இருக்கிற சுகா அப்படி அவங்க அப்பா கேட்குறது பழைய அப்பாவாக இருந்தா நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நடக்கிற முடியாது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. உனக்கு ஓகே சுகா அப்படின்னு கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்கப்பா நீங்கள் எனக்கு இது கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு தோணுது நல்ல பொண்ணா இருப்பா, ஏன்னா நம்ம ஜெக்கியோட பெஸ்ட் பொண்ணு இல்லையா, சின்ன வயசுல பார்த்துட்டு தான் இருக்கோம், ரொம்ப நல்ல பொண்ணு. ஜெஸிக்கு ரொம்ப நல்ல பொண்ணு தான், அதனால ஃபிக்ஸ் பண்ணேன் ஜெஸிக்கும் எனக்கும் ஜெஸிக்கு ஜெக்கிக்கும். ஆனால் என்ன ஜெக்கிக்கும் ஜிம்முக்கும் போயிட்டு வந்துருக்காங்க, அவங்க ஒன்று சேர்த்துருக்காங்க, லவ் பண்ணி மேட்ச் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஒயின் அவங்க பிடிச்சிருந்தாக்க மேட்ச் பண்ணி வைக்கிறோம், அப்படி வேறு பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட அப்போ கேட்குறாங்க. இப்போ சுகா லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டாப்பா, நீங்கள் இருக்கிற முடிவு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் ஓகேவா, நீங்கள் எனக்கு ஒயினை ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க நிஜமா, நான் அப்படி மேட்சுக்கு அப்புறம் ஒயின்ட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கோட பார்க்குறீங்க, ஏமா அங்கே பாருமா 3 மேட்ச் பண்ண போகிறோம், ஓகே கிராண்ட் வெட்டிங்க பண்ணுவோமா சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் ஃபோன் டேட்டாக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க இல்லை ஜெவ் சொல்கிறாங்க, பாரு நீ மேட்ச் பண்ணிட்டே இல்லை வேறு நான் எங்கள் அப்பா வேறு பசங்க பார்க்க சொல்லவா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, நான் பாரு மேட்ச் பண்ணிட்டா ஓகே, இல்லைனாக்கா எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வேறு ஒரு பையன் பாருங்க சொல்லுவோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஓ அந்தளவுக்கு உனக்கு பயம் வந்து போச்சு, என்ன பயம் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜெவ் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு டே மேட்ச் பண்ணி பண்ணிக்கோ, இல்லைனாக்கா வேறு ஒரு காசு மேட்ச் பண்ணி ஓகேவா, யாராச்சும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்புறம் மேட்ச்சுக்கு அப்புறம் நீ எப்பவும் போய் டாக்டர் இருக்கலாம், அப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நீ எந்த ஒரு தப்பு பண்ணலாக்கா என்கிட்ட இருக்கலாம் சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயப் வீட்டுக்கு பேசுகிறாங்க. இப்போ வீட்டில் பேசுகிறாங்க. ஃபைனலா மேரேஜ் ஆகுது. நம்ம ஜிம்ல அம்மா ஜிம்முக்கு பார்த்து சொல்லிட்டேன், ஜிம்ல அம்மா வந்து பண்ணிச்சுக்கோங்க, நம்ம ஜெக்கோட அம்மா ஜிம்முக்கு பார்த்து வாங்கி தராங்க, ட்ரெஸ்ஸாக இருக்குது எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்ல வச்சு பார்க்குறாங்க, அவரோட மேரேஜ் டக்குனு வந்து பண்ணி வச்சிருப்பாரு, அதுவுமே கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கூட அப்படி இப்படிலாம் பார்த்தது இல்லை. இந்த பக்கம் ஜிம்ல ஜெக்கோட பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா இதுதான் உனக்கு அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆன்ட்டியாக சொல்கிறாங்கப்பா நானே டிசைன் பண்ணி தர வைக்கவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நானே டிசைன் பண்ணி தர வைக்கவா சொல்லிப்பாங்க. வந்து அவங்க டிசைன் பண்ணுற ட்ரெஸ்ஸையே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயே ஒரு ரூம் இருக்குது, அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற பிளேஸ் இருக்குது, அவங்க வச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆண்டி எனக்கு தான் ரெடி பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் நான் ரெடி பண்ணி சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட்டை போகிறாங்க. ஏமா நான் வந்து ஒரு கேட்கணுமா சொல்கிறாங்க. என்னங்க கேட்குறாங்க. நீங்கள் மிஸ்ஸஸ் ஜோன் ஏதாவது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ வந்து உடனே வந்து மிஸ் கிளாரன்னு கொடுத்துருக்கா, பிஸ்னஸ் பில்டராக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, மிஸ் கிளாரன்னு கொடுத்துருக்கு, மேரேஜ் ஆகிற பொண்ணு தான் நினச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. ஏங்க என்னை பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து கிராண்ட் சைடு எடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிலாம் இல்லை, நீ எவ்வளோ எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயக்கடை அப்போ பேசிட்டு இருக்காங்க. இது கேட்குற ஜிம்முக்கு சிரிப்பு வருது. எப்படிமா சுகா பார்க்குறாங்க, உண்மை என் அப்பா தானே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயக்கடை பார்க்குறேன், என்னங்க பேசுன்னு சொல்கிறாங்க. பாரு நீ இடத்துலன்னு சொல்லி ஓகே உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, உனக்கு பசங்க இருக்காங்க, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிம்மில் ஜெயக்கடை அம்மாவுக்கும் ஜெயக்கடை அப்பா ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப நல்லவரும் கூட, என்ன கொஞ்சம் கன்ட்ரோல் பண்ணுவார் அப்போ அந்த டைமில். இப்போ நம்ம ஜெயக்கடை அப்பா அம்மா பார்க்குறாங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லி ரொம்ப அழகுதாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஜெயக்கடை அம்மா சொல்கிறாங்க. நிஜமாக சரியாக சொல்கிறாங்க. அப்படி வந்து மிஸ்ஸஸ் ஜோன்னு சொல்லி சரியா இல்லைக்கா மிஸ்ஸஸ் கிளாரான்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கடை அம்மா பார்க்குறாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி சொல்கிறாங்க. அப்படி எனக்கு அழகான டிசைன் பண்ணி கூட சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உனக்கு எனக்கு மேட்ச் சரியா சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்பா அம்மான்றது நம்ம அழகாக நின்றுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கடை பார்க்குறாங்க, அப்படி நான் செஞ்சுட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் செலக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப யூனிக்காக ஒவ்வொருத்தருக்கும் நியூக்காக இப்படினாக்கா யாரும் போட பிராண்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ரெடி பண்ணிருக்காங்க. இவனுக்கு ரூம்ஸ்க்கு ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக நம்ம ஜெயக்கும் டேக் ஒரு மாதிரி, நம்ம ஒய்யனுக்கும் சுகாக்கு ஒரு மாதிரி, நம்ம ஜிமினுக்கும் ஜெய்க்கு ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகேவா. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அனிவர்சரி முடிஞ்சிச்சே சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் வேணும்ல அப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிமிக்கு ஹாப்பியாக இருக்குது.
இந்த பக்கம் நம்ம மொயன்னா பயங்கர ஷைல இருக்கா. இப்படி மொயன் ஜெஸு பார்க்குறா, பயங்கர டேஸ்ட் பண்ணுறா. அப்புறம் சொல்கிறாங்க பையன் பொண்ணு கூட மேரேஜ் பண்ணி போக சொல்கிறாங்க. ஆமாண்டி நினச்சி கூட பார்க்கறடி, நான் எப்படி லவ் சொல்ல நினச்சிட்டு இருந்தது பாரு, அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படி மொத்தம் காட்டுறேன் அவர்கிட்ட சொல்லிட்டு மொயன் சொல்கிறா. எப்படி காட்டுவா சொல்லி ஜெஸு ஜெஸு கேட்குறா. அதை சொல்கிறேன் சரி எப்படி காட்டுவா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ வேறு டீஸ் அவரு கால் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனாக அவனுக்கு மேரேஜ் ஆக சொல்கிறாங்க. அப்புறம் ஒயின் பார்க்குறா. ஏன் ஜெஸ் நீ எப்போ மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸோட ஹேண்ட் பிடிச்சின்னு ஒயின் கேட்குறா. இப்போ ஜெஸி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கார் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இது சொல்கிறாங்க காயை டேட் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. காயை டேட் பண்ணிட்டு என்னடி சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை சொல்கிறேன் நீ உன் கூட தாண்டி இருக்கிற 24 பேசாமல் சொல்லுவாங்க வயன்னு சொல்லிருக்கா. அது சொல்கிறாங்க அப்பப்போ கால் பேசிட்டு போயிட்டா சொல்கிறாங்க. அப்புறம் கசன் பிரதர் பேச மாட்டியா சொல்கிறாங்க. ஆயிரத்தி கசன் பிரதர் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த காய்கிட்ட சொல்கிறாங்க. காய்கிட்டே ஆமாம் அவன் ஏதோ ஜேக்கிக்கும் ஜிம்முக்கும் மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு தெரியாமலே பேசிட்டு இருந்தா. எப்படினாக்கா ஜேகே வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா, இது அப்பா எடுத்துக்காத நீ வந்து பட்டு பசங்க வருவாங்க லவ் பண்ணுறது சொல்லி கம்ஃபர்ட் பண்ணா சரி சொல்கிறாங்க. அப்போ சொன்னேன் எனக்கு ஜேகே மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு காமன் எனக்கு ஜேகே மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, எனக்கு வந்துட்டு வேற ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, அந்த பர்சன்ட்டை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், டேட் பண்ணலாமல் சொல்லி கேட்கலாம்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போயும் அவங்க ஃபேஸ் மாறி பிடிச்சி சொல்கிறாங்க. அப்புறம் சொன்னேன் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு டேட் பண்ணலாமல் கேட்கும்போது அவ்வளோதான் அவங்க ஷாக்கில் வாங்கி போட சொல்கிறாங்க. வாங்கிட்டேன் ஆமாட்டி வாங்கிட்டானே சொல்கிறாங்க. வாங்கிட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு வாய்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் தான் சொன்னேன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ தான் வாங்கிருப்ப ஷாக்கில். அப்போ ஜெஸ் சொல்லிப்பாங்க எனக்கு பிடிச்சிருக்கு டேட் பண்ணுவான்னு கேட்கும்போது இப்போ காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிஜமாக சொல்கிற ஜெஸ்ஸின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைன் அவங்களுக்கு போய் டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஒயின் சொல்கிறா அடி பாவி என்கிட்ட மறைச்சி ரெடி சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ் பார்க்க சரி விட்டு அதான் 30 கிடச்சிச்சுலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைன் இந்த பக்கம் 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் இருக்குது. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. டே கூட விட ஒர்க் பண்ண நிறைய ஆக்ட்ரஸாக வந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு வந்து நவசர் ஜிம் நிறைய க்ரௌட பார்க்குற ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஒரு நாள் இன்னும் நவசிருக்காங்க. இப்போ நம்ம ஜெகடம் பார்க்குறேன் என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு நவசருக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து தங்க உனக்கு போய் நவசருக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சொல்கிறாங்க. அன்னைக்கு ஜேகே சாப்பிட்றத பார்த்து நானே பயந்து போயிட்டேன், உனக்கு நவசருக்கா கேட்குறாங்க. இல்லை அது க்ரௌடாக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஒன்றும் இல்லை ஓகேவா நான் இருக்க ஆண்டி இருக்கேன் வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க நானும் வர சொல்லி 2 பேர் ஹால் கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ 3 பேரண்ட்ஸ் இருக்காங்க ரொம்ப அழகாக. இப்போ ஜேகேவோட அப்பா பார்த்து சொல்கிறாங்க என்ன ஜீவன் ஒரு டைம் 3 மேட்ச் பண்ணிட்டாக்கா செலவு மிச்சம் பண்ணுறியா கேட்குறாங்க. இப்போ ஜேகே பக்கம் வந்து பாரு நான் வந்து செலவு பண்ணுறது செலவு பார்த்து யோசிக்கிற பாசனை கிடையாது, என் பசங்களோட சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜேகேட அப்பா எப்போது இந்த மாதிரி காசு வச்சு தான் இந்த மாதிரி இந்த யோசிக்கவே மாட்டார். அவர் எவ்வளோ நாள் பசங்க செலவு பண்ணி விட்டுருவாரு. அவர் என்ன அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, யாரும் வேலை போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு தவிர மற்றபடி அவர் தப்பான பசங்க கிடையாது. இப்போ அவர் பார்க்குறாரு என் பசங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுவோம் ஓகேவா. அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயமா சொல்லிட்டாங்க. ஒரு 3 வீக்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினாக்கா இந்த மாதிரி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறா சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம அப்படி இருந்தாலும் இவ்வளோ ஏன் பண்ணி வச்சது எதுக்கு என் பசங்க சந்தோஷத்துக்காக தானே சொல்லி ஜேகேடப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. என் பசங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஜேகேடப்பா கேட்குறாங்க. இப்போ அவங்க இல்லை ஒரே டைம் வைக்க ஒரே டைம் வைக்கிறதா ஒரு டைம் அமைச்சு வச்சிருக்கோம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இப்படி கிடைக்குமா சொல்கிறாங்க. இல்லை ஸோ உன் பையன் சொல்கிறாங்க. ஆமாம் என் பையன் அமைச்சிருக்கு மட்டும் தனியாக சிங்கிளாக மேட்ச் பண்ணுவோம், எனக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் பையன் கொஞ்சம் லேட்டாக முன்னாடி பண்ணிட்டோம், மற்ற பசங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு ஒரே டைம் எல்லாமே அமைஞ்சிருச்சு, அது ஒரே டைம் பண்ணுறேன் சொல்லி ஜேகேடப்பா சொல்கிறாங்க. சரி கோவப்படாத சொல்கிறாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து கேஷ் இருக்காரு. இப்போ என்ன கேட்குறாங்க சில பேர் காசு பேசுகிறாங்க. எனக்கு இவங்க இந்த ஃபேமிலி சேர்ந்த அவங்க அந்த ஃபேமிலி சேர்ந்த பையன் பொண்ணு இந்த பையன் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க எல்லாம் சன்னிலா மட்டும் கிடையாது, சன் வைக்கவே எனக்கு இல்லை, என்னோட கடைசி சன்னிலா எனக்கு ஒரு கடைக்குடி பையன் சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப செல்ல பையன் ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நேம் கூட சொல்ல மாட்டேன் இப்போ கூட ஜான் ஜிம் தான் நம்ம நேம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அவங்க இந்த ஆபத்தோட கூட சொல்லி ஜேகேடா போய் யோசிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்பவே எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. இப்போ ஃபைனலாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. இப்போ கேட்குறாங்க ஜான் நீ பார்த்து திரும்ப சொல்லிக்கலாம் சொந்தமாக கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. அதை பார்க்கவே நம்ம நேம் ஹைட் பண்ணிக்கலாம் பார்க்கில் ஹைட் பண்ணிட்டு ஜிம்னு தான் சொல்லிடுவாங்க ஓகேவா. அப்போ ஜிம்ட்டு கேட்குறாங்க ஜிம் நீ பார்த்து நம்ம ஜான் போய் திரும்ப சொல்லிக்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனல் ரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படி நம்ம ஜோவில் கேட்குறாங்க கிம்டாங்க ஹெலி ஜோன் ஜங்கோசாக்கு திரும்ப சொல்லிக்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. ஜோன் ஜங்கோசாக்கு ஹெலி கிம்டாங்க திரும்ப சொல்லிக்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படி நம்ம ஜேகோட சுகாடா ஓகேவா. சாரி ஒயன் சுகா அப்படி 2 பேருக்கு மேரேஜ் ஆகுது. ஃபைனலி மேரேஜ் ஓவர் ஆகிட்டு 3 பேருமே மேரேஜ் பண்ணிட்டு இறங்கிறாங்க. இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கிறாங்க. ஜேவ் கூட கிராண்ட் கிளாஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே கிராண்ட் ஆமாண்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாரு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிம்ப்பா நீ இந்த வீட்டுக்கு வந்து நிறைய மாற்றம் நடந்துருக்கு, நீ எப்போ ஹாப்பியாக இருந்தாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கண்டிப்பாக நீ சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு அவங்கள பார்க்குறப்போ அவங்க நானும் தானே பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு அப்படி ஒரு தாட்டம் இருக்குது. இப்போ ஜேக்கோட அம்மா வந்து ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு எல்லாமே அவங்க போட்டு விடுறாங்க. அவர் சன்னாவே எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுமோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. எதுவும் ஒன்று கூட குறை வைக்கல. அவர் எல்லாமே பார்த்து அழகாக ரெடி பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் இப்போ ஒரு சின்ன மாற்றம் என்னன்னாக்கா நம்ம டே வந்துட்டு இங்கே ஸ்டெப் பண்ணல ஓகேவா. எனக்கு ஜேவுக்கு வந்து ஸ்டார்டிங் சொல்லிப்பாரு நான் வந்துட்டு நான் வந்து
காட்டன் லைன் தான், ஆனால் வர முடியாது உங்கள் வீட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம டேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டேக்கு தங்கச்சியில் கடை விட்டுவா, டேக் விட்டு தங்கச்சி கட்டியான்னு சொல்லிட்டு அப்படி தம்பி மாரி இருக்கும். அவங்க வீட்டில் 2 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து இங்கே இருக்கணும், என் அப்பா அம்மா கூட வளர்ந்ததுனால என்னால் வர முடியாது. என்னோட அண்ணன் தம்பி என்னோட அண்ணன் தம்பி எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா விட்டு வர முடியாது ஜேகப் சொல்லிப்பாங்க. அப்பவே எனக்கு டே வந்துட்டு ஓகே சொல்லிப்பாங்க. எனக்கு டே தான் ஃபஸ்ட்டு ஜேகப்டே கலப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ரிசல்ட் கன்ஃபியூஷன் போட்டுப்பா ஸ்டார்டிங் டே மேரேஜ் பண்ணால் இங்கே இருக்கணும்னு சொல்லும்போது அவர் ஓகே சொல்லிப்பாரு. இப்போ ஃபைன் தான் நம்ம டே இங்கே இருக்காங்க. இப்போ டே நம்ம பார்க்குறாங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு ஒய்ஃப் கொடுக்குறாங்க பேர் நீ இங்கே ஸ்டே பண்ணுறா சொல்லிட்டாங்க. அம்மா என்னமோ பண்ண பேச சொல்லிட்டு என்ன பேசுறீங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஹாப்பியாக சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் டே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க வெட்டிங் நைட் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம் பார்த்தா அன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன் ஒர்க்கு போய் ஆகும். இப்போ நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு இதை பண்ணி தான் அவங்க வழியாக ஜிம் போகிறாங்க. ஜிம் போய்ட்டு மைடன் மில்க் கேட்குறாங்க. இப்போ மைடன் பார்க்குறாங்க தான் பாஸ் கொடுக்குறாங்க. இப்போ மில்க் வாங்கிட்டு நம்ம ஜிம் உள்ள வராங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. அவங்க வெட்டிங் நைட்டுக்கு அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பார்த்தியா பெட்டாக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க பெட்டு பார்த்தியா எவ்வளோ அழகாக ரெடி இருக்குது சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னவா ஜிம் கேட்குறாங்க. அதுக்கு என்னவா ஜிம்மின் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதாம்மா ஜெக்கி சொல்லிட்டாங்க. நோ ஜங்காக சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் தங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. இப்போ இப்படிதான் சொல்லி ஓகேவா. அப்புறம் ஜெக்கி கிஸ் பண்ணிட்டாக்கா ஜெக்கி டச் வெல்ட் ஆகிடும் சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜங்கான்னு சொல்லிட்டே இருக்கா. ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. பாரு இன்னும் 10 மாதம் தான் ஓகேவா. கியூட்டாக ரெண்டு பேர் பார்க்கணும் சரியா. ஜெக்கி சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கா நான் படிச்சுட்டு இருக்கா சொல்கிறேன். எனக்கு அது தெரியாது ஓகேவா. எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது சரியான எனக்கு ஒரு குழந்தை பண்ண அப்படி இருக்கும். ஜெக்கி கேட்குறாங்க. என்ன பேசுகிறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பாரு தங்கலாம் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு மில்க் குடி சொல்லிட்டாங்க. ஜெக்கி அப்புறம் மில்க் தான் குடிக்கிறாங்க கூட சொல்லிட்டு உரம் வைக்கிறாங்க. குடி ஜங்கா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பாருங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு கிஸ் அப்புறமா மில்க் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மே பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவர் அந்த மில்க் எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சு பெட்டில் உட்காராது பார்த்தா அவர் கொண்டு நல்லா கண்ணாடி சொருகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இன்னும் தெரியல டயர்டாக இருக்குது தூக்கம் வருது சொல்கிறாங்க. தூக்கம் வருதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அது எதனால தூக்கம் வர சொல்லிச்சுன்னு பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா நம்ம எவ்வளோ ஹார்ட் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை எவ்வளோ ஹார்ட் பண்ணிச்சிங்க அதனால தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. சாரி ஜங்கா மன்னிச்சிக்கோ எனக்கு ஸ்லீப்பிங் பஸ் பாதி கொடுத்துருவா ரொம்ப கொடுத்துருவோம் கரெக்டாக 6 ஹவர் தூக்கம் கொடுத்துருக்கோம் ஓகேவா. தப்பாக எடுத்துக்காதா ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே இந்த ஜெக்கி வந்து பாருங்க படுத்துகிற வீட்டில் ஜெக்கி கரெக்டாக பிளாங்கில் கவர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. டைம் இப்போ கரெக்டாக ஒரு 11 o'clock ஆகுது. அப்போ வீட்டில் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. எல்லாமே எல்லாமே அவங்க ரூமில் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒயின் ஷோ தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்தா அவ்வளோ ரெடி இருக்கா. எனக்கு வெட்டிங் நைட்டுக்காக ரொம்ப அழகாக ரெடி இருக்கா. பெட்டு கூட அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒயின் ஷை ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம சுகா வந்து பார்க்குறாங்க. ஒயின் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சுகா சொல்லிட்டாங்க. உட்கார சொல்லிட்டு ஒயின் உட்காரா. இப்போ சுகா போய் பக்கத்தில் உட்காந்து ஒயின் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு எனக்கு நடந்து சொல்லிட்டாங்க. பியூர்லி அரேஞ்ச் வேறு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நான் வெயிட் பண்ண அப்படி தான் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு எனக்கு புரியுது ஓகே நீங்கள் மேட்ச் பண்ணி ரொம்ப ஹாப்பினஸ் தான். எனக்கு டக்குனு கடமைக்கு மேட்ச் பண்ணிட்டோம் அப்படி ஒய்ஃப் கூட இருக்குன்னா இருக்க வேணாம் ஓகேவா. உங்களுக்கு எனக்கு மனசார பிடிச்சி நீங்கள் வந்துட்டு இஷ்டப்பட்டு என்கிட்ட வரணும் சுகா ஒயின் சொல்கிறா. சுகா பார்க்குறாங்க. இஷ்டப்பட்டு கிட்ட வரணும் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா போயிட்டு ஒயனுடைய சிக்ஸை கிஸ் பண்ணிச்சாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி எடுத்து சுகா சொல்லிட்டாங்க. இது எனக்கு ஓகேவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட் நைட்லேயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் உங்கள் பாஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லிட்டு சுகா சொல்லிட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்காக என் ஒய்ஃப் ப்ளீஸ் தான் நான் வெயிட் பண்ண விட மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. சீக்கிரமே சரியா சொல்லிட்டாங்க. வந்து பாருங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுங்க சரி நான் ஃபோர்ஸாக பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா. அதுக்காக என் ஒய்ஃபை நான் இதுக்காக வந்து விட மாட்டேன் ஓகேவா. உனக்கு எல்லா ஆப்ரஸும் கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும் உண்மை கேட்கலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ மைண்ட் பார்க்குறேன். கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. சுகா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு எல்லாமே மனசு விட்டு பேசுறதுக்கு எல்லா அரைச்சி இருக்குது எந்த பேச சொல்லிட்டு சுகா சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கா. ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்காது எப்படி சொல்கிறது தெரியல நான் தூங்குவா ஒயின் கேட்குறா. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. படுத்துக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் படுக்கிறா. இப்போ சுகா பார்த்தா பிளாங்கெட்டில் கவர் பண்ணி தட்டி தராங்க. ஹேண்ட் சரி கொடுக்குறாங்க. அதை கேட்க அதை பார்க்குற எனக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன சுகா எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சதே நீங்கள் வந்துட்டு சேவஜாக இருக்கலாம் ஆனால் எல்லாரும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பீங்க. அவங்க உங்கள் கேரிங் கூட சாப்பிட்டா காட்டாமல் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக போகிற பக்கம் பண்ணிட்டு போயிருவீங்க. அதுவும் பிடிக்கும் சரியா. அதனால தான் நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்லிட்டு நான் ஒயின் பார்க்குறேன். எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுகா வெயிட் பண்ணுறேன் சரி சுகா ஒயின் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் சுகா தட்டி தராங்க. பார்த்தா ஒயின் அழகாக தூங்கிட்டா. இப்போ ஒயின் தூங்கினதுக்கப்புறமா நம்ம சுகா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மேகப் ரூமில் பார்க்குறாண்டா இந்த பக்கம் நம்ம ஜெயப்பூர் மாதிரி இங்கே பாருட்டி நீ எதுக்கு அப்படி இருக்கா கேட்குறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு டவல் மட்டும் கட்டியிருக்கப்போ போயிட்டு ட்ரெஸ் போட சரியா சொல்லிட்டாங்க. எதுக்கு ட்ரெஸ் போடணும் கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க எதுக்கு ட்ரெஸ் போடணும் கேட்குறாங்க. சேம்லெஸ் ட்ரெஸ் ஓகே போ ட்ரெஸ் போட சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஷூட்டிங் நடக்கல விட்டு ரெண்டுக்கு ஆமாம் அங்கே வந்து மாடல் ஷூட்டிங் நடக்கல விட்டுவா நீ எப்படி ட்ரெஸ் போடாமல் நினைச்சிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்லிட்டாங்க. நான் எப்போ அப்படின்னா கேட்குறாங்க. ஏன் நிற்கிறா சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. சுகா கேட்குறாங்க. ஜெயப் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் ஒர்க்கு தான் அது சொல்லிட்டாங்க. ஆமாம் ஒர்க் தான் சொல்லிட்டாங்க. பாடி ஷோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. பாரு ஒர்க் தப்பாக பேசுகிறேன் சொல்லிட்டாங்க. சரி தப்பாக பேசலாம் சொல்லிட்டு ஜெயப் சொல்லிட்டாங்க. பட் டே பார்க்க ரொம்ப பேசுகிறேன் வா சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க வீட்டில். இந்த பார்ட்டி வந்து கஷ்டமாக சொல்லிட்டு எதுக்கு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா வீட்டில்
இங்கே வந்துருக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த கஷ்டம் ஓகேவா, இங்கே இருக்காங்க அப்பா அம்மா நினச்சா போய் பார்க்க போகிறா சொல்கிறாங்க. நானும் வருவேன் சொல்கிறாங்க. நீ வருவேன் நானும் வருவேன், வீக்கெண்ட் போய் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். ஓகே வீக்கெண்ட் அப்பா அம்மா பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அப்படி ஜேவுக்கு வந்துட்டு டே வந்துட்டு ஜேவப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேவுக்கு அதே பேரண்ட்டை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஹாப்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ பார்க்குறாங்க. லவ் யூ 2 days சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஹக் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெகன் தூங்கினதுக்கப்புறம் பேக்கில் கால் பண்ணிட்டு வேற மட்டும் டச் பண்ணியிருக்காரு, டச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. அப்படியே கரெக்டாக டைம் 11 o'clock ஆகுது. அப்போ தான் நம்ம ஜிம் வந்து விட்டு பேக்கோட வெளியில் வராங்க. வெளியில் வந்து ஒரு கார் வந்து நிற்கிறாங்க. அந்த காரை போய் ஏறும்போது இன்னொரு பர்சன் பண்ணி வந்துருக்கா வராங்க. வந்துட்டு அப்படி வந்துட்டு ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சுகான்னு இருக்காரு. மாசா சுகா சொல்கிறாங்க. நான் உன் காரில் வரவா சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பா சொல்கிறாங்க. இப்போ உட்காராங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கிற ஓகே அதான் நம்ம அதான் அவங்க மிஸ்டர் ஷேடோ குரூப்பில் வந்துட்டு அவங்க மீட்டிங் இருக்குது. அதான் இப்போ நம்ம ஜிம் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க பார்த்து பெரிய மீட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுவா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்கவா சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் ஓகே நீ தான் ஷேடோ நீ தான் ஜிம்னு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் அட்மிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பக்கத்தில் உங்களை அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதவங்களை பற்றி சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட கேட்குறா சொல்கிறாங்க. பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு ஓகேவா. நீ என்கிட்ட சொல்லி நினச்சாக்க சொல்லியிருப்பேன். நீ சொன்னாக்க ரீசன் இருக்குல்ல அதான் நான் கேட்கல சொல்லிட்டு சுவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சுவா சே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு என் தம்பியோட ஒய்ஃப்ன்றது இப்போ நம்ம வீட்டில் ஓகேவா அது வேறு. நீ வெளில வந்துட்டு வேறு பொசிஷனாக இருக்க ஓகேவா. மொத்த கம்பெனி தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ஆர்டர் பண்ணி எனக்கு தெரியும் ஓகேவா. இவன் என் அம்மா கூட ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனி கூட உன்னோட எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. சுவா சரி தெரியும் ஓகே என் அம்மா ஒர்க் பண்ணுறேன். இப்போ அந்த பிராண்டோட ஓனர் கூட நீ தான், அந்த பிராண்டோட கம்பெனிக்கு ஓனர் நீ தான் தெரியும் ஓகேவா. அம்மாவை இப்படி ஒரு பிளேஸ் கொண்டு வந்திருக்க. எனக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்க. வீட்டில் எல்லாரும் சரி பண்ணியிருக்க. இவ்வளோ அழகாக மாற்றிருக்க. வீடு ரொம்ப அழகாக ஹாப்பி நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறி கதை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ராடக்ட் தெரியுமா உண்மையாக சொல்லுவா. ஜிம்மே சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த வீட்டுக்கு கொடுத்து நீ வந்து நான் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே அப்படிலாம் பேச சுகா சொல்கிறாங்க. என் தம்பி ரொம்ப நிலவு தான் சரியா தப்புனாக்கா மனுஷி சரியா அடிச்சிரு. ஆனால் சொல்கிறேன் நீ ஹார்ட் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நீ ஹார்ட் ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. உனக்கு எல்லா சுச்சுவேஷன் நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஒரு அண்ணன் நான் இருக்க சொல்லணும். ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜிம் பார்க்குறது எப்பவுமே சுகாவை பிடிக்கும். ஆனால் அப்படி ஒரு வாட்ஸ்அப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்காக நாங்கள் இருக்கோம் மொத்த காரணம் உனக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம் தெரியும் சுகா அப்படி சொல்லிட்டு அப்படி லைட்டாக ரியாசல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. எமோஷன் ஆகாது ஓகே இப்போ கெத்தாக இருக்கும் ஓகே எனக்கு கெத்தாக எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சார் அவங்க வந்துருக்காங்க. ஃபைன் அந்த மீட்டிங்கும் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்கே ஜிம்முக்கும் அந்த பர்சனுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு சண்டை வருது. ஜிம் பார்த்து வெளுத்து எடுத்துறாரு. சுகா பார்க்குறாங்க. நீயே அடிக்காத ஹேண்ட் அடிக்க சொல்லிட்டு இப்போ அவர் போய் அடிக்கிறாங்க. 2 பேருக்கும் சேம் டைம் பார்க்க ஹேண்ட் வந்துட்டு இன்ஜுரி ஆகுது. எனக்கு ஜிம் கைக்கு ஹேண்ட் இன்ஜுரி ஆகும் அவர் அடிக்கிறதுனால வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாமல் கையில் அடிக்கிறாங்களே அதனால தான். இப்போ ஃபைனலாக நல்லா அடிச்சு போட்டுட்டு இப்போ ஜிம் அவங்க சுகாவும் வீட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது டைம் 4 o'clock ஆகுது. ஜிம் பார்த்து பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. சுகா பார்க்க ரொம்ப தூக்கம் வரா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ சுகா அவங்க ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாருக்கும் தெரியும் பேக்கில் வராங்க. வந்து டேரெக்டாக ஜிம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துறாங்க. ஜிம் பக்கத்து ஜெகன் பக்கத்தில் அப்படியே நம்ம சுகா பார்த்து அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் ஒயின் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஒயின் வந்து விடிய கிளம்பில ஒரு மாதிரி ஒயின் சுகா மேலே ஹக் பண்ணுற ஹேட போடுறான். நம்ம சுகா அவங்க கியூட்டாக பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கா நல்ல பண்ணுறா அவன் நீ சொல்லிட்டு அப்படியே அவர் ஒயின் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜெக பார்த்தா டே விட்டுறா காரடி எப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக சொல்கிறாங்க. சொல்லிட்டே கேட்குறாங்க. டே நீ மனுஷன் தான் நல்லா சொல்லிட்டாங்க. மனுஷன் தான் வேறு என்ன கேட்குறாங்க. மனசை தெரியுதா நீ வலிக்குதுடா விட்டுறா சொல்லிட்டு ஜெக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க போனால் போகுது சொல்லிட்டுறாங்க. அடப்பா நைட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் போனால் போய் விட்றாங்க. நம்ம சொல்லிட்டு ஜெக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. தூள் சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாங்க. டைருக்கு பஸ் எல்லாம் பிடிக்காது சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம்லையாவா மார்னிங் படிக்கலாம் கிட்ட கூப்பிட்றாங்க. வேணா டே சொல்லிட்டாங்க. அட வாடா சொல்லிட்டு ஹக் பண்ணிடுறாரு. இப்போ டேவும் அப்படியே ஹக் பண்ணி ஜெகப்போம் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜெகன்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் அழகாக ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு இருக்காரு பக்கத்தில். இப்போ செக் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் நடந்த ஃபீல் ஆகுது. என் ஜிம் நெக்க பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹிக்கிஸே இல்லை ஹிக்கிஸே இல்லை சொல்லிட்டு ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. போயிட்டு லிப்பை கிஸ் பண்ணாங்க. ஜிம் ஓப்பன் ஐஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காசு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நைட்டு அவர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா ஸ்லிப்பிங் பில்ஸை கொடுத்துட்டு தூங்க வச்சதுனால அந்த கிஃப்ட்னஸ் இருக்குது. அதனால அந்த நைட்டு ஹாப்பினஸ் கொடுத்துணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டே இப்போ சீக்கிரம் தூங்கிட்டீங்களா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க டயர்டாக நீங்கள் தூங்கிட்டீங்க நான் தூங்கிட்டேன். அதான் ப்ரெஷர் இருக்கும் எனக்கு எது நடக்க சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல இன்னொரு பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் திருப்பி ஜிம் ஜெக்கி ட்ரீட் பண்ணிட்டு அவர் கிஸ் பண்ண அனுப்பிட்டாங்க. ஜெக்கியும் பேஷனை கிஸ் பண்ணி அவங்க போதும் ஹாப்பியாக இருப்பாங்க. டைம் ஒரு 8 o'clock ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. போதும் ஓகேவா ஆண்டி தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆண்டி தப்பாக நினைக்கிறாங்க. வீட்டில் வாங்கி இருப்பாங்க ஓகேவா அவங்க சரி முடிஞ்சு போயிடலாமா சொல்லிட்டாங்க. இப்போ மாட்டி ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனில் இருந்துச்சு 2 பேர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை செஞ்சு பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்த்தா காலேஜ் போகிற எப்பவும் போல ரொம்ப அழகாக ட்ரெஸ் பார்த்துச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜிம் வந்துட்டு பிஸியாக இருக்காரு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஜிம்மினும் ஜெக்கியும் போயிருக்காங்க. அப்போ ஜிம் பார்க்குற வாங்க சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஃபுட்டு வெரைட்டியாக கொண்டு வைக்கிறாங்க. ஜிம் சாப்பிட ஜிம்மு சொல்லிட்டாங்க. சின்ன சொல்லிட்டாங்க. அப்புறம் மக்கான உப்பு நம்ம சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ எனக்கு போகலையா சொல்லிட்டாங்க.
இல்லை என் தம்பிக்கு அப்போ பண்ண சொல்கிறாங்க. நான் யாருக்கு நீ விடுதலை இல்லாத சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது ஓகேவா, எனக்கு ஃபுட்டு கொடுங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்கும் ஜின்னு ஃபுட்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு இப்போ ஜின் பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக திரும்ப பேசி நீ என்ன சொல்கிறாங்க, ஏன் தேங்க்ஸ் சொன்னால் கோச் மாஸ்டர் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் ஓகேவா. அப்போ சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணி எப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. ஜிம் நெக்ஸ்ட் வரைக்கும் ஒரு மிஸ்டர் ஷேடோ ஒரு மாஃபியா அப்படி எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ நம்ம ஜேக்கை பார்க்குறாங்க. ஆமாம் கேஸ் சொல்லுங்க பாஸ் சொல்லிட்டாங்க. ஜிம் பிஸ்னஸ் யார் பார்த்துட்டா சொல்லிட்டாங்க. அதுப்பா ஜிம்மு தான் அவங்க பாசம் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பாசம் வந்து இருக்காங்க. ஜிம்மு கிராண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வச்சுருவாங்க. அவங்க பிராண்ட் பேர் அவங்க பார்த்துருக்காங்க. சொல்லிட்டு அவங்க பிராண்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பிஸ்னஸ்லாம். ஜிம்மு எதுவும் பார்க்கல. ஜிம்மு தான் படிச்சுட்டு இருக்கா. என்னோட பார்க்க முடியாது. நான் லேப்டாப் பிஸியாக இருக்கேன். இப்போ யார் பார்க்குறது சொல்லிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா ஜிம்மில் அப்பா ஜேக்கர் அப்போ கேட்குறாங்க. இல்லைப்பா அவங்க பார்த்து வச்சிருக்காங்க அப்படி சொல்லி கேட்குறேன். எதாவது ஹெல்ப் பண்ணாக்க ஜிம்மு கேட்க சொல்லி கேட்க சொல்கிறாங்க. ஓகேப்பா அவங்க பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கர் அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவ் விடுறாரு. இப்போ டேவும் ஜேக்கும் பயங்கரமாக இப்படினாக்கா பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது வெளில போகிறது இப்போ ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் பார்க்குறேன். இப்போ ஒன்றா 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ டே பார்க்குறேங்க. நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்ச ரீசன் ஒன்று ஜேகோ பண்ணி ஜேகே தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜேகே பெஸ்ட் பண்ணி என் கூட இருப்போம். செகண்ட் வந்துட்டு நம்ம ஜேகோ என் கூட இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஒரே இடத்துல கிடைக்கும் போது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பாய் ஃப்ரெண்டே மிஸ் பண்ணுவோம். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஹாப்பியாக இருந்தால் இங்கே இருக்க சொல்லிட்டு அவள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே சடாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கடைக்கு பாசிட்டிவாக இருக்கிற மட்டும் ஜேகேவும் ஒன்றா தான் உட்காந்து மூவி பார்ப்பாங்க. கேம் ப்ளே பண்ணுவாங்க. எப்பவும் ஒன்றாவே இருக்காங்க. அது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டு தான் புரியுது அவருக்கு. ஆனால் இவர் பக்கம் ஒரு டென்ஷன் கொடுக்க மாட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே மாறி போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு வராங்க ரூம்ல. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜிம் செல்லாம் ஜேக்கிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க ஸ்டடிஸ் எடுத்து போக சொல்கிறாங்க. நல்லா போக சொல்கிறாங்க. ஏமா ஒரு மாதிரி இருக்கா விலங்க கூட்டு போவா ஜேக்கிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சரி ஜெக்கி எதுக்கு நீங்கள் கேட்க கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறீங்க என்னடா இது கேள்வி என் பெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ எனக்கு விடுதலை எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு புரிய சொல்லிட்டாங்க. இல்லைடா ஜெக்கி டே விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. அவன் விஷயம் யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு எல்லாம் அப்படி கேட்குறது கம்ஃபர்டபுள் இருக்குது. அந்த ரீசனால தான் நான் வந்து டே பத்திரம் பார்த்துக்கிறேன் ஓகேவா. நான் வீட்டுக்கு தான் வந்துருக்கேன். எனக்கு செட் ஆகணும் சொல்லி எல்லாரும் கூட பழக சொல்லிட்டாங்க. இப்படின்னு பார்க்குறாங்க. ஜெக்கி என்ன சொல்லிட்டாங்க. டே வந்து வீட்டில் எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் பழகிறது என்ன கேட்குறாங்க. இல்லைடாம்மா சொல்லிட்டுங்களா ஜெக்கி சமாளம் பண்ணிட்டு டே கூப்பிட்றாங்க. ஜெக்கி பாஸ் கூப்பிட்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பேச சொல்லிட்டாங்க. இல்லை வந்துட ஜெக்கி போயிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன். நமக்கே ஒரு பர்சன் பிடிச்சி நமக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் பாய் ஃப்ரெண்ட் நம்ம கூட இருக்கு நினைக்கிற அப்போ டாக்ஸிக்கு ஓகேவா அவங்க பிடிச்ச மாதிரி போயிடுவோம். நம்ம மட்டும் எப்படி இருப்போம் ஜிம் நான் எங்கள் வீட்டில் கிடையாது ஓகேவா. நீ ஒன்று இது பண்ணி போக சொல்லிட்டு ஜிம் அவரே அவர் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டேஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஜிம்முக்கு பார்த்தா அடிக்கடி ஜேகே விட்டு விட போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு ஜிம்மு கூட்டிட்டு போக வரது இல்லை. எனக்கு இந்த பக்கம் கார் எடுக்க போகிறதா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தாக்க அவங்க அம்மா இருக்காங்க. ஜேகே அம்மா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பக்கம் பிஸ்னஸ் பிஸியாக இருந்தாலும் வீட்டில் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஜேகே கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அப்படி போட்டாலும் அவருமே வீட்டில் தான் இருக்கான். இத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் தனியாக இருப்பான். நம்ம மட்டும் தான் இருந்தால் அவனுக்கு அதனால் நம்ம போய் கிட்ட போய் பார்க்கறது இப்போ தான் நம்ம வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரஸாக ஆரம்பிக்காங்க. ஜிம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெருசாக கேட்கல. ஓகே ஹாப்பினஸ் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இது ஓகேவா. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு 1 இயர் அங்கேயும் மாறி போனாக்கா அலைஞ்சு இருக்கா தூங்காமல். ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்கு. ஒரு தப்பு இல்லை. ஜிம் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு எந்த பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டோட ஹாப்பினஸ் அவரோட ஹாப்பினஸ் சொல்லிட்டு இப்போ சுகா ஒயின் பார்த்து ரேட் போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சுகா ஒயினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சுகா நிஜமாக நீங்கள் தான் இது சொல்லிட்டாங்க. ஏன் ஒயின் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் டேட் கூட்டு வந்துருக்கீங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப பெரிய ஹோட்டலு ரிச்சஸ்ட் ஹோட்டலில் ஒரு அழகான பிளைண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம ஒயினுக்கும் அவருக்கும். அப்போ ஒயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கு பிடிச்சது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் கேக்கு ஃபுட்டு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா. வீட்டுக்கு வந்துட்டு ஜேக்கே நம்மளா அவர் சொல்கிறா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஒயின் சொல்லிட்டு ஆமாம் ஆண்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை மாஸ்டர் விட்டுறாங்க. இப்போ ஜேக்கே நம்ம கேட்டாக்க டே ரொம்ப பிடிக்கும். அவங்க டே வந்து ஜேகே கூட ஹஸ்பண்டு சனினாலும் புரியுது. இருந்தாலும் வந்து எப்போவும் ஜேக்கே கூட இருந்தாக்கா ஜிம்முக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. ஜிம் ஜேக்கே ஒன்றா இருக்க வேணுமா அவங்க அம்மாவை விட்டுருக்குது. இந்த பக்கம் ஜிம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஜேக்கே நமக்கு அதுவே மாதிரி இருக்குது. என்ன ஜிம் வந்து கோவப்படுவானே கோவப்பட மாட்டேன். என்னாச்சு குழந்தைக்கு சொல்லி ஜேக்கே நம்ம நினைக்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவருக்கு ஜிம் இருக்கிறாக்க சம்டைம்ஸ் சாப்பிட்டு பேசுவார். தெரியல கொஞ்சம் ஒரு விரும்பில் பேசுவார். அப்படின்னு கூட எல்லாருக்கும் ஜிம்மும் பாசம் ஆனால் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜிம்மில் அவர் ஒர்க் போவார். மற்ற அப்படி கேஷாக இருக்காங்க. ஜேக்கே நைட்டில் தான் ஜிம் தூங்குறப்பா முன்னாடி டேப்லையும் தருவார். ஹக் பண்ணுவார் கொஞ்சம் வரும். இப்போ அது கூட பண்ணல அமைதியாக இருக்காரு. ஜிம் சரி ஓகே டேஸ் போதும் பார்ப்போம் சார் விட்டுறாரு. இப்போ இந்த பக்கம் ஷுகர் பார்த்து ஜேக்கே என்ன பண்ணுறான். இப்போலாம் வீட்டில் இருக்கிறது வெளியே போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான் அவன் சார் அவருக்கு கோவம் வரும். இந்த பக்கம் இப்போ அப்படி ஒன் பாயிண்ட் இருந்தா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வெளியே போமா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கே கால் ஜேக்கே போய் ஹலோ சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டி இருக்கு சொல்கிறாங்க. பார்ட்டியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம் நீங்கள் கூப்பிட்டா சொல்கிறாங்க. பாரு ஜிம்முக்குள்ள அப்போ டெய்லி தான் வெளியே போகிறேன். பாரு நீங்கள் கூட வரிசையா நான் ஒரு மூவி ஆக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து ப்ரொமோஷன் வீடியோ வர நீங்கள் என் கூட வரையா கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வாடா என் கூட போய் ஸ்டார்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே மிஸ் ஓகே வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் ஜேகே மிக் ஜாக்சன் எல்லாருமே போகிறாங்க. நம்ம அவங்க கூட இவங்க எனக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. டேரக்டர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க.
அப்புறம் ப்ரொடியூசர் இருக்காங்க, அப்புறம் ஒரு கோ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. டே கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபீமேல் ஒரு கோ ஆக்டர் இருக்காங்க ஓகேவா. அவங்கள பற்றி டே பற்றி ரூமர்ஸ் கூட வந்திருக்கும். ஆனால் ஜேகே விட்டு அதை யாரும் நம்பல. எனக்கு டே வந்து ஜென்டில்மேன் தான். செகண்ட் ஒரு ஜேவுக்கு தரவு பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவ்வளோ இருக்காது சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து தான் அந்த பாட்டிக்கு தான் போகிறாங்க. போகலாம் சொல்லி இப்போ அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே கூட போக முடியல. ஒரு மாதிரி சரி ஓகே பரவாயில்ல பிஸியாக இருக்கான்னு சொல்லி அப்படி விட்டுட்டு இந்த பக்கம் எனக்கு அது இம்பார்ட்டன் ஒர்க் இருக்குது சரி சொல்லிட்டு அவர் மீது ஒர்க்குக்காக வெளில கிளம்பி போகிறாங்க. சும்மாவும் சரி ரெண்டு பேரும் தான் போயிருப்பாங்க. போயிட்டு அவங்களுக்கு போய் ஒரு கேசினோ தான் அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு கேசினோ. அந்த கேசினோவில் போயிட்டு அவங்க ஒரு பிக்னஸ் மாஃபியா மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க கடைசி ரொம்ப கோவம் வேறு அந்த பசங்க வந்து கொஞ்சம் அருகு பண்ணியிருப்பாங்க. அருகு பண்ணிட்டு தான் கடைசி போயிருப்பாரு. இப்போ அதை முடிச்சுட்டு அவர்கிட்ட எப்படின்னாக்கா வந்துட்டுருக்காரு. வரும்போது எப்படின்னாக்கா அந்த கேசினோ விட்டு வெளில வராங்க. அதே காம்ப்ளெக்ஸில் ஒரு கிளப் இருக்குது. ஓகே அந்த கிளப்பில் போய் எப்படின்னாக்கா பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு செம்ம வைப்பாக இருக்குது. எல்லாருமே எப்படின்னா அவர் எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான் இருக்காங்க. இப்போ அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சுகாவும் ஜிம் அந்த வழி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஜிம் ஸ்ரீ மாஸ்க் போட்டுருக்காரு. வரும்போது பார்க்குறாங்க அப்புறம் ஃபெமிலியர் பேஸ் இப்போ நம்ம ஜிம் நின்றாங்க. சுகா பார்க்குறீங்க ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துக்கா நம்ம ஜேகேவும் டே காய் மிக்கிறவங்க உட்காந்துருக்காங்க. நிறைய பசங்க உட்காந்துருக்காங்க. ட்ரிங்க்ஸாக பண்ணிக்கிட்டு அந்த இப்போ ஒயிட் லைட்டாக டிம் லைட் வெளிச்சம் பார்ட்டி லைட் இருக்குல்ல அப்போலாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க பேசுகிற மேலே ஒரு லைட் லைட் ஆகுது. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க ஜங்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேட் பண்ணலாமா டேட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் டேட்டில் பரம்பரை சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. கிட்ட போகிறாங்க ஜிம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்ல வராங்க ஏதோ அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஜெயிக்கிட்டு பண்ணிடுறா எப்படி இருக்குது அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜெயிக்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜிம் ஷோவாக பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு பயங்கர கோவம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு வீட்டு கொண்டாரு. எதுவுமே சொல்லாமல் இந்த பக்கம் ஜெயிக்கி வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆல்மோஸ்ட் டைம் இன்னைக்கு 11:30. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க. அகைன் குடிச்சிருக்காரு. குடிச்சா வீட்டுக்கு வராங்க. அந்த பக்கம் ஜெயிக்கோட அம்மாவும் தூங்கலை. ஜெயிக்கோட அப்பாவும் தூங்கலை. ஜெயிக்கி கிராண்ட் பேரண்ட்ஸ் தூங்கலை. யாருமே தூங்கலை. எல்லாருமே இருக்காங்க. நம்ம டேவும் ஜெயிக்க வராங்க. 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு 2 பேரும் ஒருத்தர் சொல்கிற வேலை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வராங்க. வந்து பார்க்குறப்போ நம்ம ஜெக்கிக்கு ஜிம் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகாக்கு பயங்கர கோவம். ஏன் இப்படி பண்ணான்னு ரொம்ப கோவம் தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வா ஜெக்கே டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள வராங்க. எப்படி நடந்து வரப்போ உங்களுக்கு இதான இருக்கா கேட்குறாங்க. சொல்லி நடந்து வரப்போ இதான இருக்கா சொல்லிட்டு இதான இருக்காங்க. ஏன் எப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை 2 பேரும் அந்த குடிச்சிட்டு தான் கேட்க சொல்கிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டியை சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டியை சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லிட்டு ஜெயப் கேட்குறாங்க. கேட்கிட்டேன் ஏன் ஹோபி சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு எங்கள் மேரேஜ் கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீ எங்கே விளக்கிட்டு கூட்டு போகல. ஆனால் நீ வந்து மட்டும் ஜாலியாக இருக்காச்சு கேட்குறாங்க. இதில் போய் எனக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ வந்துட்டு இப்போது ஒரு டான்ஸ் பண்ணல ஆரம்பிச்சிடுறாங்க. வீடியோ பாஸ் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா டேவை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இல்லை அங்கே பிறந்த மாதிரி போயிட்டு டான்ஸ் பண்ணுறாரு. இப்போ அதை பண்ண ஃப்ளட் பண்ணுற சொல்லி போடுறாங்க. இப்போ ஜெயப் பற்றி ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு ஆக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஐடெல்லாம் கூட பேசுவாங்க வெளியே உள்ளவங்க. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டாக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஒய்ஃபாக ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிப்பார்ல. அவருக்கு கொஞ்சம் யோசனை எப்படின்னாக்கா ஒரு ரொம்ப பிஸியாக இருக்காரு. செகண்ட் இப்போ ஜேகே இப்படி மாதிரி இருக்கிறதா யோசிச்சு பார்க்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகோட அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா ரொம்ப டைம் ஆச்சு போயிட்டு அப்படிங்க சரியா அப்புறம் பேசலாம் சொல்கிறாங்க. அப்படியே மாமா நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா நம்ம வீஹோப் ரூம் தாண்டா ஓகே. இப்போ நம்ம ஜெயஹோப் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் தூங்கிருக்கவே மாட்டார் நைட்டு ஃபுல்லாக. அவருக்கு அப்படி ஒரு கோவம். ஏன்னா இது வரைக்கும் அவரை பற்றி எவ்வளோ ரூமர்ஸ் வந்திருக்கும் டேவை பற்றி. ஆனால் ஜெயோ பற்றி கண்டுக்கவே மாட்டார். எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம் தானே. அவங்க எப்படா வந்து ஒரு நியூஸ் கிடைக்கும் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க இல்லையா இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தான். அதனால ஜெயஹோப் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நேற்று வந்து வீடியோ வந்து கிளியராக இருந்திருக்கும். அவர் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் பண்ணியிருப்பாரு. என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே வீடியோ அதில் ஒரு பொண்ணு ஜெக்கே வந்துட்டு ஒரு பொண்ணு கூடயும் டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு நம்ம டேவோட கோ ஆக்டர்ஸ் தான். கோ ஆக்டர் அவங்க வந்து டான்ஸும் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஜெக்கெட் கிஸ் பண்ணது எல்லாருமே வீடியோ கிளியராக வந்து இருக்கும். ஒரு ஹெச்டி பிரிண்டில் வந்துட்டு அழகாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த வீடியோ. அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே யாருக்கும் தெரியாது. அதனால அவங்க பெருசாக கேஷுவலாக எடுத்துக்கல. ஆனால் நம்ம டே வந்து ஃபேமஸ் ஒரு ஆக்டர் இல்லையா அதனால அவரை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு ஜேகே தெரியுது வந்து ஒரு டாக்டர்னு தெரியுது இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்துட்டு இப்போ ஜேகே பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல ஏன் தெரியும் என்ன மேரேஜ் பண்ணிட்டு வந்தியா இல்லை இருக்கா அந்த மேரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜேகே அதே யோசிச்சிருக்கேன். எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஜேகே டே தான் வெளில போயிட்டு இருக்காங்க. அதுவே ஜேகே ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே நம்ம தம்பி நம்ம ஹஸ்பண்ட் அவங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் இன்றைக்கெல்லாம் அவருக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அதே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டே இப்போ தான் இருக்காங்க எழுந்திரிச்சு ஹாபி ரொம்ப ஹேங் ஓவராக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஹேங் ஓவர் சூப்பர் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. அங்கே பக்கத்தில் தண்ணி இருக்காது. அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஜக்கில் தண்ணி இருக்கும். அதை எடுத்து அப்படியே டேவோட ஃபேஸில் விட்டுறாங்க. டே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாரு. அம்மா சொல்கிறார் கத்துறாரு. இப்போ நம்ம
அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேஹப் அப்படி ஒரு கோவத்தில் உட்காந்துருக்காரு. கால் மேல் காலை போட்டு அப்படி இருக்கும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேஹப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜேஹப் பார்க்குறேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேஹப் டே ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், என்னடா நினச்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிக்கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அவர் ஷர்ட் வந்து அவரும் நைட்டு பஜார் தான் மஜாம தான் போட்டுருப்பாரு. அது நம்ம ஜேஹப் தான் போட்டுட்ருப்பாங்க. இப்போ அவரும் ஷர்ட் பிடிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கூட நினைப்பேன் சரியா, பாவம் இந்த ஆக்டராக இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு அவங்கள பற்றி எங்கே போனாலும் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பாவம் அவங்க யாரும் ஃப்ரெண்டாக பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் ஒரு ரூமர்ஸ் வந்து போட்டு விட்டுறாங்க. அவங்க தான் பாவம் அப்படின்னு நினச்சி நான் நினச்சிருந்தேன். சரி நம்ம ஒய்ஃபாக இருக்கவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒய்ஃப் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இப்போ டவுட் வருது, என்னன்னாக்க எல்லாமே ரூமர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் கேட்குறாங்க. அது கேட்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஹாபி சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக எல்லாமே ரூமர்ஸ் வந்துடுமா அப்படி கேட்குறாங்க. எப்படி எந்த இடத்துல ரூமர்ஸ் எல்லாமே ரூமர்ஸாக மாறிடுமா என்ன அப்படி கேட்குறாங்க. உண்மை எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. டேக்குற மாதிரி என்ன பேசிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் விட்டுறாங்க. இங்கே பாரு உனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உனக்கு போட்டு போஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கேன், அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆக்டர் வந்து இவங்க கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் நம்ப மாட்டேன் ஓகேவா. ஆனால் இதை சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்ணிட்டாங்க. பார்த்தாக்கா டே ஒரு பர்சன் ஒரு பொண்ணு நல்லா டான்ஸ் பண்ணி போகிறாங்க. ஏன்னா அது 2 ஹீரோ நடிச்சிருப்பாங்க. செகண்ட் லீட் ஆக்டர் தான் நம்ம டே கூட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயின் லீடாக இருப்பாங்க அவங்க ஜேகே கூட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை காமிக்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. நீ போனது சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி, செகண்ட் முக்கிய ப்ரொமோஷன் வீடியோன்னு சொல்லிட்டு நீ சொன்னேன். ஆனால் அங்கே நடந்துட்டு இருக்கு அந்த வீடியோவில் அந்த இடத்துல இதெல்லாம் பண்ண சொன்னாங்களா கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இது எப்படி வீடியோவை கேப்சர் பண்ணாங்கன்னு பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு ஆக்டர் முன்னாடி எங்கே யார் இருப்பான்னு தெரியாது. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு அதில் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதில்லை அப்படின்னு இருக்கப்போ அவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. சொல்லி இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க. நீ அவ்வளோ ஷோல்டர் ஹேண்ட் வச்சிருக்க, அதுவும் இப்போ நீ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீ ஒரு பர்சன் அந்த மாதிரி ஹக் பண்ணுற டான்ஸ் பண்ணுறதுக்கு அது வேறு விஷயம். ஏன்னா அது ப்ரொஃபஷனல் ஓகே. ஆனால் ப்ரைவேட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லைடா நான் ஜஸ்ட் ஃபண்ணுக்காக சரி ஓகே. இப்போ நானும் எனக்கு பிஸ்னஸ் ஃபீல்டு நிறைய பேர் தெரியும் ஓகேவா. என்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. செகண்ட் நானும் பார்ட்டிலாம் போவோம் ஓகேவா. அப்போ என்கிட்ட யாராவது அப்ரோச் பண்ணாக்க நான் நிறைய பேர் பண்ணவா சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டே கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. உனக்கு கோவம் வருதா உனக்கு சொல்லிட்டு டேபிள் ஷர்ட் பிடிக்கிறாங்க. சரி உனக்கு கோவம் வருதா. அப்போது நீ மட்டும் இப்படி இருக்கலாம் சரியா. உன் ஒய்ஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே வந்துருக்கணும். யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் விட்டு நெருங்கக்கூடாது, அப்படி இருக்கணும் சரியா. ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படி தானே சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. பார்க்குங்க அப்படி இல்லை நீ சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா. இது ஷூட்டிங் சம்மந்தப்பட்டது இல்லை சரியா. நீ உன்னோட ப்ரைவேட்டாக நீ ஒரு பிளேஸ்க்கு போகிறப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. என்ன நான் ஒரு ஆக்டர் என்னாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி கேட்குறாங்க. நம்ம ஒரு ஆக்டர் தானே நம்ம என்னாலும் பண்ணலாம். கேட்டாக்க நம்ம ஷூட்டிங் சம்மந்தமாக ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு என்னாலும் பண்ணலாம்னு நினச்சியா கேட்குறாங்க. இப்போ கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இல்லை ஜஸ்ட் ஃபண்ணுக்காகவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறாங்க. நம்ம இந்த பக்கம் நம்ம ஜவாப் சொல்லணும் டேக் ஒரு மாதிரி இங்கே பார் ஜவாப் நீ என்ன சந்தேகப்படுறேன்னு கேட்குறாங்க. எனக்கு சந்தேகமே இல்லைடா, நீ ஒரு ஃப்ராடு தான்டா, நீ பொறுக்கி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்லிடுறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு பொறுக்கி தான் சரி, ஒரு பொறுக்கி ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி கோமர் ஜவாப் இங்கே பாரு சொல்கிறாங்க. அதான் உண்மை சரியா. இந்த மாதிரி விஷயத்தை நீ பண்ணுறனாக்கா இது வந்து எப்படி ஒரு நல்ல ஆக்டர் பண்ணுவாங்களா இதை அப்படி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாரு உங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ டேஸ் ஆகுது, என்ன மேட்ச் பண்ணுறது தம்பி மேட்ச் பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. டேக்கு கோவம் வந்து டக்குனு நம்ம ஜவாப் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜவாப் அப்படி ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, அவனோட தம்பி சரியா, என்ன பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம பாட்டே கேட்குறாங்க. நானும் தான் கேட்குறேன் சரியா, என் தம்பி மேட்ச் பண்ணிட்டு என்ன மேட்ச் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி ஜவாப் சொல்கிறேன். எனக்கு ஜவாப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன், ரொம்ப நல்லவர். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரி பேசுறது அவளை ஏற்றுக்க முடியல. நீ தான் பேசுகிற சொல்கிறாங்க. நான் தான் பேசுகிறேன் தெரியுமா. உன்னை ஏன் லவ் பண்ணேன், உன்னை ஏன் மேட்ச் பண்ண நான் நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ரீசன் என்ன தெரியுமா, நீ ஒரு ஆக்டர், உனக்கு வந்து நேம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ணி போகிற பையனாக இருந்தாலும் நீ வந்து உன்னை கொண்டு பற்றி ஒரு மாதம் வர வேண்டாம், அவனோட மார்க்கெட் போயிடுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் ஒரு ஆக்டர் மேட்ச் பண்ணிட்டாலும் சரி, ஒரு ஐடல் மேட்ச் பண்ணாலும் அப்படி தான் கஷ்டப்படுவாங்க. எனக்கு அவங்களோட கரியர் போயிடக்கூடாது, அவங்க மார்க்கெட் போய் வச்சு நிறைய கஷ்டப்படுவாங்க. நான் அப்படி ஒரு விட்டு கொடுத்தேன். நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ ஒரு டைம் வெளியே கூட்டிட்டு போயிருப்பேன் சொல்லி கேட்குறாங்க. எப்போயாவது ஒரு டைம் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ண ஒரு டைம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நீ அந்த என்கிட்ட கேட்டிருக்கியா அப்படி வெளில போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஆனால் என் தம்பி கூட போயிட்டு சரி நீ தான் அப்படி இருக்க, நீ எப்படி எடுத்துகிட்டு போய் தொலையா, எனக்கு அது கவலை இல்லை சரியா. என் தம்பி சரியா, அவன் வந்துட்டு உன் குடும்பம் சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவன் நம்பி ஒரு பையன் வந்திருக்கானே, அவன் வந்துட்டு அவங்க வெளில போட்டு நினைப்பானே, அவன் நீங்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒய்ஃப்லாம் அவ்வளோ கேரிங்காக இருந்தான். அவன் தான் காலேஜ் கூட்டிகிட்டு போனான், அவன் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் நீ எப்போது வீட்டுக்குள்ள வந்தியோ அப்போதுலேருந்து அவன் கண்டுக்கதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஜவாப் சொல்கிறாங்க. டேக் ஒரு மார்க் என்ன சொல்கிறாங்க, சரி என்னதான் இப்படி கஷ்டப்படுற விட்டு, சரி நான் லவ் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணியிருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் தலையெடுத்து நான் விட்டுறேன், ஓகேவா, நான் கஷ்டப்பட்டு போகிறேன், அந்த பையன் என்ன பண்ணா, எதுக்கு அவங்க வாழ்க்கை சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. டேக் ஒரு மார்க்கு ஜவாப் சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு என் மேலே சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்லுவாட்டே எனக்கு உன் மேலே 0% ட்ரஸ்ட் கூட இல்லட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. டேக் ஒரு ஹார்ட் பிரேக் ஆகுது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ வந்துட்டு உண்மையை சொல்கிறீங்க, என் தம்பி எதுக்கு நீ கூட்டிட்டு போனா சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணு கூட என் தம்பி டான்ஸ் பண்ணுறான், அவன் அந்த ஒரு பையன் இல்லை சரியா, நீ தான் பண்ண வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லைடா அது சொல்கிறாங்க, உண்மை சொல்லி மனசை கேட்டு சொல்கிறாங்க. அப்போ டே யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பொண்ணு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிப்பாரு நம்ம டே கிட்ட, எனக்கு அவங்களுக்கு டான்ஸ் பண்ணுறா இருக்கு, டே ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பா. அப்புறம் டே டே டான்ஸ் ஆட சொல்லிப்பாங்க, வேணாம் டே ஜிக்கே சொல்லிப்பாங்க, ஜஸ்ட் ஒரு டான்ஸ் பண்ணடா சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அவர் பார்க்குற ஜேக்கு ஒரு மாதிரி இல்லைடா சொல்கிறாங்க, அப்புறம் ப்ரைவேட் தான் வைக்குவாங்க, யாருக்கும் தெரியாது, ஓகே ஜஸ்ட் டான்ஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் பண்ண மாட்டேன் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம டே என்ன பண்ணுறாங்க, ஜெக்கி குடிக்க வச்சிடறாங்க. நீ குடி சொல்கிறாங்க, குடிச்சிட்டா அவங்களுக்கு பேசுறது தெரியாது டான்ஸ் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரிங்க் பண்ண வச்சு தான் டான்ஸை பண்ண வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு அதை சொல்கிறாங்க, சொல்லு உங்களோட கோ ஆக்டர் கூட அவனே டான்ஸ் பண்ண வைக்கிறா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா ஜிம் இந்த அளவுக்கு கோவப்படுற ஒரு பையன் சொல்லிட்டு, ஆனால் அவன் கோவப்படவே இல்லை. இந்த கொஞ்சம் டேஸாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவன் கோவப்பட்டு கத்துனாலும் திட்டினா கூட நாங்கள் எல்லாருமே நார்மலாக இருந்துருவோம். ஆனால் ஏன்னா இப்போ எங்கள் எல்லாருடைய கவலை ஜிமின் மேலே தான். அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை சரியா, அவனுக்கு இந்த மேரேஜ் கூட இருப்பான்ல, ஜேகே அவனை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணி மேட்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவனுக்கு தெரியுமா தெரியாது மட்டும் அவன் சொன்னாலும் சொல்லி யார் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எனக்கு தெரிய சொல்கிறாங்க. அவனுக்கு ஜேகே வேறு யாரும் டச் பண்ண கூட பிடிக்காது, அவனுக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு வாங்க தெரியுமா. அப்படி இருக்க ஒரு பையன் இன்னைக்கு நீங்கள் எப்போ அந்த வீட்டுக்கு வந்தியோ, இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது மேரேஜ் ஆகிட்டு. இந்த 3 monthsல அவன் வந்துட்டு அவன் ஒய்ஃபை மறந்த மாதிரி இருக்கான் தெரியுமா சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவன் பொறுத்துட்டு இருக்கான். ஆனால் ஒருத்தவங்க பொறுமைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சரியா. அவன் பொறுத்துட்டு இருக்கான். என்னைக்கு அவன் இப்போ வந்துட்டு அவன் பொறுமை இறந்து என்ன ஆக போகுது எனக்கு தெரியல தெரியுமா, எனக்கு பயமாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இங்கே பால் ஜவாப் சொல்கிறாங்க, பால் டே அங்கே எனக்கு உங்ககிட்ட எதுவுமே கேட்க விருப்பமே இல்லை தெரியுமா, எனக்கு அங்கே போய் சொல்கிறேன், நீ ஃப்ராடு பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஃப்ராடா டே கேட்குறாங்க, ஆமாம் நீ ஃப்ராடு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க போல இருக்கு, அதான் உங்களை பற்றி சும்மா ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு, ஏதாவது தப்பு பண்ணுவீங்க அதனால ரூமர்ஸ் போட்டுட்ருக்கா, ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏதோ 1-2 பொய்யா இருக்கலாம், எல்லாமே பொய்யா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி உங்கள் கோ ஆக்டர் கூட டான்ஸ் பண்ணணும் அவ்வளோ ஆசை உனக்கு சொல்கிறாங்க. எப்படி ஷோல்டரை கை வச்சிருக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாறிக்கா சொல்கிறாங்க, உனக்கு டான்ஸ் பற்றி என்ன தெரியும், நான் டான்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஓகேவா, ஆனால் அது கூட நான் விட்டுட்டு என் ப்ரொஃபஷனல் வந்து நான் மாற்றிக்கிட்டேன், நான் வந்து பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன் தெரியுமா. ஆனால் உனக்கு டான்ஸ் சொல்லிக்கிட்டு நான் சரியாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஜேகோப்பும் டேக்கும் லவ் வந்ததே நம்ம டான்ஸ் கிளாஸ் தான் ஓகேவா. 2 பேருமே டான்ஸ் கிளாஸ் போயிருப்பாங்க. ஜேகோப்பு டான்ஸ் ப்ரொஃபஷனல் பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார் ப்ரொஃபஷனலாக. ஆனால் டேவோட அப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணி சார் ஜேகோப்போட அப்பா வந்து அலோவ் பண்ணிக்க மாட்டார் இந்த மாதிரி மேரேஜ், அதாவது டான்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு. அவருமே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. டான்ஸ் கற்றுக்கிறதுனால பண்ணியிருப்பாரு, நீ போ உனக்கு என்ஜாய் பண்ணு, ஆனால் அது ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணிருக்கோம், நான் விட்டுருக்க மாட்டார் மற்ற பண்ணலாம் விட்டுருப்பாரு. அவர் காலேஜில் காம்படிஷனில் ஜேவ் செம்மையாக டான்ஸ் பண்ணிப்பாரு. ஜேவப்பட காலேஜ் தான் டேவும் படிச்சிருப்பாங்க. டேவ் மட்டும் நம்ம ஜேவ் வந்து நம்ம ஜேவப்படும் சின்ன பையன் தானே ஓகேவா. ஆனால் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கும், அவர் டான்ஸ் கிளாஸ் அவரு போய் எனக்கு ஒரு ஆக்டர் ஆக போகிறதுனால அவருக்கு வந்து டான்ஸில் கற்றுக்கணும் இல்லையா. அப்போ அவர் போய் எங்கள் ஜாயின் பண்ணிப்பார் அந்த டான்ஸ் ஸ்டுடியோவில். அப்போ தான் ஜேவ் பார்த்துருப்பாரு, ஜேவ் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம யார் நம்ம டேவோட நம்ம ஜேக்கோட ஃப்ரெண்டாச்சே சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் இவரும் அவர் மேலே டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு. ஜோப் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் அந்த அனுபவம் ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் தான் ஜோப் ஒரு இடத்து மாதிரி ரொம்ப தூரம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார், லவ் டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் தான் அவருமே கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ சொல்லிட்டாங்க ஆனால் நீ எனக்கு ப்ரைவேட்டில் நான் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததும் நீ டான்ஸ் கற்றுக் கொடுத்ததும் உன்னோட ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறதுக்காக சரியாக சொல்லிட்டாங்க, ப்ரைவேட்டாக யாரோ கொண்டு கூட ஃப்ளர்ட் பண்ணுறதுல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்லிட்டாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா இந்த கூட பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் ஜெகப் அவுட் பண்ணுற பேச விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கேரிங்கான பர்சன் தான், ஸ்வீட்டாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படி பேசும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை நம்பி அவர் பேச சொல்லிட்டாங்க, அப்புறம் ஆமாம் ரொம்ப நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. எப்படி பார்த்துருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சொல்கிறாங்க, டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதை பாரு என் தம்பி லைஃப் ஸ்பாயில் பண்ண விட்டுவா சொல்கிறாங்க. எப்படி நடந்திருக்கோ நீ எப்படி நடந்துட்டு போயிரு கவலை இல்லை சரியா, ஆனால் என் தம்பி லைஃப் ஸ்பாயில் பண்ண விட்டுவா சொல்லிட்டேன். எனக்கு அந்த பையன் பாவம் சரி ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப பியூர், அவனுக்கு எனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஓகேவா, நீ உன் கூட என்னை கூட்டு போன்னு வச்சுக்கேன், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் சரியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற நிறைய பேருக்கு டவுட் வரும் ஓகேவா, நான் உன்னோட ஒய்ஃபா இல்லை என் தம்பி ஒய்ஃபா அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்லிட்டு போயிடாக மட்டும் இல்லை டேக் ஒரு மாறி அது கேட்குறது ரொம்ப பிடிக்கவே இல்லை. எப்படிடா என் ஃப்ரெண்டை போய் ஒய்ஃப்னு சொல்லுவா
சொல்லிட்டு அவர் அதே நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஜேகே அந்த ஜிம் ரூமில் சரி பார்க்கலாம்டா ஜிம் அப்படின்னாக்கா அவர் எழுந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னக்கா சார் அவர் வந்துட்டு இப்போ ரீட் பண்ணிருக்காரு, புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஜேகே எழுந்து உட்காராங்க. ஒரு பயங்கர ஹெட் பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி எல்லாம் தள்ள ஒன்று சொல்லிட்டு எனக்கு அவர் ட்ரிங்க் பண்ண மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, மறுபடியும் ப்ராமிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அப்படியே எழுந்து உட்காடுறாங்க. பார்த்தாக்கா அவருக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜிம் அமைதியாக புக்ஸை படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாலில் பார்த்தா நம்ம ஜேகேயோட அம்மா அப்பா கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. சின்ன உட்காந்துருக்காரு, நம்ஜின் உட்காந்துருக்காங்க, சுகா உட்காந்துருக்காங்க. ஒயின் வந்துட்டு எல்லாரும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறான். இந்தாங்க எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம பார்க்குறாங்க. ஒயின் சொல்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறாங்க, ஜிம்மில் கூட்டிட்டு வாமா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மில் கூப்பிடலான்னு போகிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஒயின் வரா ஜெமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒயின் உள்ள வாங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் உள்ள வா, நீ வாயா சொல்கிறாங்க. நான் அவனு வெளில வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எழுந்து வெளில வராங்க. இப்போ நம்ம ஜெய்கோட அம்மா தான் ஜிமின் இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெய்கோட அப்பாவுக்கும் ஜெய்கோட அம்மாவுக்கும் நடுவில் தான் ஜிமின் உட்கார வைக்கிறாங்க. அவங்க என்னாச்சு ஆண்டி யாரு ஓகே ஜிமின் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்கோட அம்மா பார்க்குறாங்க. நான் ஓகே தங்கம் நீ ஓகேவா அப்படி கேட்குறாங்க. நான் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா இனி வந்துட்டு கற்று சண்டை போடு ஓகேவா, அவங்க அடிச்சு கொத்திட்டு வர கேட்கவே மாட்டேன் ஓகேவா, ஆனால் சைலண்டாக பயமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க ஒரு பர்சன், ஆனஸ்டாக இருக்க ஒரு பர்சன் சண்டை சைலண்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேவா, அது ஏற்றுக்க முடியாது. இங்கே பாரு நீ எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை, நீ வந்து உனக்கு எல்லாரும் அடிச்சிருக்க அவன்கிட்ட கேட்க ஓகேவா, அவன் அப்படி பண்ணான் அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கலன்றதை நீ சொல்லு ஓகே. நான் கொஞ்சம் டேஸாக அவன் வந்து வெளியே கூட்டிட்டு போகிறதே இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா சார், இந்த வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கடமா சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி பரவாயில்ல, அவர் 1 இயர் எனக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா சொல்லிட்டு செக்கட் அப்பா கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நாங்கள் தனியாக இருந்தோம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போது அங்கேயும் இங்கேயும் மாறி இருப்பார் அங்கிள் சொல்கிறாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி செக்கட் அப்பா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் நீ உண்மையை சொல்லு, நீ ஓப்பனாக பேசு, அவங்களோட ஹார்ட் ப்ரோக் ஆகிருக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு தான் நம்ம மனசு சொல்லிச்சிட்டு இருக்கு, ஜிமின் ஹார்ட் ஆகுது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் அழவே மாட்டார். ஜிம்மில் அதெல்லாம் யாராலுமே பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ ஏன்னா எவ்வளோ வந்தாலும் சண்டை போட்டு கற்றுவதை தவிர அழகு ஒரு வீக்னஸே கிடையாது. முதல் தடவை ஜிம்மில் கல்லட்டியாக ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஜிம் நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்க. ஜிம்மி இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் ஆண்டி அதே சொல்கிறாங்க. நானும் ஒரு ஆர்டினரி ஹோமன் தானே, எனக்கு கோவம் வரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரீசன் எல்லாமே கோவம் வராது சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கடப்பா பார்க்க எனக்கு தெரியும்ப்பா, ரீசன் எல்லாமே யாரும் கோவப்பட மாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கடப்பா பார்க்குறீங்க. பாரு பழக்கூடாது சரியாக பாருன்னு நம்ம ஜெய்கிற சுகருக்கு வந்துட்டு ஜிம்மில் எடுத்து பார்க்க ஒரு டேஸ் வந்து ஒரு எப்படி ஒரு காட் வந்து ட்ரைப் எப்படி இருக்கும், ஒரு ஏஞ்சல் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க டேஸ் வந்து ட்ராப் போட்டாரா, அவர் எப்படி ஒரு டைமண்ட் வந்து ட்ராப் போட்டாரா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க அவர் டேஸ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். அவர் அழவே மாட்டார். அவரை பார்த்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும், அவர் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் அழகாக விளையாட்டுக்குங்களா சுகா கொஞ்சம் கூட சுகா டக்குன்னு ஜிமின் கிட்ட வராங்க. ஜிமின் கிட்ட வந்து டேஸ் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. எனக்கு சுகா யாருக்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டார் ஒரு சீக்கிரம். அது நம்ம டச்சபிளாக வச்சுக்கவே மாட்டார். கொஞ்சம் தள்ளி தான் இருப்பார். கம்ஃபர்ட் பண்ண எல்லாரையும் அவங்க ஃபேமிலி மெம்பர் கூட இந்த மாதிரி இருக்கா போய் டச் பண்ணாலும் பேசுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு பார்க்குறாங்க. நம்ம சுகா தான் கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு டேஸ் வெயிட் பண்ணுறாங்க. அவருக்கு ஏதோ அவர் ஒரு ஏஞ்சிலே வந்து அழோட மாதிரி அவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் சுகா இப்போ ஜிம்முக்கு நீட் பண்ணியிருக்காரு. பண்ணி அவங்க டேஸ்ட் வெயிட் பண்ண ஏன்னா சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. நீட் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்கு ஷாக்கியாக இருக்குது. ஏன்னா சுகா அந்த மாதிரி பர்சன் அவருக்கு தெரியும். அவர் சேவஜ் கிங்கு. அவர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இந்த மாதிரிலாம் நீட் பண்ண மாட்டார். அப்படி பார்க்குறப்போ ஜிம் வந்து இந்த வீட்டில் சன்னியில் தான் அப்படி எப்படி இது மாதிரி இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்ருக்கா. ஆனால் ஒயினுக்கே கஷ்டமாக இருக்குது. ஜிம்மில் அழுத பார்க்க தாங்கிக்க முடியல. அவங்களுக்குமே ரொம்ப சின்ன பையன், அவர் இந்த மாதிரி கோவப்படணும்னு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு ஜெக்கிமில் ஃபர்ஸ்ட் வரக்காரு எந்த லவ்வோட இருக்காரு தெரியும். இந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு அவங்களும் தெரியும் இல்லையா, நம்ம ஜெக்கி எப்படி இந்த மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெய்கட அம்மா பார்க்குறாங்க. என் சுகா வந்துட்டு இப்படி அந்த மாதிரி சாஃப்ட்வேர் பர்சன் கம்ஃபர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ ஜின்லாம் எழுந்து வராங்க. வந்துட்டு ஜின்னு நம்ஜுன்னு நம்ம கிட்ட வராங்க. இப்போ ஜோவை பார்க்குறாங்க. ஜிம்மி இங்கே பாரு அவனுக்கு கோவம் வந்துட்டு நான் சண்டை போட்டு ஓகேவா, நீ அழக்கூடாது, நீ அழகு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஒயன்மா சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறது ஆண்டி சொல்கிறாங்க. போய் அவனை எடுத்துருவான் ஏன் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு தானே மாப்போ எடுத்துருவா மாப்பிள்ள சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் விளவரா ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே ஃபர்ஸ்ட் செம்ம ஹெட்லைன் என்ன வயசில் ஒரு ஹேங்கர் இருக்கு சொல்கிறாங்க. தர நீ வெளியே வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று வெளியே வா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வெளியே வராங்க. வெளில வந்துட்டு நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கோட கிராண்ட்மா வந்துட்டு ஜெக்கோட கணத்தில் பள்ளி ஸ்லாப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் யாரும் பெருசாக கேட்கவே இல்லை, என்னன்னு கூட கேட்கல யாருமே. இப்போ தான் டே கரெக்டாக ஸ்டெப்பில் இறங்கி வராங்க. அவருக்கும் மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஜெயப்பட்டு கேட்டார் இல்லையா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போயிட்டு அவன் வந்து ஒய்ஃப்ன்ற மாதிரி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஜெயப்பு எல்லாரும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சின்ன பார்க்குறாங்க. பாரு இன்னும் பாருன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். சின்ன நீ அழக்கூடாது ஓகேவா, அண்ணா இருக்கேன் சரி இங்கே பாரு நீ திட்டேன் சண்டை போடு ஓகேவா, நம்ம பார்த்துக்கலாம் சரி அண்ணா இருக்கிற அண்ணன் கூட இருக்கேன் நீ அழலாமா சொல்லி அழலாமா
நாள்லேயே உனக்கு சொல்லும்போது ஜிம் தான் எனக்கு ஜிம்லாம் பயங்கர பாசமாக இருப்பார். ஜிம் மேலே ரொம்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜின்னு நம்ம ஜெக்கி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சனிலாம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ஒரு பாசமாக இருப்பார். நம்ம ஜிவா நம்ம ஜெக்கி 3 பேரையும் இப்படிலாம் ஓன் பெருசாக தான் பார்த்துட்டு இருப்பாரு. எப்போ ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் ஜிம்மி கூட பேச பாருனாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வேறு மாறி இருக்கும். அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜெக்கியும் எப்பவுமே ஜெக்கி கூட பேச ட்ரை பண்ணிப்பாரு. ஆனால் ஜெக்கி வந்து டீ கூட இருக்கிறதுனால மிஸ்ஸே வந்து எப்பவுமே இப்போ சின்ன பார்க்குறீங்க அழலாம் ஆளு கூட வச்சியா உனக்கு நாங்கள் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் கூட அண்ணா இருக்கேன் இப்போ நம்பிட்டு இருக்காங்க இவ்வளோ பேருக்கும் பார்த்தியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு என்னவோ தெரியல ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி 6 ரூபாய் அழுதே இல்லை. முதல் தடவை அவருக்கு ரொம்ப அழுக வருது. ஏன்னாக்கா அந்த பொண்ணு ஜெக்கியை கிஸ் பண்ணிருப்பா இல்லையா, அப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நான் அவரை ஹாப்பியாக வச்சுக்கலையோ அதில் அந்த பொண்ணு கிஸ் பண்ணப்போ ஜெக்கி அமைதியாக இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அது ரொம்ப பிரேக் ஆகிடுது. அதெல்லாம் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம சுகாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா பார்க்குறாங்க பாரு ஜிமின் அழுக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே சுகா பார்க்குறாங்க. சுகா பார்த்துட்டு ஜிமின் கேட்குறாங்க ஏன் யோங்கி நான் ஒரு உள்ள நல்ல ஒய்ஃபா இல்லையா கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கேன். இவங்க கிட்ட டக்குனு இப்படி இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்போ ஏன்னா இவங்களுக்கு தானே ஜிம்மை பற்றி எல்லாமே தெரியும். அதனால் அவர் கேட்குறாரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க என்ன பேச ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி என் தம்பி இருக்கா சரியானா அவனுக்கு ஹஸ்பண்டாக டிசவுண்ட் பாஸ்னா கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அப்படி இல்லை இவங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி நான் டவுட்டு இல்லை ஒரு சர்ப்ரைஸ்டாக இருக்குது. இவங்க கிட்ட ஜிம்னால இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேச முடியுமா இல்லை இவங்க இவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக பேசலாம் அவங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க கிராண்ட்மா என்னாச்சு எதுக்கு சாப்பிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டேபிள் நின்று போயிடாரு நின்றாரு. அந்த ஸ்டெப்பில் இறங்கி வந்துருப்பாரு. லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து காலையில் அப்படி நின்றாரு. எனக்கா ஜெக்கோட கிராண்ட்மா ஜெக்கோ அந்த அடிச்சிருப்பாங்க. என்ன நினச்சிருக்கேன் ஒரு பையனை மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி மேட்ச் பண்ணி கூட்டிட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரியா. அந்த பையனை எப்படி அவங்களை ட்ரை பண்ணாமல் பார்த்துட்டு ஓகேவா டெய்லி உன்னை ஹாப்பியாக வச்சுக்க சொல்ல டெய்லி உள்ள கூட்டிகிட்டு போக சொல்ல சரியா. ஆனால் டைம் கிடைக்கிறப்போ அவங்களுக்கான டைமை கொடுத்து அவங்களோட வேல்யூ அவங்களுக்கான ப்ரிஷியஸ் டைமும் அவங்க கொடுக்கணும் ஓகேவா. அவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். அவங்க ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பார்க்கணும் சரியா. சும்மா கடமைக்கு மேட்ச் பண்ணி வந்துட்டேன் நான் லவ் பண்ணி மேட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ப்ராமிஸ் பிரேக் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஒரு பர்சனை பார்த்துட்டு முடியும் சொல்கிறாங்க. ரெண்டு சொல்கிறாங்க சொல்லு நீ என்ன சொன்னக்கா லாஸ்ட் டைம் குடிச்சிட்டு வந்தல ஜிம் ஸ்டாப் பண்ண ஈவன் நாங்கள் ஜிம் நாங்கள் கோவப்பட்டோம் சரியா. இல்லை நாங்கள் எல்லாருமே கோவப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரைட்ஸ் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அதை குடிக்கூடாது டாக்டர் சொன்னாங்க. அதனால ஜிம் இப்படி கேட்குறேன்னு சொன்னல சரி இப்போ சொல்லி ஏன் நீ குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட கிராண்ட்மா கேட்குறாங்க. ஜெக்கி கிராண்ட்மா சொல்கிறாங்க சொல்லி ஏன் நீ குடிச்ச யார் கேட்டு குடிச்ச உனக்கு ஒய்ஃப் ஜிமின் தானே சொல்கிறாங்க. டே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அவங்க கூட வெளியே போக டைம் இருக்குது. உன் ஒய்ஃப் கூட்டி போக டைம் லாஸ்ட் இதுக்கு நீ தானே காலேஜ் பிக் பண்ண இதுக்கு நீ தான் காலேஜ் ட்ராப் பண்ண இப்போ ஏன் நீ காலேஜ் கூட்டி போகிறதில்ல ஏன் கூட்டிகிட்டு வரதில்ல. செகண்ட் வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் பார்க்கறதில்ல. டியூட்டி முடிஞ்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்க கூட சொல்லிட்டு இருக்கேன். நீ டாக்டர் தானே சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன வேலை பண்ணக்கூடாது பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்து நன்மா சொல்லி பாரு சொல்லிட்டு வீட்டை எடுத்து காமிக்கிறாங்க. இதில் எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு ஒன்றா தெரியும். நீ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற பர்சன் சரி நீ ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி டாக்டர் உன்னை எத்தனை பேர் பார்த்துருக்குவாங்க எவ்வளோ வேப்பு ஒன்று தெரியும் எவ்வளோ அவார்டு நீ வாங்கியிருக்க. இதை பார்க்குறப்போ என்ன பேசுவாங்க எல்லாம் ஓ இவ்வளோ டாக்டர் சர்ஜரி அவங்க தானே சொல்கிறாங்க. ஒரு மேரேஜ் நடந்து தெரியல இருக்குமே. இப்போ நீ ஒரு பர்சன் கூட மேரேஜ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் டான்ஸ் பண்ணியிருந்தா உனக்கு பற்றி எப்படி பேசுவாங்க மற்றவங்க பேசுறதுக்கிட்டோம் ஜிம் என்ன நினைப்பாங்க பற்றி என்ன ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் கணக்கு பார்க்குறீங்கப்பா ஒரு பையன் மேரேஜ் பண்ணி ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா. அவங்க கிராண்ட் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல எந்த சுச்சுவேஷன் அழைக்க மாட்டேன் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி கூட்டு வந்தல. இப்போ 3 மந்த்தாக என்ன பண்ணுறீங்க பார்த்துட்டு இருக்கியா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இருக்கு சொல்கிறாங்க சொல்லுப்பா இந்த 3 மந்த்தாக என்ன நடந்துட்டு பார்த்துட்டு இருக்கியா சொல்கிறாங்க. நீ அந்த பையன் நீ கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரிக்கு ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க பார்த்து எல்லாருமே ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி ஒரு பயம் வருது. ஜிம்மின்னு சொல்லி ஜெக்கி கிட்ட வராங்க. அப்போ நம்ம ஜெக்கி கிட்ட வரும்போது ஜிம் டக்குன்னு ஜின்னுக்கிட்ட தள்ளி போய் ஜின்னுக்கிட்ட போய் ஆயிடாயிராரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் ஜெக்கி புஷ் பண்ணிடுறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி யங் சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஓ ஜிம்மினா எப்படியா கொஞ்சம் உனக்கு ஜிம்மினான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேவை பார்க்குறாங்க. ஜேவை அப்படி ஜெக்கி ஷர்ட் பிடிக்கிறாங்க. பாரு உனக்கு ஒய்ஃப்லாம் இருக்கான் சரி நீ தானே கூட்டிகிட்டு வந்த அவனை வரணும் அந்த வீட்டுக்கு நீ தான் நம்பி கூட்டிகிட்டு வந்து என் ஃபேமிலி அவனுக்கு கொடுக்குறேன் நீ ஹாப்பியாக இருப்ப உனக்கு நான் இருக்கேன் சரியா உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 3 மந்த்தாக நீ யார் கூட இருக்க ஜெக்கி கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி யங் சொல்லுவாங்க சொல்லி 3 மந்த்தாக நீ யார் கூட இருக்கா சொல்கிறேன் அப்படி கேட்குற யார் கூட இருக்க யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை உண்மையாக நீ ஜிம்மில் லவ் பண்ணி தான் மேட்ச் பண்ணிக்கிட்டியா இல்லை ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க இன்னும் எங்கே பேசுகிறீங்க அவங்க மேலே என் வீடியோ வச்சுருக்க சொல்லிட்டாங்க அப்படியா அதனால தான் ஒரு பொண்ணு வந்துட்டு உனக்கு கிஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்தியா ஜெகோ கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி அந்த கிஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு யாரும் பார்க்கவே இல்லை ஏன் பார்க்கவே
பார்த்தாலும் பேசுறீங்க, பாதி வீடியோ பார்த்துட்டு பாதி இது பேசாம ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வீடியோ வரைக்கும் நாங்கள் பார்க்குறோமோ அதை நாங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க, இங்கே பாருங்க உண்மையை சொல்லுவா, நான் அந்த பொண்ணை ஸ்லாப் பண்ணிட்டேன் சொல்லி இவன் டே கூட கோவப்பட்டேன், என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதனால ஸ்லாப் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு ஆக்டர் இருக்கலாம், என்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க, எங்கிட்ட அட்வான்ஸ் எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு ஸ்லாப் பண்ணிட்டு தெரியுமா, நான் ஒரு பேடான பர்சன், எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் டான்ஸ் பண்ணீங்களா, ஓகே டான்ஸ் பண்ணேன், ஆனால் அதுக்கு தெரியும் ட்ரிங்கே பண்ணியிருந்தா கூட யார் என்ன பண்ணுவாங்க தெரியும், ஓகேவா, ஜஸ்ட் டான்ஸ் தான் பண்ண சொன்னேன் டே அதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் கேட்குறாங்க, டே உனக்கு யார் கேட்குறாங்க, ஷாங் எங்கள் ரிலேஷன்ஷிப் தப்பா பேசுறீங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹேங் சட்டம், ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால் பண்ணுவியா கேட்குறாங்க. ஹேங் சட்டம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால் பண்ணுவியா கேட்குறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி கப்பலை ஹேங் சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் பண்ணுவியா கேட்குறாங்க. உனக்குன்னு ஒன் செல்ஃபில் உனக்குன்னு ஒரு சொந்த புத்தி இல்லையா கேட்குறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி ஹேங் சொல்லு, உனக்குன்னு யோசிக்கிறாங்க சிந்தனை, உனக்கு சிந்திக்கிறத வந்து இல்லையா கேட்குறாங்க. நீ ஒரு சார்ஜ் டாக்டர், ஒரு ஃபேமஸ் டாக்டர், உனக்குலாம் டேலண்ட் இல்லை சரியா, ஆனால் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுவியா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய் அப்படியே எல்லாரும் டேர்னும் டேக்கிட்டு திரும்புது. டேங் சொல்லிட்டாங்க, டே பக்கம் சொல்லிட்டு உன் இன்டென்ஷன் என்ன கேட்குறாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க, உன் இன்டென்ஷன் என்ன, நீ ஜெயோப்பை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண வந்து இந்த வீட்டுக்கு வந்தியா, இல்லை ஜெய்க்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தியா கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்து அப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்கு 2 பேரும் என்ட்ராகிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம டேவோட அப்பா அம்மா தான். இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க, அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா அம்மா எதுவும் பண்ணல, டேரக்டாக வந்து டேவோட கலந்து யாராவது ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இங்கே பாரு நீ ஆக்டர் ஆனால் ஓகே வெளியே நான் சொல்ல பிஸ்னஸ் ஃபீல்டு பண்ண பார்க்க மாட்டேன், நான் ஆக்டர் தான் அவனே சொன்னேன், நானும் ஓகே நீ ஆக்டர் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வந்துட்டு நீ இந்த ஃபீல்டில் ஏதோ தப்புன்னு பண்ணக்கூடாது சரியா, உனக்கு ப்ரொஃபஷனல் தாண்டு ஒரு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நீ இப்போ ஒரு கேமரா முன்னாடி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பர்சனை கிஸ் பண்ணாலும் ஒரு பர்சன் டான்ஸ் பண்ணி பிரச்சனை கிடையாது ஓகேவா, ஆனால் ப்ரைவேட்லேயும் பண்ணிட்டு தெரியுமா, ப்ரைவேட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிக்கிறாங்கடா சொல்லிட்டாங்க. எப்படி பண்ணி பார்த்து புறம்பட்டுருக்காங்க எப்படி டேஸ், ஆனால் இப்போ சிரிக்கிறாங்க. ஏன்னா உன் பையனுக்கு மேரேஜ் ஆகிட்டா இன்னொரு பர்சன் கூட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ஓ இப்படி தான் ஆக்டர்னா இப்படி தான் இருப்பாங்க, அதுக்காக உன் பையன் ஆக்டர் நானும் கேட்குறாங்க பற்றி அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா அடிக்கிறாங்க. பசங்க அப்பா அம்மா நம்புங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறேன் இல்லை நம்ம சொல்கிறேன், இங்கே பாரு எதுக்காக டான்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரைவேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா அடிக்கிறாங்க. டேவோட அம்மா கிட்ட வராங்க ஜெயோ கிட்ட, இங்கே பாரு ஜெயோ சொல்கிறாங்க, ஆண்டி சொல்லிட்டாங்க பாருப்பா என்னால் படிக்க கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லிட்டு என்னால் படிக்க கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு ஒய்ஃப் தான் தெரியும் எவ்வளோ இன்செக்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ படிச்சு டேவோட அப்பா அம்மா ஆரம்பிச்சாங்க, ஒன்று ஆண்டி நீங்கள் கோபப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு உண்மையாக வந்து மனசு ஆர மாட்டேங்குது தெரியுமா, இங்கே அவங்க தம்பி தங்கச்சிலாம் வந்துட்டு பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி வெளி பண்ணுறாங்க. அம்மா ஜெயோ பண்ண பாவம் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டார்டிங் மேரேஜ் ஆன புதுசில் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, நம்ம டேவோட வீட்டுக்கு அவங்க வந்து டேவும் ஜெயோக்கும் வீக்கெண்டில் போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டே வந்துட்டு போகிறதுக்கு அந்த பேர் வீக்கெண்ட்லாம் ஜெய்க்கு விட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதனால இவங்க போய் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாரு, ஜெயோவுக்கு போய் தனியாக பணம் கொடுமா நினைப்பாங்க சொல்லிட்டு போயிருக்க மாட்டாரு. இப்போ தான் சொல்லவும் இந்த பக்கம் டேவோட அம்மாக்கு பயங்கர கோவம் வருங்க, பாரு ஒழுங்காக இருந்தால் தான் இரு சரியா, இல்லைனாக்கா அப்புறம் வேறு மாதிரி பார்த்து கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் யோசிக்க மாட்டேன், ஜெயோ பொருள் பெட்டர் பர்சன் பார்த்துருவாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை ஜெய்க்கோட அம்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க டேவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க, அம்மா என்னமே பேசுறீங்க, நான் என் ஜெயோக்கு ஏன் ஒய்ஃப் மாதிரி சொல்லுவாங்க, அப்படியா ஒய்ஃபோட ஞாபகம் இருக்கணும் சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க, நான் பெண் தப்புலாம் பண்ணலம்மா, ஜஸ்ட் டான்ஸ் தான்மா சொல்கிறாங்க. ஓகே நீ டான்ஸ் பண்ண எதுக்கு ஜெய்க்கு கூட்டிட்டு பண்ணாரு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ஜெய்க்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க சொல்லி எதுக்கு ஜெய்க்கு கூட்டிட்டு போனேன், எதுக்கு டான்ஸ் பண்ண சரி, இந்த வீட்டோட சனிலாம் வந்துருக்கா சரியா, ஆனால் நீ எப்படி நடந்துட்டு இருக்க பத்தியா கேட்குறாங்க. ஆனால் இவங்க யாரும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் அதை பார்த்து எங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தப்போ எங்களுக்கு பிளட் பாயில் ஆயிடுச்சு. ஓகே நாங்களே வந்து நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா கிட்ட வராங்க, என்னங்க என்ன சிஸ்டர்லாம் பேசுறீங்க, அது வந்துட்டு ரூமர்ஸ், இப்போ ரூமர்ஸ் இல்லாட்டி எனக்கு தெரியும் ஓகேவா, இவங்க என்ன தான் பண்ணுறா சொல்லிட்டு இதெல்லாம் ரூமர்ஸா எல்லாமே ரூமர்ஸாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்கலாம் சரி ஓகே கோபப்படாத உட்கார சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க நம்ம டேவோட அப்பா அம்மாவை. இப்போ ஜெயோ போய்ட்டு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க, அங்கிள் ஆட்டி எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. பாரு ஜெயோ கொஞ்சம் நல்லா என்னை சீட் பண்ணணும் ட்ரை பண்ணேன், அவ்வளோ தொலைச்சிடும் பையன் கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அந்த பக்கம் டே பயங்கரமாக இருக்காங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம் நம்ம காய் பார்த்தா காய்க்கு பயங்கர அடி விடுது. அந்த பக்கம் ஜெஸியும் காயில் வீட்டுக்கு இருப்பாங்கடா ஒன்றா இருக்காங்க. இப்போது அதுவுமே நம்ம ஜெஸுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் கொஞ்சம் டேஸ் அவங்க எடுக்கிறாங்க ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிப்பாங்க. அவங்களும் ஓகே சொல்லிப்பாங்க. இந்த பக்கம் காய் பார்க்கவே விட்டு சொல்கிறாங்க, இதுக்கு பதில் வைஃப் பதிலப்பா ஏன்டா ஜெமினுக்கு ஜெட்டிக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவங்க மேரேஜ் பர்சன் இவன் டேக்கும் ஜெகவும் மேரேஜ் ஆயிருக்கு, அவங்க மேரேஜ் கப்பல் தானே இன்னொரு பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க, நீயும் அதை பார்த்துட்டு இருக்க, நீ அந்த வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. மேனடி வேண்டி சொல்கிறாங்க சொல்கிறாங்க, அந்த பாதி வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசாதடி, ஃபுல் வீடியோ ஏன் கிட்ட இருக்கு சொல்லிட்டாங்க. என்ன வீடியோ இருக்கு சொல்லிட்டாங்க பாடி சொல்லிட்டு இப்போ அவர் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்து ஜெஸிக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது எனக்கு. அந்த வீடியோவில் ஜெய்க்கு அந்த பொண்ணு ஸ்லாப் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு ஆக்டர், அவளுக்கு கோவம் வந்துட்டு ஏன் எப்படி சொல்கிறாங்க பாரு, நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கலாம் ஓகே, ஜஸ்ட் டான்ஸ் பண்ண சொல்லி ஃப்ரெண்டு சொன்னான், நம்ம டான்ஸ் பண்ண ஓகேவா, அதுக்காக எங்களுக்கு அட்வான்ஸ் எடுத்துப்பீங்க சொல்லி இதே அட்வான்டேஜ் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கே சொல்லிட்டு அந்த ஒரு பையனும் கிடையாது ஓகேவா, நான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கே வந்து பொண்ணு புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நம்ம காய்கிட்ட இருக்குது, எனக்கு ஒரு பர்சன் தெரியாமல் கவரேஜ் 2 பேரும் வீடியோ எடுப்பாங்களா, அதில் ஒரு வீடியோவும் முடிச்சு காய் வாங்கியிருப்பாரு, இன்னொரு பர்சன் தான் பப்ளிகா விட்டுருப்பாங்க அந்த வீடியோவை. இப்போ சொல்லவும் இப்போ அந்த வீடியோ பார்க்கவும் ஜெஸிக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, பாரு அவங்க உயிரை வச்சிருக்காண்டி
இங்கே பாரு அவனுக்கு என்னக்கா ஜிம்மில் வந்து அவங்க ஃபேமிலி மிங்கில் ஆகணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க மட்டும் பாருங்களேன் மற்றபடி அவன் ஜிம்மில் விட்டுட்டு எங்கேயும் போகல சரியா அவன் ஜிம்மில் அவ்வளோ லவ் கேர் இருக்குது அவங்க டேவும் ஜெய்க்கும் யாரும் பெஸ்ட் பண்ண சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் டேஸாகவே ஜெய்க்கு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஜிம் இப்போ அவன் லைஃப்பில் வந்தாலும் அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அந்த ரீசன் தாண்டி நாங்கள் ஒன்றா சுற்றி இருக்கணும் அது தப்பாடி நாங்கள் ஒன்றா தான் போகிறோம் ஜஸ்ட் ஜெய்க்கு டைம் மட்டும் போகிறாங்க எல்லாரும் ஒன்றா தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க இப்போ ஜெஸ்ட் பார்க்குறாங்க பாரு காய் என்ன இன்சூக்கர் ஃபீல் பண்ண வச்சிருக்கியா நான் இப்போ யோசிக்க மட்டும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பரவாயில்ல யாரும் கேட்குறாங்க ஏஜி தங்க அவங்க பாருடி அப்படி பேச வைக்கவா நான் ஒன் சைட் மட்டும் வருஷம் லவ் பண்ணிருக்கேன் நீ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன் சரியா சொல்லிட்டாங்க உனக்கு அந்த பயம் எல்லாம் சொல்லிட்டாங்க அங்கே பாருங்க இதுக்கு ஒரு போக மாட்டோம் ஜெய்கிட்டே நான் பார்க்கவே மாட்டேன் எப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இப்போ ஜெஸ்ட் இந்த வீடியோ நம்ம ஜிம்முக்கு சென்ட் பண்ணுறா ஜிம்முக்கு சென்ட் பண்ணிட்டு பையனுக்கு சென்ட் பண்ணுறா ஏன் அந்த ஜெகப்பு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்கவும் இப்போ ஜெய்க்கு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்கல்ல பப்ளிக்கை போட்டு விடுவோம் கூட அப்படி சொல்லிட்டு வீடியோ பப்ளிக்கை போட்டு விட்டுறாங்க இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறீங்க ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டாங்க ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க போட்டு விட்டுறாங்க அப்போ வந்து அகில்ஸாக மாறுறாங்க இங்கே பாருங்க ஒரு பையனை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அவர் வந்து நிறைய பேர் டாக்டர்னு தெரியுது அவர் வந்து டாக்டர் தானே அந்த டாக்டர் எவ்ரிதிங் அட்வான்டேஜ் எடுத்துக்கீங்க சொல்லி தான் கேட்குறாங்க இப்போ நான் பொண்ணுக்கு ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட்டாக போயிட்டு இந்த வீடியோ போட்டுருவோம் ஒரு மாதிரி இப்படினாக்கா ஆன்லைனில் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க அந்த பொண்ணு இந்த பக்கம் இந்த வீடியோ வரான்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு இப்போ தான் நம்ம ஜெயிக்க பொண்ணு ஸ்டாப் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம காய் வந்து ஒரு ஆடியோ அனுப்புகிறாங்க அந்த ஆடியோவில் நம்ம காய் ஜெய்க்கிதான் பேசியிருப்பாங்க ஜெய்க்கியும் டேவும் பேசியிருப்பாங்க அந்த ஆடியோ சென்ட் பண்ணுறாங்க அந்த ஆடியோ ஓப்பன் பண்ணுறாங்களே இங்கே பார்ட்டே சொல்லிட்டாங்க சொல்லி அவங்க காசு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் கூப்பிட்றப்ப மணி உங்க கூட வரோம் தெரியுமா சொல்கிறாங்க மணி எங்கே ஜம்காலாம் சொல்கிறாங்க அப்படி இல்லைடா நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா ஆனால் அதுக்காக என்னால் உங்க கூட இருக்க முடியாது எனக்கு என் ஜிமின் கூட இருக்கணும்டா என் ஜிமின் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது என் வீட்டில் எல்லாரும் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க எனக்கும் வந்து ஆசைப்பட்டேன் ஓகேவா இருந்தாலும் என்னால் எப்பவும் கூட இருக்க முடியல இதான் லாஸ்ட் டைம் டே இதுக்கப்புறம் உங்க கூட விளாட மாட்டேன் அப்படி ஜெயிக்க சொல்லியிருப்பாங்க டேக்கு ஒரு மாதிரி ஏன் ஜம்கா இல்லை இதுக்கப்புறம் வரமாட்டேன் எனக்கு என் ஜிம்மில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஜிம்மில் நான் சரி வெளியே கூட்டு போய் டேஸ் ஆகுது அவன்கிட்ட கேட்டேன் நான் அப்படியே வந்துட்டேன் ஆனால் என்னால் மனசு எல்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டேனே தவிர என்னோட மனசு கூட ஜிம்மிக்கிட்டே இருக்குது அப்படி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா அவன் ஒரு மணி ஒன்ற அளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்லிப்பாங்க டே பார்க்குறேங்க என்ன ஜங்கா பேசுறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ருக்காக உங்க கூட ஹாப்பியாக இருக்குடா அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் மற்றபடி எதுவும் இல்லைடா உனக்கு அவ்வளோ இன்செக்யூர் இருந்தால் வர நமக்கு எனக்கு கூப்பிட மாட்டேன் நான் என் ஹோபி கூட போய்க்கிறேன் என் ஹோபி கூட வெளில போனால் எனக்கு ஆசை அவங்க பிஸியாக இருக்கான் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்கு தான் ரொம்ப டயர்டாக இருப்பான் இதுக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க மட்டும் அவன் கூப்பிட்டு வந்தேன் மற்றபடி வந்துட்டு நான் வந்துட்டு உன் ஒய்ஃப்டும் பிரிக்கணும் நான் நினச்சதே இல்லைடா என்னோட ஒய்ஃபை நான் இன்செக்யூர் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஜெவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜெய்க்கு பேசியிருப்பாங்க இந்த வீடியோ இந்த ஆடியோ வந்து நம்ம காகித ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு அப்படியே உங்கள் ஒய்ஃபோட பில் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க ரெண்டு பேர் அவர் இப்போ நான் ஜெவுக்கு நினச்சி அவ்வளோ ஹாப்பி அப்படி சொல்லிட்டாங்க அப்படியே சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம ஜெயிக்க சொல்லியிருப்பாங்க எனக்கு ஜிம்முக்கு இருக்குது நான் மட்டும் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க இருந்தாலும் ஜிம்முக்கு நான் தான் மட்டும் தான் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்லியிருப்பாங்க அப்படியே இவங்களுக்கு அவங்க கூப்பிட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பாரு இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து இவங்க அந்த ஆடியோ எல்லாமே கேட்குறாங்க கேட்டு முடிக்கிறாங்க இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறீங்க எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிங்களா கேட்குறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறவங்க ப்ராப்ளம்ஸ் இல்லை என்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்முக்கு வர ட்ரை பண்ணுறாங்க யார் ஜிம் பக்கத்துக்கு போக விட மாட்டாங்க இப்போ நம்ம டேவோட அப்பா அம்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசி அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் டேவில் ஜெகப்படாங்க இப்போ ஜெகப்பு டேவும் அவங்களும் போயிட்டாங்க நம்ம ஜெகப்பு வீட்டில் உட்காந்துருக்காங்க டேவு முன்னிட்டு இப்படி இருக்காரு இங்கே பாரு ஜெகப் சொல்லிட்டாங்க ஜெகப் பார்க்குறேன் என்ன டேங்க சொல்லிட்டாங்க இங்கே பாரு 4 அடி அடிச்சுக்கோ இன்னும் திட்டிக்கோ இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண ஓகே பனிஷ்மெண்ட் பண்ணேன் ஆனால் என்னையும் ஜெயிக்க தப்பாக பேச வைக்கவா அவன் ஃப்ரெண்டுடா இந்த மாதிரி கேட்டது மார்க் நீ தான் கேட்குறது எல்லாரும் இப்போ கேட்குறாங்க தெரியுமா சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்லிட்டாங்க சொல்லு ஒய்ஃபு பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீ அவங்கள விட்டுருவா அவங்க கூட இல்லாமல் நீ வந்து 100 காசும் கொடுப்பா ஃப்ரெண்டாகவே இருக்கட்டுமே அதுக்காக சொல்கிறாங்க எப்போ அவங்க கூட இருப்பியா சொல்லிட்டாங்க இல்லை மற்ற ஃபேமிலி வந்து அவன்கிட்ட பிரிப்பியா கேட்குறாங்க அப்படி இல்லை ஜெகப் பேசாததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அவர் ஹெட்டை ஜெகப் லேப் வைக்கிறாங்க இங்கே பாரு நீ பிஸியாக இருக்க மிஸ் பண்ண நினச்சிக்க தவிர மற்றபடி உங்க விட்டுறா போகணும்னு நினைக்கல அப்படின்னு சாரி சொல்கிறாங்க அப்படி அழுதுகிட்டே இருக்காரு இந்த பக்கம் ஜெகப் பார்க்குறாங்க எனக்கு வந்து தப்பாக தெரியல ஓகேவா ஆனால் நீ ஜிமினையும் ஜெயிக்க போய் பயமாக இருக்க சொல்கிறாங்க அப்போ நான் சொல்லிட்டாங்க பாரு நீ எப்படினாலும் போக சொல்லிட்டாங்க என்ன அப்போ உனக்கு என்ன கேரிங்லாம் இல்லையா சொல்லிட்டாங்க கேரிங் இல்லை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லாது ஜெகப் அப்படி சொல்லிட்டு நம்ம எனக்கு தெரியும் உனக்கு வந்து கேரிங் நிறைய இருக்குது நிறைய இப்படி கோவம் தான் இப்படி பேசிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க ஜெகப் அமைதியாக இருக்குங்க அவருக்குமே நிறைய லவ் கேர் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது அவரால் எதுவும் இல்லை ஏன்னா தம்பி கூடவே போயிருந்தா அப்போ கோவம் வரும்ல எல்லாருக்குமே பிஃபோர் மேரேஜ்லாம் ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அவங்க அப்படி தாங்க எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஜெலஸ் எல்லாம் வந்துட்டுருக்குல்ல அவருக்கு ஜெகப் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப ஜெலஸாக தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா அப்படி சொல்லி ஜெகப் சொல்லிட்டாங்க நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் இப்படினாக்க ஒரு ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து 1 hour கம்மி பண்ணிட்டேன் எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் உனக்காக நான் இருக்குன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லை சொல்லிட்டாங்க சாரி சொல்லிட்டு தான் ஜெகப் அப்படி யாரும் அங்கே தப்பாக பேச வைக்குவோம் நான் ஜெயிக்க கூட வெளில போக மாட்டேன் சாரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படி நம்ம ஜிம் சைடு பார்த்தா ஜெயிக்க நம்ம தான் ஜிம் போட்டு அவங்க ரூமில் உட்கார வச்சிருக்காங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க பாரு அழக்கூட சேர்த்துட்டாங்க ஷோ பக்கத்தில் உட்காந்துருக்காங்க போயின்னு பார்க்குறான் சுகா சொல்கிறாங்க என்னம்மா என்ன சொல்கிறாங்க நீ ஜிம்மில் இருந்தாங்க உனக்கு ஜிம்மில் கொஞ்சம் டேஸ்ட்டாக தெரியும் ஆனால் நீ விழா கம்ஃபர்ட் பண்ணி நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டாங்க தேங்க்யூ சுகா அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா
இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க ஜிமினா ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம சுகாக்கு தெரியும். ரொம்ப எப்படின்னாக்கா இவரை விட கம்பேர் பண்ணாக்கா ஒரு 6 இயர்ஸ் சின்ன பையன். ஜிமினுக்கு சுகாவும் 6 வயசு வித்தியாசம் இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும். அவர் அப்படி இருக்கும்போது அவர் பார்த்துருப்பாரு. ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஜிமினா சுகா பார்த்துருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. குட்டி பையனாக அவர் ஃபைட் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின்மி பார்க்குறா. ஜிமின் இந்த பாரு உனக்கு ஜேகேட் எல்லாம் உரிமைக்கு சண்டை போட்டு சண்டை போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே ஹால் உட்காந்து பயங்கரமானாங்க. ஜிமின் புரிஞ்சுக்கல அது ஜேகே ரொம்ப ஆடாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி ஒரு கோவம் நார்மலாக ஃபஸ்ட்டு அவங்க கோவப்படுவாங்க. இப்போ இந்த டைம் கோவப்படாமல் இருந்தான் 3 மந்த்தாவே அவன்கிட்ட கேட்கறதே இல்லை. அன்னைக்கு கூட ஆசை கேட்டால் இல்லை படாமல் ஜேகே சொல்லிட்டு நான் தான் வச்சு கூப்பிட விட்டு போயிட்டு நான் எப்படி பண்ணேன் சொல்லிட்டு அவரை அடிச்சுக்கிறாங்க. அவரை அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க பாரு அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகே பார்த்து சொல்லிட்டு உனக்கு நீங்கள் ஒரு டைம் தப்பான பண்ணிக்கலாம் 2 டைம் தப்பான பண்ணிக்கலாம் அகைனகன் பண்ணிட்டு இருந்தால் எப்படி பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. சாரி அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதான் ஜெயிக்கணும் ஃபஸ்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தாக்கா ஜெக்கே ஸ்டில் அழுதுருக்காங்க. ஃப்ளோரில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படி பெட்டில் கட்டில் பக்கத்தில் அந்த கட்டில் சாஞ்சி உட்காந்து பயங்கரமாக ஆடாங்க. ஜிம்மில் எல்லாம் பார்க்கவே இல்லை. டேரக்டாக ரூமில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. குளிச்சுட்டு வெளில வரவங்களே இருக்கு. அவர் ரெடி இருக்காங்க காலேஜுக்காக. இப்போ நம்ம ஜெக்கே ஜிம் கிட்ட வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாமல் அவர் காலேஜ் பண்ண போகிறாங்க. அப்புறம் நம்ம ஜெக்கே ஜிம்மில் ஹேண்ட் போய்க்கிறாங்க. தம்மெல்லாம் பேசுமா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கோட ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. எனக்கு ஒன்று பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஓகேவா தள்ளி இருக்கியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோதான் மனசு உடனே போயிடுச்சு. ஜிம் இந்த பாரு ஜிம் தயவுசெய்து பேசாதமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு காலேஜ் போக தெரியும் ஓகேவா என்னால் எல்லாமே முடியும். ஓகே நான் உன்னை எப்போ டிஃபன் பண்ணியிருந்தது இல்லை ஓகேவா என்னோட தள்ளி எல்லாம் தள்ளி சொல்லி ஜிம் போயிட்டாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப அழகாக ஜிம் சொல்லி பண்ணி போகிறாங்க. பார்த்தா ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம் போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் கார் எடுக்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே காலேஜ் போகிறாங்கிறாங்க. இப்போ வந்து 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் ஜிம் ஜெக்கிட்ட ஒரு டைம் கூட பேசல. அந்த பக்கம் ஜெயாவுமே டேக்கிட்ட பேசவே இல்லை. டேக்கெலாம் ரொம்ப அழகாக வருது. என்ன பண்ணி அவன் சமாளம் பண்ணுறது தெரியாமல் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஒன்றால் தான் லைஃப் போயிடும் போடாடா சொல்லிட்டு அவர் டேக்கிட்ட சண்டை போட்டுறாரு. இப்போ டே பார்க்குறாங்க. நல்லா பண்ணலாம் சொல்கிறாங்க. பால்ட்டி நீ ஒவ்வொரு பொண்ணு கூப்பிடாது இல்லை ஒரு மாதிரி தப்பு ஏன் தப்பு ஓகே நீ சொன்னாக்க எனக்கு எனக்கு பற்றி புத்தி நான் யோசிக்கிறவங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பாருங்கள் சரப்படாது ஓகே உங்கள் ஒய்ஃப் எப்படி சமாளம் பண்ணலாம் யோசிங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் பிரச்சனை அவங்க புரியவே இல்லை. அப்போ ஒன் டே நைட்டு தான் நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு வந்து 1 டே நைட்டு நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காங்க. அவர் கேட்குறாங்க ஜேகே ஜிம் கிட்டாங்க பாரு இது மன்னிப்பு மன்னிக்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நான் இதுக்கு ஒரு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ மன்னிப்பு மன்னிக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து பேச எதுவும் சரியா எட்ட போகுது. ஜிம் தான் ஜெக்கி தள்ளி விட்டு இப்போ படுத்துட்டாங்க. ஜெக்கி எனக்கு தூங்கவே இல்லை. தள்ளி தூங்குறாங்க. ஜிம்மும் ஜெக்கி ஹக்கர் விட்டுறதே இல்லை. தள்ளி தான் படுத்துருக்காங்க. அப்படி ஒன் ஃபைன் டே நைட்டு நம்ம ஜிம் ரொம்ப நேரம் டேரக்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரிங்க பாருங்கள் சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க எப்படியுமே பிடிச்சிட்டோம் ஓகேவா நீங்கள் உடனே வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி நான் தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறோம் ஓகே சொல்லிட்டு ஜிம் டக்குன்னு ட்ரெஸ் போட்டு கிளம்புறாங்க வெளில. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்கிட்ட போகணும்னு நினைக்கிறியா நான் தப்பு இருக்காங்க நைட்டு எனக்கு போகணும்னு நினைக்க சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் டக்குன்னு ஜிம் பண்ணி எழுந்திருக்காங்க. இப்போ எஞ்சி வராது. ஜிம் பண்ணி போகிறாங்க. ஜெக்கி பண்ணி எழுந்திருக்காங்க. எங்கே போய் என்னை விட்டு யாருக்காச்சும் அவர் நினச்சி போக இப்போ ஜிம் முன்னாடி போக ஜேக்கி போய் போகிறாங்க. அவங்க இன்னொரு பர்சன் போயிட்டு இருக்காங்க. அவங்களை ஃபாலோ பண்ணி இன்னொரு பர்சன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் என்ன நடக்குது என் பசங்க எங்கே போகிறாங்க பார்த்துருக்காங்க. என்னாச்சுங்க கேட்குறாங்க. இருமா எங்கே பசங்க எங்கே போகிறாங்க எனக்கு எது பயமாக இருக்குது. இந்த பசங்க பிரச்சனை மாட்டிட்டாங்க என்ன சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த பசங்க பாருங்க ஜேக்கோட அப்பாடா ஓகேவா. இப்போ ஜேக்கோட பார்த்து நானும் வரேங்க சொல்லிட்டு நீ இருக்குது நானும் வருவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க காரில் உட்காராங்க. என் பசங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல சொல்லிட்டாங்க. ஒரு நான் சரி வீட்டை பார்த்துக்க முடியாது அந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள போகணுங்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை நீ அமைதியாக வா சொல்லிட்டு அவங்க காரில் போயிட்டு இருக்காங்க. முன்னே பிறகு கார் போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு கார் போயிருக்கும். செகண்ட் பைக்கு அதுக்கப்புறம் கார் தான் போயிட்டு லைனா நம்ம ஃபஸ்ட்டு போகிற காரும் ஜிம் நடுறாங்க. செகண்ட் பைக் வர நம்ம ஜெயிக்க வருது. ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக கேட்கும்போது அப்புறம் என்கிட்ட எங்கே போயிட்டுருக்கா ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் போயிட்டுருக்காரு பின்னாடி அது கூட ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காரோட அந்த பைக்கை பார்க்கவே இல்லை. அவங்க இவ்வளோ அந்த பைக்கை பார்க்கும்போது கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்க முன்னே பிறகு கார் போயிட்டுருக்கு. அந்த காரோட பசங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த டைம் எங்கே போகிறேன் ஷுகா எனக்கு பொருள் யோசிச்சுட்டு அங்கே பொருள் நம்பிச்சுட்டா ஓகேவா. இப்போ நம்பிட்டு ஃபாலோ பண்ண போது ஜின்னு போகிறது ஜின்னு பார்த்துட்டு இன்னொரு பசங்க பார்க்குறாங்க. இந்த டைமில் எங்கே போகிறாங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு மொத்த பேரும் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம அது டைம் வரும் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஓகே இவங்க எல்லாரும் தவிர மற்ற போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஜெயாவை பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம ஜின்னு போகிறப்ப சின்ன இந்த டைம் எங்கே போகிறாங்க என்னாச்சு அவருக்கு பிரச்சனையோ சொல்லிட்டு அவர் நினச்சி போயிட்டு இருக்காரு. பயந்து போயிட்டு இந்த ஜின்னு பார்த்து இந்த நம்பிக்கை எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போயிட்டு இருக்காரு. எல்லாருமே இப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ பையன்டா ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பிளேஸ் போகிறாங்கடா பார்க்குறதுக்கு. அப்புறம் ஓல்டு மேன்ஷன் அது பிகாஸ்ட் ஓல்டு மேன்ஷனுக்குள்ள தான் அந்த கார் போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்க்குறாங்க யாரும் கிட்ட பண்ணிட்டு மணி கேட்குறாங்களோ அப்படி ஜெயிக்கட அப்பாவுக்கு தாட்டு அப்படின்னு போனாங்க. காரெல்லாம் தனித்தனி நிறுத்திட்டாங்க. எப்படின்னா ஒரு கார் முன்னாடி வந்துருக்கு அவரோட தடையுமே இல்லை. எல்லாமே தனித்தனியாக காரை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி போக ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பக்கம் அப்படியே ஜிம்ல இறங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போதான் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்க, ஒரு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் பண்ணவே இல்லை, ஒரு லெதர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. பல பலன் இருக்கும், பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக அப்படியே போயிட்டு இருக்காரு. அந்த லாங் ஹேர் அப்படி வாண்டட் போட்டிருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி அவர் போகிற பார்க்க நம்பவும் இல்லை. எப்படி ஜிம் பயப்படாமல் இப்படி போகிறான், அவங்க வீட்டில் இருக்க தனியார் கூட பயப்படுவானே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துருக்காங்க. ஜேகே வந்து ஒழிச்சிக்கிட்டாரு போயிட்டு பைக் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு. அப்போ இன்னொரு பர்சன் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஜிம்முக்கு முன்னாடி இன்னொரு கார் போய் ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த கார் பர்சன் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஜேகேக்கு இன்னும் ஷாக்கு. சுகா சொல்லி பார்த்துருக்காங்க. அது இவங்க பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறான் ஜேகே பார்த்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்க வந்துருப்பாங்களே, எல்லாருமே அவங்க காரை இவங்க தண்ணி பாட்டி வச்சுட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு யாரோ கிட்னாப் பண்ணியிருப்பாங்க போல, இது ப்ராப்ளம் போல, யாரும் பிளாக்மெயில் பண்ணி மணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனி டைரக்ஷன் எல்லாம் அந்த மேன்ஷன் லான்ச் ஆகுறாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, சவுண்டு கேட்டுருக்கு, எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு யாரும் லான்ச் ஆகுறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன், அப்படியே ஒரு பர்சன் அப்படி நெக்கில் அவங்க ஷூ வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் பார்க்க செம்ம ஹாட்டாக அப்படி இருக்காங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அவங்க சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. நீ உயிரோட இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஆமாடா உயிரோட தான் இருக்கா சொல்கிறாங்க. நீ கொரியாவில் இருக்க சொல்கிறாங்க. கொரியாவில் தான் இருக்கா அப்படி சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்கிறாங்க, நான் எப்படின்னா நான் அப்படி இப்படி கேட்குறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. உங்க பாரு சொல்கிறாங்க. நீ தான் ஜிம்மினா சொல்கிறாங்க. எஸ் ஐ எம் பார் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப இதாகிட்டாங்க. இப்போ நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு டேரக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவங்க ஸ்டெப்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அங்கங்கே ஒழிஞ்சிருக்காங்க, ஒருத்தவங்க அந்த ரூமுக்கு வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பசங்க என்னங்க சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க. அங்கே இருக்கும் மிஸ்டர் ஜோண்டா ஓகேவா, இங்கே என்ன நடக்குது, அது நம்ம சுகாவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கடை பார்க்குறாங்க. சுகா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சுகா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி ஜிம்மில் பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மில் பார்த்தா அவங்க பயங்கர ஷாக்கு. எங்க ஜிம் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. பார்த்தா பையன் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, நல்லா இருக்கேன் பார்க்குறது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடை பார்த்து அப்பா திரும்பி பார்க்குறாங்க. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், எனக்கு நீ ஒரு ட்ரெஸ் டிசைனர் இல்லையா அப்படி தான் இருப்பா சொல்லிட்டு நம்ம ஜெக்கடை அப்பா சொல்கிறாங்க. அதை விடுங்க, என்ன நடக்குது கேட்குறாங்க. எனக்கு தெரியல மாஸ் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா பார்த்துருக்காங்க. எல்லாமே இப்போ ஜெக்கி எப்படி மகத்தை கை வச்சுருக்காங்க. ஒரு நம்பவும் இல்லை ஜிம்மோட இந்த கெட்டப்போ பார்க்கவும். சுகா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் பசங்க உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அந்த பசங்க பார்க்குறேன் வாங்குதாண்டா ஓகேவா. அவங்க பார்க்குறாங்க. பாரு நான் சொல்கிறாங்க. ஓ என்னையே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னைய ஃபேமிலி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறியா கேட்குறாங்க. உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நீ இங்கே இருக்கா, அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாமல் சொல்கிறாங்க. ஆமாம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கு சொந்தம் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை கிடையாது ஓகே, ஜஸ்ட் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஜிம்மில் சர்வ் பண்ணிருக்காங்க, மட்டுமே சொல்லி வச்சுருப்பாங்க. மற்றபடி உண்மை இல்லை, எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஜிம்மில் கொண்டு தான் சொந்தம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு உண்மை சொல்லவா கேட்குறாங்க. அவனே சொல்லிட்டு அவன் என்ன பார்க்குறான். என் ஹஸ்பண்ட் மேம் தான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஹஸ்பண்டில் போகாது ஓகேவா, அது எல்லாமே எனக்கு சொந்தமானது, எனக்கு பார்க்குற குழந்தைங்க சொந்தமானது ஓகேவா, ஜஸ்ட் இந்த சேஃப்டிக்காக கிராண்ட் பாப்பா சொன்னார் ஓகேவா. லாயர் அப்படி தான் சொல்ல வச்சுருந்தாங்க. லாயர்கிட்ட சொல்லி கிராண்ட் பாப்பா சொல்ல சொன்னாங்க. மற்றபடி ப்ராப்பர்ட்டி எதுவும் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஓகே. அப்படி நினச்சி உன் பையனுக்கு மேரேஜ் பண்ணி தான் பிளான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. எது கேட்குறாங்க. அந்த வாங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா, நானே உன்ட்ட வரணும்னு நினச்சேன். என்ன இது கொஞ்சம் நீ கொஞ்சம் வயசான ஒரு ஆளாக இருக்கியா, உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணி விருப்பமே சரியா, ஏன் ஏஜுக்கு ஒரு பர்சன்கிட்ட ஃபைட் பண்ணாங்க ஹாப்பியாக ஃபைட் பண்ண ஓகேவா. உன்ன மாதிரி ஒரு வயசான பூனைக்கிட்ட போயிட்டு வரான், பூனைலாம் சொல்லக்கூடாது ஓகேவா, அது ரொம்ப அழகாக இருக்கும். உன்னை அப்படி கூட வந்து ஓகே சரியா, ஒரு ஓல்டு ஃப்ளாக் கிட்ட போயிட்டு நல்லா ஃபைட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இது ஓல்டு ஃப்ளாக்காக சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு ஓல்டு ஃப்ளாக்ஸ் தான் ஓகேவா, உங்ககிட்ட சண்டை போட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரியா, அது வயசான நரின்னு சொல்கிறாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நரிக்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஓல்டு ஹேக் தான் சரியா சொல்கிறாங்க. அது கேட்குற ஒரு வந்தாலும் கோவம் இருந்து பாரு சொல்கிறாங்க. பாரு நீ அப்பா அம்மாவுக்கு இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா கேட்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு அவருக்கு ஒரு பிகாஸ் டிசீஸ் வந்துருக்கு, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, அது அப்புறம் அவருக்கு ஹெல்த் மாதிரி இருக்குது, அதனால தான் அவருக்கு ஜிம் கிட்ட வர முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. உனக்கு அந்த டிசீஸ் எப்படி வந்து தெரியுமா சார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அது பர்சன் பார்க்கணும் சொல்லிட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. அது வர வச்சதே நான் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த டிசீஸ் வந்தால் மட்டும் தான் நீ ஹெல்லுக்குள்ளே போயிட்டு ஒரு சரியா சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு ஹெல்லுக்குள்ளே போவேன் சரி எப்படி இருந்துச்சு ஹெல் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற அந்த பர்சன் பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஒன் டே உனக்கு ஜஸ்ட் நார்மல் அலர்ஜி, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறேன்ல, அன்றைக்கி தான் போட்டேன் சரியா, அந்த இன்ஜெக்ஷன் மிக்ஸ் பண்ணி போட்டேன், எனக்கு அந்த என்ன தான் நீ துடிச்சு ஆகணும் சரி, அதுக்கு தான் சரி சொல்கிறாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா கேட்குறாங்க. டயலிஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டெய்லி டயலிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. எப்படா உயிரை போயிடும் பயப்படுறியா, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறியோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து உயிர் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி சின்ன மவுத்து கை வச்சுருக்காங்க. ஒரு நம்புல ஜின்னு ஒயனு, அதுக்கப்புறம் நம்ம ஜேவப்பு நம்ஜோண்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தனித்தனி டேரக்ஷனில் பார்த்துருக்கோம், நம்ப முடியல. அப்போ சின்ன அப்படியே சின்ன பக்கத்தில் பார்த்துட்டு ஜின்னு அதை பார்க்கவே இல்லை. உண்மையாக ஜிம் தானே சொல்கிறாங்க, ஜிம்மே தான் சொல்கிறாங்க. டக்குனு ஜின்னு பயந்து போய் கத்தலாம் போகிறாங்க. டக்குனு ஜின்னோட மவுத்தில் பர்சன் கை வச்சுட்டாங்க. ஏன்னாக்க நம்ம ஜேவப் தாண்டா ஓகேவா, ஜேவப் பார்க்குறாங்க. கத்தனை தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்க. ஜேவப் இங்கே பண்ணுறா கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுறது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீங்கள் வர்றது பார்த்தா நான் தான் சரியாக சொல்கிறாங்க. இது என்ன பார்த்தா
சொல்லுங்க நீங்கள் வந்து பார்த்தா நான் வந்து சரி உங்களுக்கு எது பிரச்சனை போட சொல்லிட்டு வாங்கி வந்தேன். பார்த்தாக்கா இங்கே சொல்கிறாங்க, ஏண்டா இது ரொம்ப ஜிம்மினா கேட்குறாங்க. ஜிம்மின் தான் சொல்கிறேன், என்ன பண்ணுறான் சொல்கிறாங்க, வார்த்தை தெரியல சொல்கிறாங்க. இதான் இவர் தான் அவங்க அப்பா அம்மா கொண்டு வரும். ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் ட்ரெஸ் எல்லாம் பாருண்டா, பார்த்தா ஒரு மாஃபியா மாதிரி தெரியல சொல்கிறாங்க. ஜெவ் பார்க்குறாங்க, அழகான மாஃபியா சொல்லிட்டு இருக்காம ரொம்ப ஹேண்ட்ஸமான மாஃபியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அது உண்மைதான் சொல்ல மாட்டேன், ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படிடா வீட்டில் பார்த்து குழந்தை மாதிரி பண்ணி சென்டார் பண்ணி சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க கேட்குறாங்க, வாங்க வந்துட்டு இங்கே பாரு உன் பிஸ்னஸ் தான் யார் பார்த்து தான் கேட்குறாங்க. அதான் தெரிஞ்சுக்கணுமா, சரி ஓகே நீயும் ஒரு வருஷம் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுப்ப, எப்படியாவது ஒன் டே சுற்றி அடைஞ்சிடலாம், அந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள நம்ம போகலாம், நம்மளே பார்க்க போனாலும் நினச்சிருப்பேன். சரி சொல்கிறேன். சரி இந்த பக்கத்தில் ஒரு சேர் ஒரு பர்சன் போடுறாங்க, அந்த சேரில் உட்காந்து அப்படி அந்த பர்சன் நெக்கில் அந்த ஷூக்கு இப்போக்கா ஹைலைட்ஸ் தான் போடுற ஷூ அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இங்கே பாரு, இப்போ இல்லை எப்போவுமே அந்த கம்பெனிக்கு ஓனர் நான் மட்டும் தான் வைக்கவா, அதோடைய எம்டி அதோட சிவிலம் நான் மட்டும் தான் வைக்கவா, என் கம்பெனி யாருமே கொடுக்க மாட்டேன் வைக்கவா சொல்கிறாங்க. ஜிம்மின் அந்த கம்பெனி வந்து பொறுப்படுத்துக்கிறப்போ அவருக்கு 13 இயர்ஸ் ஓகே, ஜஸ்ட் 13 இயர்ஸ் இருக்க பொறுப்படுத்திருப்பாரு. இப்போ ஜிம்மின் சொல்லவும் ஷாக்காக வர என்ன சொல்கிறேன். ஆமாம் நான் எனக்கு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கிராண்ட் ஃபாதர் எல்லாமே இருந்தால் வைக்கவா, நாங்கள் எப்போ மற்ற பிராமியன் நம்ப மாட்டோம் வைக்கவா, நாங்கள் பிராமியன் நம்புவோம் அப்படி சொல்கிறோம். ஜிம் சொல்கிறாங்க, எங்களுக்கு டேலண்ட் இருக்கும்போது எங்கள் கம்பெனி எங்களை பார்த்து தெரியும் சரியா சொல்கிறாங்க. என் அப்பா வந்துட்டு 1000 கோடி விட்டு போனார் சரியா, இப்போ அது வந்துட்டு இப்படினாக்கா இப்போ வந்துட்டு அதை விட தாண்டி அதிகமாக வந்துருக்கு ஏன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா, அது ஜிம் ஒரு சின்ன பையனாக இருந்து அந்த கம்பெனி அவர் அவ்வளோ டெவலப் பண்ணியிருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு கம்பெனி அவ்வளோ மெயின்டைன்ஸ் பண்ணுறாரு. இப்போ சொல்ல இந்த பக்கம் ஜிம்மில் ஜெக்கடாம பார்க்குறாங்க. பார்த்தீங்களாங்க எவ்வளோ டேலண்டாக இருக்க நம்ம ஜிம்மினே சொல்கிறாங்க. ஜெக்கடாம பார்க்குறாங்க, எனக்கு உண்மையாக நம்ப முடியுதுன்னே சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் இப்போ ஜெக்க சூஸ் பண்ணா சொல்கிறாங்க. என்னங்க சொல்லின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜெயிக்கிற ஜிம்முக்கு அவ்வளோவா ஒன்றும் டிசோன பசங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவனுக்கு டேலண்ட்டுக்கும் அவனுக்கு இருக்க அந்த கேரக்டருக்கும் அவனுக்கு செட்டே ஆக மாட்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறாங்க. பக்கா ஜென்டில்மேனாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பையனும் ஜென்டில்மேன் தாங்க. ஜெக்கடாம சொல்கிறாங்க. ஆமாம் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஜெக்கட அப்பா அம்மா எப்படின்னாக்கா பிஸ்னஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் எந்த ஒரு பொண்ணு பசங்க அது மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறது சீட் பண்ணுறது விஷயம் தான் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் பசங்கள்ட்ட கூட நினைப்பார். ஆனால் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு இல்லையா, போய் சொல்லிட்டு போகிறது குடிக்கிறது இதெல்லாம் தப்பானதா அவர் பார்க்குறாரு. இப்போ நம்ம அது உங்கள் ஜிம்மோட பையனுக்கு ஜெக்கிடிஸான பர்சன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பாஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப டேஸாக வந்துட்டு இந்த மாதிரி அடித்து ஃபைட் பண்ணி பார்த்தது இல்லையா, அகை நீங்கள் ஃபைட் பண்ண போகிறீங்க, எனக்கு பார்க்க ஆசையாக கேட்குறா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. அப்படியா ஆசை கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம சுகர் என்ன பண்ணுறான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. சுகர் ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணுறானோ சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது. இப்போ நம்ம சுகா போய் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம சுகா வந்து 1 செகண்ட் சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. இந்த சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தானே கேட்டு ஷாக் ஆகிடுங்க. பிரைம் மினிஸ்டராக சொல்லி பார்த்து எனக்கு கொரியோட பிரசிடென்ட். அப்போ சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் வாய்ஸ் இப்போ ஜிம் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுறாங்க. எனக்கு அவருக்கு பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஷேடோ ஆஃப்லன்னு கூப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க எல்லாருக்கும் அள்ளி விட்டுருச்சு. எனக்கு இவங்க எல்லாருக்குமே மிஸ்டர் ஷேடோன்ற நேம் தெரியும், அவங்க எப்படி என்ன பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க தான் ஷேடோன்னு தெரிஞ்சதும் ஜெயிக்கணும் அவ்வளோ அதுக்கு ஹார்ட்டே வெடிச்சுன்னு போல நம்பவே முடியல அவரால். இப்போ நம்ம சுகம் பார்த்துட்டு இருக்காங்க. சுகம் பக்கத்தில் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பிரசிடென்ட் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஷேடோன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் இல்லை ஒரு பிகஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தேங்க் பண்ண தான் ஃபோன் பண்ணேன், சாரி நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கீங்களா அவங்க கேட்குறாங்க. கொஞ்சம் பிஸியாக சொல்கிறாங்க. எப்போ மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னு ஒரு 2 வீக்ஸில் சொல்கிறாங்க. 2 வீக்ஸ்லேயே ஆமாம் சொல்கிறாங்க. சரி உங்களுக்காக நான் ஜெட் அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் லோன் ஜெட்டில் வரேன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. மீட்டிங் அங்கே தான் வைக்க போகிறோம் சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய உங்களுக்கு நான் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா எனக்கு கிஃப்ட்லாம் பிடிக்காது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களுக்காக கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் சொல்கிறாங்க. இது நம்ம டீம் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுவோம் சொல்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, மிலிட்ரி ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இருக்காங்க கவர்மெண்ட்டில் அதாவது மினிஸ்டர் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஒரு தேங்க்யூ பார்ட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நான் வரேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஓகே உங்கள் ஹெல்த் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்போ சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. அவர் அவ்வளோ பெரிய ஒரு பர்சன். அவர் ஜிம் சின்ன பையன். அவர் கம்பேர் பண்ணி அவரோட பையன் வச்சு ஏஜ் கூட இருக்க மாட்டார். ஒரு இப்படினாக்கா அவரோட ஏஜுக்கு ஜிம் லைக் ஒரு கிராண்ட் சர் கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு பர்சன். ஜிம் கிட்ட எப்படி ஒரு ஹம்பிளாக பேசுகிறாங்க சொல்லிட்டு அவ்வளோ ஷேடோ ஒரு மிஸ்டர் ஷேடோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரெஸ்பெக்டாக பேசுகிறத பார்த்து இந்த பக்கம் ஜெகடா பார்க்க அவ்வளோதான் அவர் நம்ப முடியல. எனக்கு இந்த பர்சனை பார்க்கும்போது பல பேர் ட்ரீம். எனக்கு அந்த கண்ட்ரி இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிறது தப்பு நடக்காமல் இருக்கிற ரீசனே வந்து இவங்க தான். அந்த மிஸ்டர் ஷேடோ வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பார்க்கும்போது பல பேர் ட்ரீமாக இருக்கும்போது அவங்க வந்து அது ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டம் தான் எல்லாருக்குமே.
அவர் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசுறத நினச்சி அவங்க ப்ரௌடாக இருக்காங்க. ஏமா உண்மையை நம்ம சண்டையில் நினச்சிட்டோங்க. ஆமாங்க, பார்த்தீங்களா நம்ம ஜிம்மிக்கு எந்த அளவுக்கு ஒரு பவருக்கு மிஸ்டர் ஷேடோ நம்ம ஜிம்மினா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம சுகாவில் இருக்கானோ சொல்கிறாங்க. இப்போ ஷேடோ டீமில் நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ சுகா சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி தாங்க கொஞ்சம் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் நம்பிச்சிருக்கோம். பயங்கர ஷாக்கு தான். நம்ம சுகா இதில் இருக்கோம், நம்ம ஜிம்மில் மிஸ்டர் ஷேடோன்றதுலாம் ஏற்றுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஒரு ஷேடோவாக சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அந்த பர்சன் ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாரு என்ன அவ்வளோ சரி சொல்ல முடியாது. சரியா எனக்கு டிஸ் இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு எப்படியாக்கும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி ஓகே மறுபடியும் உயிரோட வந்துருப்பேன். அவ்வளோ எனக்கு சாவி கிடையாது சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ரெண்டு டாக்டர் ஜிம் தான் இப்போ ஷர்ட் தூக்கி விடுறாங்க. அந்த பர்சன் நின்றுருக்காங்க. எப்போ ஸ்ட்ரென்த் இல்லை பார்த்துருக்காங்க. அவனுக்கு சாவி கிடையாது. எப்படி ஃபீனிக்ஸ் நீ ஃபீனிக்ஸ் கம்பேர் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஃபீனிக்ஸ் பறவை கூட ஒன்று கம்பேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாரு உன் ஃபேமிலியை அழிக்க போகிறோம்னாடா சரி, உன் அப்பா அம்மாட்ட அவ்வளோ ப்ராப்பர்ட்டியுமே அழிச்சிட்டேன். சரி உனக்கு இப்போனாக்கா என்னோட வெற்றின்றது உனக்கு ஃபேமிலியெல்லாம் பண்ண தெரியுமா? இப்போ என்னதான் உன்ட்ட அவ்வளோ ப்ராப்பர்ட்டி தானே ஒரு ஆனால் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அது வார்த்தை கிடையாது. செம கோவம். ஜிம்மில் அடிக்கிறதுக்கு முடியாது. அந்த பர்சன் ஒரு பர்சன் அடிக்கிறவங்க தான் சுகா தான். அவன் என்னோட வார்த்தை ஆனதான் சொன்ன பொண்ணு உடச்சிட்டு அவனை நான் சொல்லிட்டு இப்போ சுகா அடிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுகா எங்கள் அமைதியாக இருங்க சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி பார்க்குறாங்க. சுகான்னு ஒரு நேம் இருக்கா அவனுக்கு பார்க்குறாங்க. எனக்கு அவங்களாம் முன்னையும் தெரியும், ஆனால் சுகான் நேம் தெரியாது இல்லையா? இப்போ பார்க்குறாங்க. இந்த பக்கம் இப்போ ஜிம்மில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அடிக்கிற அடியை பார்த்து எல்லாம் பாய்ந்து போயிடுறாங்க. எனக்கு ஒரு சின்ன கை தான் அந்த கையால் அவர் அடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டன் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் சுகா பார்க்குறாங்க. ஹேண்ட் வலிக்க போகுது அப்படி சொல்கிறாங்க. சுகா பார்த்து சொல்லி ஹேங் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் என்னுடைய கடைசி வீட்டு அதில் தான் உங்கள் வீடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணால் ஃபர்ஸ்ட் வழி அனுப்புவார் சொல்லிட்டு தெரிஞ்சு அட்டாக் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஆர்கன்லையும் அவருக்கு ஏற்கனவே ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் டிஸ் இருக்கும். அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுதான் இப்படி இருக்கவும் அவரோட தாங்க முடியல. அந்த பெயின் தாங்க முடியாது. பாரு என்னால் முடியல, நான் சத்திய பெருமை சொல்கிறாங்க. நீ தான் வந்துட்டு ஃபீனிக்ஸ் பரவாயில்லை நீ அக்கா வீரோட வா சொல்லிட்டு ஜிம் கூப்பிட்றாங்க. அவரோட ஏற்றுக்கொள்ள பாரு நீ எப்படி பேசிட்டு இருக்க, நீ ஒரு சின்ன பையன். நான் அங்கிள் சொல்கிறாங்க. இது அங்கிள் எனக்கு அங்கிள் கிடையாது சரியா? என் அப்பா என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி போனால் போக சொல்லிட்டு வீட்டை கொண்டு வச்சு சாப்பாடு போட்டாங்க. சரி மெய்டு மட்டும் ட்ரீட் பண்ணாமல் சொன்ன பையனை ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு இப்படி பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் அப்படி ஒரு அடி அடிக்கிறாங்க. அவனுக்கு அப்படி பிளட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டமக்கில் ஒரு பஞ்சு பண்ணுறாரு. அப்படி மவுத் வழி பிளட் வந்து அப்படி செதுருது. இந்த ஒரு வாலில் அந்த வால் பக்கத்தில் நம்ம ஜிம்மில் ஜேவப்பு ஜின்னு வச்சுக்கோங்க. ஐயோ சொல்லிட்டு அவங்க போய் தடிப்படுறாங்க. ஏன்னா பிளட் சுட்டவங்க பார்த்து பயப்படுறாங்க. அப்படி ஜிம்மில் அடிக்கிறத பார்த்து ஜேவப்பு ஸ்டன் ஆகிடுறாங்க. அந்த அடியெல்லாம் பார்த்து அப்படி ஒரு அடி அப்படி சின்ன ஹேண்டு தான் அப்படி ஒரு அப்படி பஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. அது பார்த்துருக்காங்க. பாரு என் கிராண்ட் உன்னால எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா சொல்கிறாங்க. எவ்வளோ சஃபராக தெரியுமா சொல்கிறாங்க. நீ விட்டு நாளே விட எதுக்காக தெரியுமா? என் நெருங்க விடாமல் பண்ணதுக்கு ரீசனே என்னோட கிராண்ட் ஃபாதர் கஷ்டப்பட்டுருந்தா தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ அது பசங்க பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு எங்க தான் உன்னால் ஜெயிக்க முடியாது சரியா? என்னைக்குமே ஒன்று அடிக்க போகிறதா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாசம் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இறந்தாங்க சொல்லி ஒவ்வொரு பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்த வாசல் இருக்கானே ஏன்டா உயிரோடு இருக்குன்னு தெரியாமல் ஒருத்தர் காமர்ஸ் வச்சு கிடக்குறேன்னா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கிக்கு ஒரு மார்க்கு ஒரு பேஷண்ட் நேம் சொல்கிறாங்க. அந்த நேம் ஜெக்கோட பேஷண்ட் ஒரு பர்சன் ஒன் டே அட்மிட் ஆயிருப்பாங்க இல்லையா? எப்படி அடிச்சாங்க யார் அடிச்சாங்கன்னு தெரியல சொல்லிட்டு அது அவர் வந்து இவர் தான் அடிச்சிருப்பாரு. அதை சொல்கிறாங்க. சரியா அவனை எங்கே அடித்தான் எதாவது அஃபெக்ட் ஆகும்னு தெரியும் ஓகேவா? எனக்கு அதனால தான் நான் தான் அடித்தவன் ஹாஸ்பிட்டல் போட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி சுகர் ஆகுது. நீயா சொல்கிறாங்க. ஆமாம் நானே தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. ஆமாம் இவன் அடிச்சு என்ன பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. இப்போ அவன் பார்க்குறான். அப்படியே மிஸ்டர் ஷேடோன்னு சொல்லி மிஸ்டர் ஷேடோ நான் தான் ஜிம்மில் நான் தான் சரியா சொல்லிட்டாங்க. உன்னை அடிக்க வந்த எமோ நான் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம அந்த பர்சன் அந்த ஷாக்லேயே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டான். ஜிம் பார்க்குறாங்க. ஆனாலும் எனக்கு லாஸ்ட் வீட்டு வரைக்கும் நான் அடிப்பேன் சரியா? நான் அடிச்சேன்னு செத்து போவோம் சரியா? ஜிம் சொல்கிறாங்க. அப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே எல்லாம் சிக்கன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. எனக்கு ஹேங் ஜிம் கேட்குறாங்க. சுகர் பார்க்குறாங்க. அப்கோர்ஸ் அப்படி சொல்லிட்டு சுகர் சொல்லிட்டுருக்காங்க. பக்கத்தில் பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுதுங்களா அடிச்சு சீக்கிரம் முடிச்சிரு சரியா சொல்கிறாங்க. இப்போ அது பயம் அந்த பர்சன் பார்க்குறான். எப்படி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. நீ உயிரிழக்கிறது டிசவுண்ட் பர்சன் சரியா? உங்களோட பிடிச்சி விட்டு வச்சதே சரியா? ஜிம் தாங்க தான் ஓகே ஜிம் சார் நான் பொறுமையாக பார்த்துக்கலாம். உங்க கூட அவங்க கூட அழகை இருந்தாங்களா அவங்கள ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பொறுமையாக பார்த்துக்கலாம் சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலி டச் பண்ணி ட்ரை பண்ண 2 weeks பிஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம செக்கட் ஃபேமிலியை இந்த பர்சன் டச் பண்ணி ட்ரை பண்ணிருப்பாங்க அவங்களோட ஆளுங்களை வச்சுட்டு. ஆனால் அவங்க என்ன எனக்கு மணி இல்லாமல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்படி ஒன் டே வந்து பார்க்க ப்ராப்பர்ட்டி வந்துடும். அப்புறம் நம்ம சர்ச் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க அடியாட்கள் கூட இருப்பாங்க. இப்போ பார்த்தா அந்த அடியாட்களும் மொத்தமாக இறந்து போயிட்டாங்க. நம்ம ஜிம்மில் அடிச்சிருப்பாங்க. 2 weeks பிஃபோர் வந்து ஜாயின் ஃபேமிலி நேரம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிம் எப்போவுமே ஜாயின் ஃபேமிலிக்கு இல்லை அவங்களோட ஆட்களை வச்சுருப்பாங்க. என்னை பற்றி எப்போ தெரிய வந்துச்சுனாக்கா அந்த ஃபேமிலிக்கு ஆபத்து வரும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாரு. அவங்க தான் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருப்பாங்க. இந்த பர்சன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்திருப்பான். இப்போ தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போவுமே அவங்க ஜிம்மில் அதை டிஸ்டர்ப் பண்ணால் வந்துருப்பாங்க வீட்டுக்கு பக்கத்தில். அப்போ தான் ஒரு பர்சனை பிடிச்சிருப்பாங்க. அது ஜிம்மில் பாடி கட்டு பிடிச்சிருக்கு அடைச்சி போட்டிருப்பாங்க.
இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீ என்ன பண்ணிருக்கிறதுன்னு தெரியாது நினச்சிருக்கியா, உன்னோட ஒவ்வொரு அசைவும் ஃபாலோ பண்ணுறதுக்கா சரியா சொல்கிறாங்க, நீ என்ன ஃபாலோ பண்ணல, நான் தான் அவனை ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறாங்க, பாருங்க ஜிம், நான் அங்கிள் சரியா எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிருக்கலாம், என்னை விட்டு சரியா சொல்கிறாங்க, அப்படியா விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பாரு எனக்கு ஒன்று போட்டதில் ஒரு பெரிய விஷயம் ஆகுது, கண் எடுத்தமா போட்டு நான் அப்படி போயிட்டு இருப்பேன் சரியா, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நீ அப்படி பண்ணி தப்பு போகணும், நம்ம ஏன்னா தப்பு பண்ணணும்னு சொல்லி நினச்சி ஆகணும் சரியா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறவங்க பாரு ஏற்கனவே இருக்கிற பாதி சத்து தான் சொல்கிறாங்க, அதான் நீ சொல்லி நீ ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸில் மறுபடியும் எழுச்சி பார்ப்போம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா சிரிக்கிறாரு, ஃபீனிக்ஸ் நீனே அப்படி சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்கிறவங்க தகுதி இருக்காடா அப்படி ஜிம் கேட்குற அந்த சுகா கேட்குறாங்க. சுகாலாம் இப்படி பேச பார்த்து எனக்கு ஷாக்கர் வயன் பார்த்துட்டு இருக்கா. சுகா நீ வந்து மிஸ்டர் ஷேடோ குரூப்பில் இருக்க ஒரு பர்சனா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு அவரும் ஷாக் ஆகிடுது. இப்போ அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க, சுகா சார் சொல்கிறாங்க, சுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ஆமாம் இந்தாங்க அதோடைய அவர் ஃபைல் சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க அது குரூர் மட்டும் இப்படி இருக்கும்போது ஜோன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி சேர்த்தா கூட அது இருக்காது, அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு. சுகா தான் பிகாஸ் ரிச்சஸ்ட் பர்சன். ஓகே அதான் நம்ம ஜோன் ஃபேமிலியில் சுகா தான் ரொம்ப ரிச்சான பர்சன். இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து அவர் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாரு. இது வந்துட்டு ஒருத்தவங்க ஆடிட்டர் கொடுக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க, சார் ஓகே சொல்லி வாங்கிட்டு வரமாக்கிறாங்க. அப்படியே வாங்கி பார்த்து ஒன்றும் ஸ்டாக் ஆகிடும். அது எனக்கு அதேன்னு சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு பிளேஸ்க்கு அவங்க இடம் வாங்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அது அவ்வளோ பெரிய பிளேஸ் ஆச்சு, அங்கெல்லாம் இடம் வாங்கவே முடியாது பார்த்துருக்காங்க. நம்மளாம் இப்போ ரிச்சஸ்ட் பர்சனாக கூட நம்ம அங்கெல்லாம் ஒரு பிளேஸை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கட் பார்க்குறாங்க, அப்போ என் சுகர் ரிச்சஸ்ட் பர்சன் ஆசை பார்த்துருக்காங்க. ஜெக்கட் அவங்க பார்க்குறாங்க, ஆமாங்க சொல்கிறாங்க, என் பையன் அப்படியே என் சண்டை எல்லாமே ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்காங்க பாரு அப்படி சொல்லிட்டு அவர் ப்ரௌடாக பேசிட்டுருக்காங்க. ஜெக்கட் அவங்க பார்க்குங்க, இவர் ஒருத்தர் சரியா அப்படி சொல்லி ஜெக்கட் அவங்க பார்த்துருக்காங்க. நீ தான் நிறைய ஏர்ன் பண்ணுற அப்படி சொல்லி ஜெயிக்கல அப்பா சொல்லிட்டாங்க. மணி ஏர்ன் பண்ணினாங்க அப்புறம் சொல்லிட்டாங்க. அது உண்மை தான், நல்ல ஃபேமிலி தான் விற்பாருன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்து சொல்லிட்டாங்க. பார்த்தா ஃபைட்டு கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜெக்கி பார்த்தா தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஜெக்கி கிட்ட குழந்தனமாக பேசினது அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ சுகர் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு பொய் சொன்னால் பிடிக்க சரியா, பொய் சொல்கிறது, அவனுக்கு வேலை சீட் பண்ணுறது, அவனுக்கு நம்ப வச்சு ஏமாத்துறது, அவனை ப்ராமிஸ் பிரேக் பண்ணுறதுன்னு சுத்தமாக பிடிக்காது சரியா, அவன் ரொம்ப வெறுப்பான் தெரியுமா சொல்கிறாங்க. அவன்கிட்ட வந்து மறுபடியும் மன்னிப்பு கிடைக்காது யாருக்குமே அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தவங்களுக்கு அவனுக்கு மன்னிப்பு ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுனாக்கு அவங்க லவ் பண்ணுறான் அர்த்தம். ஓகேவா, அவங்க லவ் யாரும் மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ண கூட அவன் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை அதர் ரிலேஷன்ஷிப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. எனக்கு ஒரு டைம் இல்லை, ஜெக்கு நிறைய டைம் ப்ராமிஸ் பிரேக் பண்ணிக்கிறத நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு எந்த அளவுக்கு போவான்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கு நம்ம பார்க்குறாங்க. அப்படின்னா ஜெக்கி மேலே வச்சுருக்க லவ்வில் தான் இவ்வளோ 10 days மன்னிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. எப்படி ஒரு பையன் பற்றி சொல்கிறாங்க, ஜெக்கி லக்கி கைன்னு நினைக்க சொல்கிறாங்க. என்னங்க சொல்லின்னு கேட்குறாங்க. ஆமாம் சரி லக்கியான ஒரு பர்சனாக இருப்பான், அதனால ஜிம் ஒரு பையன் அவன் கிடச்சிருக்கான் சொல்கிறாங்க. அப்படி சொல்ல அது உண்மைதாங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் அடிக்க அந்த பர்சன் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பல்லெல்லாம் கீழே விடுது. அவங்க அப்படி பார்த்து பிளட் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் சுகா அப்படி ரசி பார்த்துட்டு இருக்காரு. ஜெயிக்க சுகா ஒயின் பார்க்குறா. இவனை ஒரு டாக்டர், ஆனால் இவன் அடிக்கிற அடியை பார்த்தா இவன் ட்ரீட்மெண்ட் கூட குறைக்க முடியாமல் இறந்து போகிற முடியும் சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் ஒரு பர்சன் எங்கே அடிச்சா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலி பெயின் ஆகும் சொல்லிட்டு. அப்படி வாங்கி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ சுகா நீ இப்படி பர்சன் இப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கே சுகா, சரி வாங்கி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஹார்ட் ஒரு பஞ்சு பண்ணுறாங்க. அவன் துடிச்சு போகிறான். ஐயோ சொல்லிட்டு அவனை தாங்க முடியாது பெயின். அப்படி ஜிம் பார்க்குறாங்க. வெடிக்குதா என் அப்பா அம்மா பொண்ணை போய் எப்படி வலிக்கும் 4 வயசு என்ன சொன்ன நானதான் சொல்லலடா, நானதான் யார் ரீசன் நீ தான் சொல்லிட்டு ஜிம் தான் இப்போ அப்படியே மிதிச்சுட்டே இருக்காங்க ஸ்டொமக்கில். அந்த பர்சனுக்கு உடம்புல மற்ற பிளட் வந்து மொத்தமே விழுந்துரும் போல எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவங்களோட பாடி கிடமே ரசிச்சு பார்த்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க எப்படா இவங்க ரசிக்கிறானுங்க ஜின்னு கேட்குறாங்க. ஏன்டா ஜெவப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு எப்படி ரசிக்கிறானுங்க இவங்க சொல்லிட்டு பயமாரி அவங்களுக்கு சொல்கிறாங்க. மயமக்கிறது அவங்களுக்கு பயந்தா இப்படி ஒரு இந்த ஷேடோ கொடுக்குறவங்க இருப்பாங்களா சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாடிகார்டு பார்க்குறாங்க. ஜிமின் சார் கை வலிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. பார்த்தியா அவங்களும் எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் இவங்க மணிக்காக ஒர்க் பண்ணுறவங்கள அவங்கள ஜிம் உருவாக்கப்பட்ட ஜிம்னால உருவாங்க எப்படி சொல்கிறது. அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற பசங்க இல்லை. அவர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் எல்லாமே சரி பண்ணி அவங்க ஒரு ட்ரீமோட இருப்பாங்க. அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி கூட வந்திருப்பாங்க. ஆனால் ஜிம்னாக்கா வேறு மாதிரி ஒரு ரிலாக்ஷன் கொடுத்துட்டு போக நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுமே நான் அவங்க கூட இருப்போம், நான் அவங்க பாடிகளை மட்டும் தான் இருப்போம் சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருந்தது தான். இப்போ நம்ம ஜிம் அடிக்க அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் சார் ஐஸ் பேக்கெலாம் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு கையில் வந்து வைக்கணும்னு இருக்காங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு காட்டன் கிளாத் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. எவ்வளோ நேரம்டா அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாங்க ஒரு டாக்டர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டாக்டர் பேக்கியான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவருக்கு தெரியும். எனக்கு இவங்க மெடிக்கல் ஒரு அவார்ட் ஷோக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு பெஸ்ட் டாக்டர் சொல்லிட்டு அவர் அவார்டு வாங்கியிருப்பாரு. நம்ம ஜேகே வாங்கியிருப்பாரு, அவரும் வாங்கியிருப்பாரு. அப்போ பார்க்குறாங்க இவங்க ஃபேமஸ் டாக்டர் ராஜேஷ் பார்க்குறாங்க. இவங்க வந்து ஃபாரினில் தானே இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தொழில் பசங்க வேலையை வந்துருக்காங்க. ஜிமினா முடிச்சுட்டு அப்படி கேட்குறாங்க. நம்ம ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க எல்லாமே கொரியன் பாய்ஸ் தான். அந்த கொரியனாக தான் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறோம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போக சொல்கிறாங்க. சீக்கிரம் அவ்வளோ சொல்கிறாங்க. இவங்களும் ஸ்டன் ஆகிட்டாங்க. ஜெக்கியாவில் நம்ப முடியாது நம்ம ஜிமின் தானா அது உண்மையாக வந்துட்டு
நான் மேட்ச் பண்ணிட்டு நான் சாஃப்டான ஜிம்மிங் தானே பார்க்குறேன். சாஃப்ட்டில் அவர் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எப்படினாக்க கோவப்பட்டு போகிறான்னு ஜஸ்ட் கோவம் நினச்சி போகிறேன், ஆங்கிரி பேர்ட் நினச்சிட்டு போகிறேன். ஆனால் இது ஆங்கிரி பேர்ட்லாம் இல்லை, அது வேறு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மிங் லாஸ்ட்டாக அந்த பர்சனுடைய அப்படின்ட்டு எப்படினாக்கா அடி அவருக்கு அப்படியே ஒரு மிதிக்கிறாங்க. அவ்வளோதான், அவன் இறந்தே போயிட்டான். எங்கே அட்டாக் பண்ணால் உயிர் போகணும்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக ஒரு அடி வயிற்றுல ஒரு அப்டாமன் அளவு ஒரு ஹிட் பண்ணியிருப்பாங்க. அவன் அப்படியே அங்கே இறந்து போயிடான். அவன் வந்து லாஸ்ட் மினிட்ல அவன் ஜிம்மில் பார்த்துட்டே இருக்கான். அந்த ஐஸ் எப்படினாக்கா ஜிம்மிலே பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பாடி கார்டு போயிட்டு அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன், ஓகே இப்போ இது பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒரு பாடி எனக்கு இருக்கிறாங்க, டிஸ்போஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எடுத்து அவங்க அந்த பர்சன் தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்ம குடோன் எப்படி இருக்க சொல்கிறாங்க. இது வெளில பார்க்கறதுனா ஒரு பழைய குடோனாக இருக்கும். சரி, உள்ளுக்குள்ள பார்த்தா பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனக்கு அது யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கும் இங்கே வரக்கூடாது வச்சுருக்காங்க மட்டும் தான் வச்சிருப்பாங்க. தவிர உள்ளுக்குள்ள அவ்வளோ நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், யூஸில் இருக்கணும், அப்படி தான் இருக்கும். இப்போ ஜிம்மில் உட்காராங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் ஜிம்மில் 100 டீச் பண்ணி விடுறாங்க. எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு அப்படி கேட்குறாங்க. நான் எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு பேக்கன் ஏன்னா பேக்கன் தானே கேட்டுப்பாரு. ஓகேவா, இப்போ பேக்கன் வந்துட்டு அழகாக ட்ரீட் பண்ணி விடுறாங்க. சரி, ஓகே இப்போ எப்படி போயிட்டு லைஃப் சொல்கிறாங்க. ஜெக்கி உங்கள்கிட்ட எப்படி இருக்காங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் டேரக்டாக சுகா பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் தம்பி உங்களுக்கு டிசான பர்சனலாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சுகா சொல்லிட்டு பேக்கன் கேட்குறாங்க. இப்போ என்ன அவங்க பர்சன் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் என்ட்ராங்க. எப்படி சொல்கிற வாய்ஸ் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. அப்போ அந்த பர்சனை பார்த்ததும் சுகா பார்க்குறாங்க. வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுகாக்கு அந்த பர்சனும் கொஞ்சம் எப்படினாக்கா ரைவல் மாதிரி ஒரு போட்டி மாதிரி வரும்னு வச்சுக்கலாம். அந்த பர்சன் வராங்க. பேபி யார் ஓகே கேட்குறாங்க. ஓகே நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஓகே என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஒன்று தான் சொல்கிறாங்க. நீ ஓகேவா இல்லையா, எனக்கு எதுவும் நீ ஹாப்பியாக இருக்கும் ஃபீல் ஆக மாட்டேங்குது. நானும் உனக்கு ஒரு டைம் கால் பண்ணி பேசுகிறப்பல நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கா, நீ ஓகேவா கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஓகே எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. உன் தம்பி என்ன பண்ணா கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்ம சுகா ஃபேமிலியில் தான் நம்ம ஜிம்மில் இருக்காங்கன்றதும். செகண்ட் சுகா தம்பி தான் ஜெக்கின்னு சொல்லிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லி பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் அவன் வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீக்கெண்ட் பார்க்குறாங்க. அங்கே பா சுகா சொல்கிறாங்க. பாடா நான் கூட ஜிம்கிட்ட சொன்னேன், ஒரு வந்து ஜிம் சீக்கிரம் செட் ஆகலக்கா நீ விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ லைஃப் மூவ் பண்ண சொல்லிட்டேன் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் பக்கம் தான் இருக்கான்னு சொல்லவும் இப்போ தான் கேட்குறதுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லி டிவோர்ஸா ஜெயிக்கல எதுக்கும் இல்லை. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பெயிண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வீக்கெண்ட் பார்க்குறேன். சரி, ஓகே நீ உன்னை பற்றி நிமிஷத்தில் ரிவீல் பண்ணுவா கேட்குறாங்க. எவர் சொல்கிறாங்க எனக்கு நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். எப்போவுமே நம்ம மிஸ்டர் ஷேடோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு அது என் ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அது ஃபேமிலி பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஹான் பார்க்குறேங்க. நிஜமாக சொல்லி கேட்குறேன். நிஜமாக எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கிள் ஆண்டி ரொம்ப நல்லவங்க. கிராண்ட் அஜின் ஹயங் அம்ஜின் ஹயங் அப்புறம் ஜே ஹோயன் அப்புறம் அந்த வீட்டில் எல்லாரும் ரொம்ப நல்ல பர்சன் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்போது ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவர் சின்ன மிஸ்டேக் பண்ணி காசுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஹர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் சரியா கொடுத்து தான் போக மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அது சொல்லி கிராண்ட் வந்துட்டு அவர் நம்பி வச்சு போயிருக்காங்க. செகண்ட் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்கள்ட்ட லவ் ஜஸ்ட் இது மட்டும் பார்க்கல, லவ் நிறைய பார்த்துருக்கேன், கேர் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க சொல்லி தப்பாக இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா நான் சரி பண்ணிக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. நீ ஷேராக சொல்கிறேன் ஷேராக சொல்கிறேன். ஓகேவா அந்த ஃபேமிலி பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாரும் நிறைய லவ் கேர் கொடுக்குறாங்க. அன்றைக்கி எல்லாமே என் பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் ரிச்சான பர்சனுக்காக இல்லை. ஓகேவா நான் 600 பர்சனாக அப்படி நின்றுருப்பாங்க. அந்த ஃபேமிலி எனக்கு புரிஞ்சுக்க டைம் எடுத்துச்சு. இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா நான் சரி பண்ணிக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு ஜிம் என்ன முடித்தாலும் கூட இப்போ சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தாங்க. தேங்க்யூ சுகா சொல்கிறாங்க. ஏன்னா தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆமாம் சுகா தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்ல அடிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜிம் இப்போ கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்போ நீ மிஸ்டர் ஷேடோன்றது யாருக்கு தெரியக்கூடாது. ஓகே நான் எப்பவும் சொல்கிறாங்க. எனக்கு அந்த கொரியா கவர்மெண்ட்டே நம்பி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு வைக்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்குற ஜெக்கட் அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாரு என் ஜிம் நம்பி தான் கொரியா கவர்மெண்ட்டே இருக்காமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கட் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட் நம்ம பார்க்குறேன். இங்கே என்ன பிரச்சனை நடந்துருக்கு உங்களுக்கு பெருமை தேவைப்படுதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி பெருமை தானே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது ரொம்ப தான் சொல்கிறாங்க. இப்போ அங்கே பாரா சொல்கிறாங்க. தெரியும்டா ஓகேவா அந்த கொரியாவில் எல்லாரும் நீட்டாக ரொம்ப காமாக அமைதியாக இருக்கணும். ஓகேவாங்க பிரச்சனை வரக்கூடாது. எல்லாமே எப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகணும்னு சொல்கிறாங்க. மிலிட்ரியாக இருக்கட்டும் இல்லை இங்கே நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே சாஃப்டாக போகணும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. நம்பி தானே இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கான ஒர்க்கு சொல்கிறாங்க. யாரும் கஷ்டப்படக்கூடாது சொல்கிறாங்க. நீ எத்தனை ஸ்கூலில் வந்து ஃபவுண்டேஷன் வச்சிருக்க, எத்தனை பசங்க படிக்க வைக்கிற, எவ்வளோ பேர் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வைக்க சொல்லினாக்கா ஜிமின் ஏற்படுற பாதி அமௌண்ட் வெளில தானே போயிட்டு இருக்கு. சரியா அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாதி அமௌண்ட் வந்து வெளில தான் போயிட்டு இருக்கு. மிச்சம் போக தான் அவருக்கு இருக்கு. அதுவே ரொம்ப பெரிய மணி தான் அமௌண்ட் தான் இருக்குது. எனக்கு அவர் எல்லா இடத்துலையுமே படிக்க வைக்க நிறைய பசங்க படிக்க வைக்கிறாங்க. அப்பா அம்மா பசங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபீல்டில் யாருக்கா கஷ்டம் வருதோ யாரோ ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ அதை பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த எப்போ கொரியாவுக்கு இன்கம் வருது அது எல்லாமே அவர் பண்ணுற விஷயம் தான். அது வந்து கொரியா கவர்மெண்ட் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சுகா பார்க்குறாங்க. எனக்கு அந்த டீமில் கழிச்சு ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆண் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. நானும் ஒரு மெம்பர்ஸ் சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா நான் வந்து உங்களோட பெரிய பர்சன் அந்த நீங்கள் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அழகாக என்ன பார்த்துக்கிறீங்க அந்த டீமில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பாரு மேன் நீ ஒரு ஜஸ்ட் மேன் க்ளோஸ் ஆகிட்டாங்க. நீ தனி ஓன் ஃபுட்டு நிற்கிறான் சொல்கிறாங்க. இல்லை நான் எப்போ கூட இருப்பா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஷோஹிங் நீங்கள் சொல்லி எப்போவும் சொல்ல மாட்டேன். ஓகே ப்ரொஃபஷனல் வேறு பர்சனல் வேறு. ஓகே என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எப்போவும் நம்ம எப்படி தான் இருப்போம். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஷோகாமல் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ ஜெயிக்கிற அப்போ பார்க்குறாங்க. அப்புறம் போலாமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல பிரச்சனை முடிஞ்சு ஓகே அந்த பையன் அவன் தான் இறந்து போயிட்டான் ஓகே வா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரே ஒரு எனிமே இறந்துட்டான் வா சொல்லிட்டு இப்போ அப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் அவங்க ஜிம்மில் ஜோக்கியோட அப்பா அம்மா போயிடுறாங்க. இப்போ சின்ன ஜோ பார்க்குறாங்க போயிடுமா சொல்கிறாங்க. எப்படி வந்து கேட்குறாங்க. நான் ஒரு கார் எடுத்துன்னு சொல்கிறாங்க. தனியாக வந்து சொல்கிறாங்க டிரைவர் இருந்தாங்க சொல்கிறாங்க வா சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கார் இருக்கும் இல்லையா. எனக்கு தனி பிசினஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு கார் இருக்காருல்ல. இப்போ சின்ன பார்க்குறாங்க டிரைவரிங் கார் எடுத்து சொல்லி சின்ன ஜோ ஒரே காரில் உட்காந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேலண்டாக இருக்காமா சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் முட்டி பாருங்க அண்ணன் அவனை பார்த்து நான் என்ன நினைச்சாங்க பார்த்து இவ்வளோ மாசா இருக்கான் போன்டெல்லாம் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. சுகர் பிளாக் அண்ட் பிளாக் அவுட் போன்டெயில் போட்டிருப்பாரு. செம்ம அழகா பார்க்கறதுக்கு அண்ணனே சொல்ல முடியல என்ன அழகா என்ன சொல்கிறாங்க. சின்ன சரிக்கிற அண்ணனே சரிக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜெகப் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்களோட கார் வந்துட்டு இந்த பக்கம் நம்பிச்சு ரொம்ப காமாக டிரைவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. எனக்கு தன்னோட ஃபேமிலி உள்ளவங்க தன்னோட ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஜிம் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவர் ப்ராப்ளம் வச்சுருக்காங்க. நான் கூட ப்ராப்ளம் நினச்சி வந்தேன் பரவாயில்ல சொல்ல நினச்சி போயிட்டு இருக்காரு. அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஆயிட்டு இருக்காங்க. இப்போ மைண்ட் பார்க்குறா உண்மையாக நீ சுகா நினச்சி பரவாயில்ல இருக்கா இல்லை சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி வந்துட்டு இருக்கா. ஏன்னா அவர் இல்லை ஒரு மாஃபியாவாக இப்படி இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே என்கிட்ட அவ்வளோ சாஃப்டாக இருக்காரு அவ்வளோ கேர் பண்ணுறாரு. நான் பிஃபோர் மேரேஜுக்கு நான் லவ் பண்ணேன் நான் ரொம்ப லவ் பண்ணேன். அப்புறம் மேரேஜுக்கு கூட அவரே கிடைக்கல அப்படி ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹானஸ்டாக இருக்காரு. நேர்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜிம் வந்துருக்காங்க. ஜிம் இப்போ சுகா ஒன்றா வராங்க ஒரே காரில். இப்போ ஜிம் பேசிட்டு வந்துருக்காங்க சுகா கிட்ட. அப்போ ஜெக்கெட் பைக் வந்துட்டு ஜெக்கெட் வந்துட்டு இருக்காங்க. பைக்கில் சைலன்சர் போட்டு வச்சிருக்காரு சவுண்டு கேட்காது. இப்போ வந்துருக்காங்க ஒரு மாதிரி இருக்குது உண்மையாக நீ இது ஒரு நிமிஷம் ஷேடோவா நீ இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணிட்டுருக்கியா நிறைய பேர் இவ்வளோ பேர் சேவ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஹார்ட் பண்ணுறேன் நான் இன்னும் ஹஸ்பண்டாக டெசான பசங்க இல்லையா நான் ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ எனக்கு நீ யாரோ வந்துட்டு போயேன் ஆனால் எனக்கு ஒய்ஃப் தானே நான் அப்படி ஒன்று பார்க்குறேன் சில எடுத்து நம்ம அப்படிலாம் சொல்லி ஜெக்கி அப்படி அடுத்து வந்து பெட்டில் படுத்துறாங்க. அவரு தான் ஃபஸ்ட்டு வராரு நம்ம ஜிம்முக்கு கொண்டு ஜெக்கி வந்துடுறாங்க வந்து படுத்துருக்காங்க. ரொம்ப லேட்டாக தான் ஜிம் சுகா அவங்கள வராங்க அவ்வளோ வந்துட்டு அவங்க எதுவும் தேவைப்பட அப்படியே அவங்க ரூமில் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கில் அம்மா அவங்களும் கொண்டு டோர் லாக் பண்ணிட்டு கூட போயிட்டாங்க. இப்போ ஜிம் போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு வந்து பக்கத்து படுத்துறாங்க. ஜெக்கி படுத்துருக்காங்க. ஜெக்கிலாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்க்காது ஹேண்ட் விட்டு படுத்துறாரு. ஜெக்கி ஜிம்மில் சரி சொல்லிட்டு எனக்கு தூக்கத்தை அடிக்கடி ஹக் பண்ணுவார் ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் அப்படி விட்டுறாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க நீ ஒய்ஃப் ஓகே நான் ஹக் பண்ண மாட்டேன் ப்ராமிஸாக ஹக் பண்ண மாட்டேன் ஓகே உனக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவில்ல ஆனால் அப்படி கூட நீ என்ன கோவத்தை எதுவும் பண்ணல அடிக்கல எதுவும் பண்ணல டைம் எனக்கு நீ அந்த ஹார்ட் ஆகிருக்கல புரியுது ஓகே சாரி சொல்லிட்டு ஜெக்கி நினச்சிருக்காங்க. அப்படி நம்ம ஜெயப் வந்து படுத்துறாங்க. அவங்க ரூமில் ஜின்ன வந்து அவர் ரூமில் படுத்துறாங்க. நம்ம ஜின்ன அவங்க ரூம் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ ஒயின் மட்டும் அமைச்சு சுகா பார்த்துட்டு சுகா பார்த்து என்னாச்சு ஒயின் தூங்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் போய் டைட்டாக ஹக்கில் சுகா என்ன சொல்லிட்டு லவ் யூ சுகா சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றில் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா அவருக்கு ஒரு மாதிரி என்னாச்சு சொல்லிட்டு இப்போ நம்ஜன் ஜின்னு பார்த்தா ஜின்னு பார்க்குறேன் நம்ஜனா அம்மா சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு பேபி பார்த்துக்கணும் ஒன்று சொல்கிறாங்க பேபி பார்த்துக்கணும் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குற இப்போ தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கு அவங்க ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் நான் தானே டெவலப் ஆகிட்டேன் ஓகேவா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது எனக்கு பார்த்துக்கணும் ஆசையாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அப்போ சொல்லிட்டு நம்ம நம்ஜன் இப்போ ஜின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜின்னு நம்ஜன் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சுகா ஒயனில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவங்க கூட ஒரு மாதிரி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. டேப் தான் தூங்கிட்டு இருக்காரு. டைமில் ஸ்டில் ஜெயோ கொடுத்து கோவத்தில் இருக்காரு அவர் தலையை தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜெக்கி ரூம் சரி பார்த்தா ஜெக்கி அழுத்தே படுத்துருக்காரு. ஜிம் இது பேச மாட்டாங்கன்றதை ஏற்றுக்க முடியல அவரால். அவர் நினச்சி விடேஸ் நான் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நீ வந்து வீக்கான பையன் நினச்சேன் உண்மை செல்லவா நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறே வீக் தெரியுமா உன்னை பார்க்க முன்னாடி நின்று தள்ளி போவேன் நீ ஸ்ட்ராங்காக இருக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இல்லை சொல்லி ஜெக்கி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் தான் நம்ம ஜெக்கி அப்படி ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. பாரியில் பனிஷ் பண்ணிக்கோ திட்டி வேணாலும் படிக்க விட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன் என்ன புரிஞ்சுக்கூட கேட்குறாங்க. நாங்கள் பார்த்து இப்போ ஜிம் கேட்குறாங்க சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேன் நான் கேட்குறாங்க என்ன ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க. அங்கே பாரு நான் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேன் நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஏற்றுக்கல ஜிம் என்ன ஜிம் பேசுகிறாங்க இந்த மாதிரி தப்பாக பேச ஜிம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுற வரைக்கும் நீ வந்துட்டு அவன் அலோவ் பண்ணிக்கல நீ போயிருக்க ஒரு பொண்ணு டச் பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்க இப்போ டே டான்ஸ் பண்ணாங்க ஒரு ஆக்டர் டான்ஸ் பண்ண வச்சுப்போம் நீ யாரும் ஜிம் கேட்குறாங்க நீ ஒரு டாக்டர் தானே சொல்கிறாங்க நீ ஒரு ஆக்டர் இல்லை நீ டாக்டர் தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கலாம் ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க அப்படி இருக்கு நீ அப்படி பண்ண கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்து தப்பு தான் தப்பு அடிச்சுக்கோ திட்டிக்கோ சண்டை போட கேட்க கற்று வரல கத்த என்னால் பண்ண சரி ஆனால் பேசாமல் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கி ஜிம் மிஸ்டர் ஷடவாக இருக்குது பிரச்சனை கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது அவங்க சொல்லக்கூடாது நினைக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அப்படி விட்டுறாரு. இப்போ ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க என்ன மன்னிக்க மாட்டேன் பனிஷ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜிம் டக்குன்னு ஜெக்கியோட ஹேண்ட் அப்படியே டக்கு டைப் பண்ணுறாங்க ஒரு குட்டி ரோப் மாதிரி வச்சு டைப் பண்ணுறாங்க. ஜெக்கின்னு பார்க்குறாங்க ஜெக்கி ஜிம்மில் அப்படி ஜெக்கி புஷ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் போய்ட்டு டோர் ராக்கில் தான் இருக்குது அவர் அப்படி ஜெக்கி ஷர்ட் ரூம் பண்ணுறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது ஜிம்னு பார்த்து சொல்கிறாங்க நீ சில பனிஷ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாடம்மா அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ட்ரெஸ் ஜெக்கி அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அவருக்கு பேக் கிஸ் பண்ண ரொம்ப ஆசை இருக்குது. ஜெக்கி ஜிம்மில் கிஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் கூட இருந்தாக்கா எப்போதும் வைல்டாகவே இல்லை ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்குது. ஜெக்கிக்கு வந்து கிஸ் மெல்டர் ஆகிட்டு அவருக்கு பேக் கிஸ் பண்ண ரொம்ப ஆசை இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கியோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கியில் ஒரு மாதிரி ஆகிட்டார் அவருக்கு ஜிம் வேணுன்ற விதத்தில் அவர் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க ஏன் பனிஷ்மெண்ட் ஓகேவா ஜிம் போகிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க
இங்கே பாரு கை அவுத்து விட்டு சொல்கிறேன் எனக்கு எனக்கு கட்ட அவுத்து விட்டு சொல்கிறாங்க எதுக்கு ஜிம்மி கேட்குறாங்க. இங்கே பாரு எனக்கு எனக்கு கிஸ் பண்ணி ஆகணும் ப்ளீஸ் ஜிம்மி அப்படி ஜிம்மி ஜெக்கி கேட்குறாங்க. நீ ஜெக்கி கெஞ்சுறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க. திஸ் மை பனிஷ்மெண்ட் ஓகேவா ஜிம்மி சொல்கிறாங்க. நோ ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுறதுக்கு அமைதியாக பார்த்துட்டு நல்லா சரியா அதனால் ஓகே சார் அந்த பொண்ணு கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இடம் கொடுத்துக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா என் கூட சொந்தமாக இருக்கணும் ஓகே எனக்கு வெகன் சீட் பண்ணி நினச்சா சரியா உன்னை எல்லாமே ஃப்ரெண்டு சரியா முழுசு அழிச்சிருவோம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அப்போ நினச்சி பார்க்குறாரு அவங்க அங்கிள் அந்த வாங்க ஜிம்மி எப்படி கொடுப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறாங்க நீ சென்டர் நீ கொடுத்த லவ் ஞாபகம் இருக்கு ஓகேவா நீ கொடுத்த லவ் நீ கொடுத்த கேர் எனக்காக நீ பண்ண விஷயம் ஞாபகம் இருக்கு ஓகே அப்படின்னு மறந்து மாட்டேன் ஓகே சொல்கிறாங்க. அந்த விஷயம் நான் மன்னிச்சிருக்கேன் ஒரு டைம் மன்னிக்கிறதுக்காக ஆகிரம் தப்பு வச்சுக்கேன் பார்த்துட்டு கொஞ்சம் மார்க் மாட்டேன் ஓகே சொல்கிறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் சென்டிமெண்டாக ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகே சொல்கிறாங்க. உங்க பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கைனாக்கா நெக்கு கிட்ட கழிச்சு காமிக்கிறாங்க முடிச்சு விட்டு போயிடும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ அப்படி பேசுகிறப்போ ப்ரௌடாக இருக்குது ஜிம்மி பேசுகிறப்போ பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு பார் ஜிம்லாம் பெக்கிங் யூஸ் சொல்லிட்டாங்க பெக் பண்ண சார் ஜிம் போய்ட்டு சேரில் உட்காந்து கிளம்பிட்டு உட்காந்துருக்காங்க லேப்டாப் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்கள் பார் ஜிம்லாம் பெக்கிங் ப்ளீஸ் எனக்கு நீ வேணும் ஜெக்கி இப்போ கெஞ்சுறாங்க. ஜிம் ஜெக்கி இப்போ சிரிக்கிறாங்க. உங்கள் பார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறதுக்கு மாதிரி அக்கூடாது சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்து ஜெக்கி மேலே போட்டு விட்டு உட்காந்துட்டாங்க வாங்கிட்டு உட்காந்துறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஒரு மாதிரி ஜிம் கெஞ்சுறாரு ஜிம் ப்ளீஸ் ஜிம்னு அப்படி சொல்லிட்டாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. ஐ நீட் டு ஜிம் ப்ளீஸ் ஜிம் ஹெல்ப் பண்ண ஜெக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு கட்டுமட்டு அவுத்துட்டு சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நீ என்ன நடக்கலாம் ஆனால் என் ஒய்ஃப் தானே சரியா நான் தான் இப்போ டாப் ஜெயிக்கிற நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நீ தான் டாப் ஓகேவா ஆனால் இப்போ பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தது நான் தானே ஜிம் பார்க்க அமைதியாக உட்காந்துருக்காரு மனசுக்கு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. கெஞ்சாங்க ஜிம் வேணா ஜிம் முடியல ஜிம் பைக்கிங் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஸ்மைல் பண்ணிட்டு அவர் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கியால் முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பக்கம் எப்படியாக்க ஒரு பெட்ல ரோல் ஆகிட்டு இருக்காரு. அவர் முடியல ஜிம் ப்ளீஸ் கெஞ்சுறாங்க இப்படி விருதுல கொடுக்காத இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது ஜிம் ஹேண்டில் பண்ணவே முடியல. அட்லீஸ்ட் என்ன ஹேண்டில் ரொம்ப பண்ண சொல்கிறாங்க வாய்ப்பே ஜிம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ பண்ணக்கூட சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்க பாரு டேபிள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சரியா ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தெரியும் ஓகேவா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற சேம் உன்னோட ஒய்ஃபுக்கும் அதுக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஓகேவா. அதை விட்டுட்டு நீ யாரும் மாதிரி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அன்றைக்கி எப்படி நீ பண்ணிட்டு போகிறல சொல்கிறாங்க. அவன் வான் கூட போயிடுவா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. தப்பு தான் சொல்லி தப்பு தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பணம் போய் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஜிம் தங்க அளவுக்கு இங்கே பால் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹே வேஸ்ட் பண்ண டைமாக சொல்லிட்டு ஜிம் பார்த்து உட்காந்துருக்காங்க. போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மையை ஏன் ஜிம் தானே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. இல்லை சாரி ஜெக்கி அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்த்தா துடிச்சிட்டு இருக்காரு. அவரால் முடியவே இல்லை 2 hours ஆகுது. அப்போ ஜிம் போய்ட்டு ஒரு மெடிசன் ஜெக்கிக்கு போட்டு விடுறாங்க. அது போட்டு சொல்லிட்டு ஜிம் தான் ஜெக்கிக்கு மவுத்தில் அப்படியே எனக்கு லைட்டாக கிரிப் பண்ணி அந்த மெடிசன் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுறாங்க. ஜிம் ஜெக்கி குடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் தூங்க சொல்லிட்டு ஜிம் போயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் அப்படியே கொஞ்சமாக காம் ஆகிட்டு அப்படி படுத்துறாரு. எனக்கு அப்படி டச் பண்ணி எதுவும் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் டச் பண்ண விடவே இல்லை. அவர் வந்து பண்ணணும் பண்ணிட்டு போயிடாரு. இப்போ வெளில போயிட்டு நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறேன் ஜிம்மின் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாரு. இப்போ ரிலாக்ஸாக இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுகா அன்றைக்கி நம்ம ஒரு பார்ட்டி போகலாம் சொல்லிட்டாங்க. பார்ட்டி ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு டேஸ் ஆகிடுச்சா சொல்லிட்டாங்க. கரெக்டாக தான் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் நம்ம சுகா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. பார்ட்டி போட்டு பயங்கர ஃபன் பண்ணிருக்காங்க. எல்லாமே அவங்க மிஸ்டர் ஷேடோ அந்த குரூப்பில் உள்ளவங்களாம் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன சார் நீ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு பிளேஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ரிவெஞ்ச் எடுத்து தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் சொல்கிறாங்க. ஹேண்டில் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கல இன்றைக்கி ஹேண்டில் அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் சூஸ் பண்ண மாட்டீங்களா எல்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹானுக்கு இந்த பேக்கரில் புரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. பாவம் ஜெக்கே சொல்லிங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சுகாக்கே சிரிப்பு தான் வருது. இவங்க தெரியும் ஜிம் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி அட்டாக் பண்ண சொல்லிட்டு அவங்க பண்ணுற தப்பு போட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணி போயிட்டு நைட்டு ரிட்டன் ஜிம் வராங்க வீட்டுக்கு. அவர் மார்னிங் போனால் ஒரு நைட்டு ரிட்டன் வராங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி நார்மலாக உட்காந்துருக்காங்க. ஜிம் வந்து அழகாக படுக்கிறாங்க வீட்டில். அப்போ ஜெக்கி டக்குன்னு ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ வந்து மார்னிங் பனிஷ் பண்ண ஓகேவா பனிஷ் பண்ண போகிறது ஓகே லவ் என் லவ் காட்டுன்னு மட்டும் நினைக்கிறேன் ஓகேவா தப்பு தான் ஜெக்கி பண்ண தப்பு வந்து போய் ஜெக்கி ப்ளீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணி ப்ளீஸ் ஜெக்கி கெஞ்சுறாங்க. ஜிம் எதுவும் சொல்லல இப்போ எனக்கு தெரியும் ஓகே நான் ஒத்துக்கிறேன். நீ ஸ்ட்ராங் தான் வீட்டு ஓகே ஒத்துக்கிறேன் ஓகே ப்ளீஸ் தங்கெல்லாம் மன்னிச்சிட்டு ஜெக்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ நான் 3 சொல்கிறாங்க. ஜிம் ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சரி ஓகே நான் விட்டுறாங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப டேஸ் ஆச்சு ஜிம்ட்டு கெஞ்சுறாங்க. ஜெக்கி ஆனால் ஜிம்ல இறங்கி வரதே இல்லை. ஜெக்கி பார்த்தா ஜிம்மில் எங்கே உட்காந்து பார்த்துட்டு போயிருக்கா எனக்கு கழுத்து வலிக்காமல் பார்த்துட்டு போய் உட்காந்து எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன அப்படி ஒய்ஃப் இப்படி பார்த்துருக்க சொல்கிறாங்க. நான் என் ஒய்ஃப் பார்க்க உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ப்ரௌடாக இருக்குது. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் யாரும் தெரிஞ்சிச்சு ஆனால் யாருக்கு தெரியாமல் காமிச்சிக்கிறாங்க. ஓகே அவங்களோட ப்ரொஃபஷனல் அது அப்படி அப்படி விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் டேப் பார்த்தா ஜெவ் ப்ளீஸ் அவர் லிட்டரலி பெக் பண்ணிட்டு இருக்காரு. ஜெவ் தெரியாமல் பண்ணிட்டேன் மனுஷிக்கோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி கிட்டே டேப் பேசுறதுல எனக்கு ஜெவ் பண்ணி பனிஷ் பண்ணுறாரு இல்லையா திட்டுறாரு. அதனால இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எங்களுக்கு கூட ஜிம் பேச மாட்டேன் சொல்லிட்டு அவரும் தெரியாது தேவக்கிட்ட பேசுறதே இல்லை. இந்த பக்கம் எப்படின்னா ரொம்ப டேஸ் போயிட்டு இருக்கு. ஃபைனல் ஜிம் எப்படினாக்கா அந்த கிராஜுவேட் முடிச்சிட்டாரு. ஓகே ஒரு கிராஜுவேட்டாகவே முடிச்சிருக்காரு. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிம் ஜெக்கில் எதுவும் நடக்கல. ஜெக்கினா ரொம்ப டயர்டாக அவர் போல வீடு ஹாஸ்பிட்டல் அவ்வளோ அங்கே வேறு எங்கேயுமே போகிறதில்ல. அப்படி போனால் அங்கே ஃபேமிலி ட்ரிப் போவாங்க. அங்கே மட்டும் தான் போவாங்க. இந்த பக்கம் ஜெக்கில் கிராண்ட் பார்க்குற ஜிம்மின் சொல்லிட்டாங்க. எனக்கு கிராண்ட் சொல்லிட்டாங்க. பாவம்ப்பா பனிஷ் பண்ணாத சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கிராண்ட் சருக்கு சப்போர்ட் பண்ணி ஐயோ நீ தான் கிராண்ட் சார் ஓகேவா அப்படி சொல்ல பாவமாக இருக்கிறது
தான் சொன்னேன் சொல்லிட்டு ஜிம்மில் ஜெக்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட பார்க்குறாங்க அவன் பண்ண தப்புன்ட்டாலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட பார்க்குறாங்க அவன் தப்பான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம ஜிம்மில் ஜெக்கோ பக்கத்தில் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால நான் இப்போ பார்க்குறாங்க. இப்போ சுகா பார்க்க ரொம்ப பவுண்டேன் தம்பி தெரிஞ்ச விடலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அங்கே இருக்கட்டும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜிம்மில் கிராஜுவேட் எல்லாரும் வீட்டில் பார்ட்டி வச்சிருக்காங்க. கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஜெக்கோ வந்து அமைதியாக வெளியில் படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கோ பக்கத்தில் பாருங்க போயிட்டு ஜெக்கோ அப்படியே வின் பண்ணுறாங்க. ஜெக்கோ பாருங்க சொல்லிட்டு ஜிம் படி ஜெக்கோ இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி அமைதியாக படுத்துருக்காங்க. பிளாக் கிஸ் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் பண்ணும் நீ திட்டக்கூடாது சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க நான் தானே சொல்கிறேன் பண்ணு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பேக்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஜெக்கி டக்கு ஜிம் ரொட்டேட் பண்ணிட்டு மேலே வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா தப்பு பண்ணிட்டேன் ஓகே மன்னிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ப்ராமிஸ் பிரேக் பண்ண ஓகே ஜிம் பார்க்குறேன் ஒரு டைம் ப்ராமிஸ் பண்ண உன் கையை உடச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் இல்லை நான் வந்து உண்மை ப்ராமிஸ் பண்ணுறேன் ஓகே வந்து காலேஜ் ப்ராமிஸ் சொல்லிட்டு ஜெக்கி ஒரு செயின் வந்து ஜிம்முக்கு போட்டு விடுறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ப்ராமிஸ் செயின் தான். அவர் வந்து இப்படி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருப்பாரு. பாரு நான் ப்ராமிஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இந்த இது ப்ராமிஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கும். செகண்ட் வந்து இப்படினாக்கா ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஏதோ சுச்சுவேஷன் நமக்கு பண்ண ப்ராமிஸ் பிரேக் பண்ண முடியும் ஓகேவா நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன் ஓகேவா நீ யார் வேணாலும் இன்னும் வேணாந்துக்கோ ஓகே உங்க கூட நான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க நான் என்ன வந்தாலே கூட இருப்பேன் சொல்கிறாங்க இருப்பேன் ஜெக்கி ஜிம் சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே லவ் ஜிம்மின்னு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்கிறாங்க லவ் டூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை நடந்து கொடுக்குறதா இருக்க சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜெக்கி ஜிம்முக்கு எல்லாமே போயிருக்கு நார்மலாக. இப்போ பேக் டு நார்மல் அப்புறம் அவங்க மாறுறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வீடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ப்ளீஸ் தாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு வீடுன்னு சொன்னால் சரியா எவ்வளோ டைம் கிஸ் பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதான் காலேஜாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நம்மகிட்ட கேட்கவாது என்ன சொல்கிறாங்க. நீ ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிட்டு தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறீங்க இல்லை நீ ஃபாரின் கண்ட்ரி படிச்சுன்னு சொன்னல அங்கே நீ லாஸ்ட் இயர் தான் முடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு காலேஜ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு போரிங் ஆச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஒரு சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் நீங்க கிஸ் பண்ணுறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பி டூ ஜிம் சொல்கிறாங்க. அதை வந்து கோல்டாக சொல்கிறாங்க. கார் விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு அது பேபி ஜிம் தான் பிடிக்கும் எனக்கு பேபி ஜிம் தான் வேணும். ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க இது பேபி ஜிம்னா பேபியா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பேபி ஜிம் தான் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எட்ட போச்சாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ ஜெக்கி அப்படி ஜிம் ரிட்டேட் பண்ணிட்டு கிஸ் பண்ண அனுப்புறாங்க. இப்போ வந்து விடுறதே இல்லை அவருக்கு ஜிம்க்கு ஒரு மாதிரி ரொம்ப இடம் கொடுக்குது நமக்கு ரொம்ப இடம் கொடுக்குறது நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டான கிஸ் போயிட்டு இருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க அடங்க மாட்டாரு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க அடங்க மாட்டாரா ஜெக்கி எப்படின்னா ரொம்ப வைல்டாக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க என்ன இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் டாப் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் டாப்பு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க உங்கப்பா இன்னைக்கு பாரு சொல்லி ஜிம் தான் ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் வேணாம்டா பெயினாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே எப்படி சொன்னேன் டீஸ் பண்ணுவா ஜெக்கி கேட்குறாங்க. சரி ஓகே டீஸ் பண்ணி விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கேட்க தேவையில்லை. அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறாங்க அன்றைக்கி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார் உங்களா சொல்கிறாங்க என் கூட ஃபாரினில் படித்தவங்க சொல்கிறாங்க. என்ன இன்ட்ரோ பண்ண மாட்டேன் கேட்குறாங்க. உனக்கு இன்ட்ரோ பண்ணுவோம் கேட்குறாங்க. ப்ளீஸ் நம்ம இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க இன்ட்ரோ பண்ணி வெளியே சொல்கிறாங்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜெக்கி தான் பேபாக இருக்காங்க. அதனால் வேறு சொல்லி வைல்டாக இருக்காரு மொத்தம் பேபர் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் வலிக்குது விடுற ஜிம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒன் டைம் மட்டும் சொல்கிறாங்க. ஐயோ எங்கே இருக்காரு ஜிம் பார்க்குறேன் வைல்டு பண்ணி எந்திரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நோ ஜெக்கி சொல்கிறாங்க. கடவுள் ஜிம் அப்படி படுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஜின்னு நம்ம 2 வீக் பேபி பிளான் போயிட்டுருக்காங்க. ஹனிமூலாம் போயிட்டுருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக ஜாலிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பயங்கர வாமிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா வீட்டில் அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருக்காங்க. இப்போ கிராண்ட் மேலே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு ஒயின் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஜெக்கி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஒயின் செக் பண்ணி பார்க்குற ஜிம் ஆச்சு கேட்குறாங்க. பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக வீட்டை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜின்னா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து சொல்லிட்டு சீக்கிரம் நீங்களும் சொல்லிட்டாங்க. டே நான் பொறுமை பார்த்துக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா பொறுமையாக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க இது டிக்கெட் கொடுக்கும் ஓகேவா இது கண்ட்ரி இங்கே போனீங்கன்னா ரொம்ப இப்படி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே ரொம்ப நேச்சுரல் ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள் ஓகே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன் அப்படியே சொல்லுங்க போயிட்டு நான் கேட்குறேன். ஜிம் சார் ஜிம் நம்ம போயிருப்பாங்க போயிட்டு அந்த பிளேஸை பார்த்தா ஜிம் அப்படி மறந்துட்டு அந்த ஹனிமூன் வந்து மறந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ரொம்ப சாஃப்டாக அப்படி அழகாக பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பிளேஸ்லாம் நம்ம நம்பிக்கைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. 3 வீக்ஸ்க்கு நம்ம ஜிம்மில் டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. 3 வீக்ஸ் அங்கே அவங்க ஸ்டே பண்ணுறது எல்லாமே அவரே அரேஞ்ச் பண்ணிப்பாரு. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக நம்பிக்கை ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்போது ஒயின் பார்க்குறா சுகா நம்மளும் ஹனிமூன் போகலாம்னு சொல்லிட்டாங்க. சுகாக்கு சரி போகுது என்னடி சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ஜெயோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹனிமூன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. அது ரொம்ப குறைச்சி சொல்லிட்டாங்க. இந்த பாரு உன் ஜிம்மின் அதுவும் தம்பி ஜிம்மிலே இப்போ ஹாப்பியாக தான் இருக்கா நீ எங்கிட்ட சண்டை போடுறா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. அங்கே பாரு இப்படி இருக்கிற மாதிரி எப்போ கேட்குறது எப்போ இருப்பேன் சரியா இதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு விளையாடி கொடுப்பேன் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி தராரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே ஹனிமூன் போக ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஹனிமூன் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. இப்போ கொஞ்சம் ஜெக்கி பார்த்து ஜிம்மி கீழே விடுறது இல்லை. ஜிம் பார்க்குறாங்க வீட்டு தூக்கி தெரியல சொல்கிறாங்க. குழந்தையா சொல்கிறாங்க.
இல்லை எனக்கு குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. அப்படியே அழகாக பசங்களுக்கு அவங்க லைஃப் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக மாறுது. இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் ஃபஸ்ட்டு போய் பிறக்கிறாங்க. பார்த்தா ஒரு பாய் பேபி விட்டு அப்படியே டிட்டோ நம்ம ஜிம் வருஷம் தான். எங்களை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஃபஸ்ட்டு வர சொல்லிட்டு அப்படியே தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் பண்ண ஜின்னு எங்கே போய் போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்புறம் ப்ளே பண்ணுறதுக்கு 2 பேருக்கும் கம்பெனி கிடச்சிடும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறமா ஜெகப் பார்க்குறாங்க. நானும் கொஞ்சம் டேஸ் பண்ணாக்க ஒரு குட்டி பாப்பா தரேன் சொல்லிட்டு ஜின்னு ஜெகப் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மைண்ட் பார்க்க நானும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோட அம்மா பார்க்குறாங்க. அப்புறம் ஜாப் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு இல்லைங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டாக்கா அப்புறம் நம்ம குழந்தைங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கோட பாப்பா பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகேவா, நீ உன் ஜாப் எப்பவும் போல பாரு ஓகேவா, நம்ம பேபிஸ் பார்த்துக்க நாங்கள் இருக்கோம், வேறு பேபிஸ்க்கு எல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெக்கி பார்த்தா ஆச்சு அந்த பேபி கீழே விடுறதில்ல, அவங்க பாரு செல்லம் சொல்கிறாங்க. ஜோன் மீன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தான் பேபி கியூட்டாக இருக்குது பார்க்க. அப்படி ஜிம் மாதிரி இருக்கா லட்டு மாதிரி கேடாது. ஜெக்கி வந்து பேபி வந்து சிக்ஸ் பைட் பண்ணுறாங்க. பேபி பார்த்தா அழுது அப்படியே அழுது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணாது கேட்குறாங்க. இல்லை அப்படி பைட் பண்ணுற சொல்கிறாங்க. என்ன பைட் பண்ணுவேன் பேபி பைட் பண்ணுவேன் கேட்குறாங்க. இல்லை சார் குழந்தை சரியான டாக்டர் நமக்கு தெரியாது சொல்லிட்டு அவர் போட்டு திட்டாரு. இன்ஃபெக்ஷன் அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன் பேபி அழகாக என் ஒய்ஃப் மாதிரியாக தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அழகாக இருக்கும் தெரிய போச்சுன்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த டேஸ் ஆயிடுச்சுல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறேன் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பவர்ட்டா ஜிம் கேட்குறாங்க. நான் பவர்ல ஓகே நான் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் பாரு என்ன பேசி அடிச்சிடும் கேட்ட போக சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறோம் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. பேபி பார்த்து ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட கிராண்ட் தூக்கி பாருங்க பேபியை. இப்போ ஜெக்கி ஜிம் மட்டும் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் வேணாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வேணும் அவர்கிட்ட வராங்க. ஜெக்கி வேணாம் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படியே பார்த்தா நம்ம ஜின்னுக்கு 3 வயசு அப்புறம் பேபி பிறந்துட்டு ஒரு கேர்ள் பிறந்திருக்கான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்க பாரிச்சு எல்லாம் உனக்கு அக்கா பிறந்தா பற்றியா ப்ளே உனக்கு சரி உன் தங்கச்சி பிறந்தா ப்ளே பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒயின் அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அஜய் வகுப்பு அவங்க பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜின்னு இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் டிஃப்ரென்ஸ் பேபி பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி ஒரு 4 days ஆஃப்டர் பார்க்குறேன்டா நம்ம காய் பார்க்குறாங்க. ஐயா ஏன்னா உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜெக்கி பாருங்க ஏன் கேட்குறாங்க. வீடு இப்போ குழந்தைங்க இருக்குது இல்லை இவ்வளோ குழந்தைங்க இருக்குது சொல்கிறாங்க. அது கேட்குற ஒரு பர்சன் நம்ம காயோட வாயில் வந்து அடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்க நம்ம ஒயின் தான். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சு இவரு குழந்தைங்களுக்கு கண்ணு வைப்பா சொல்கிறாங்க. இல்லாட்டி என்ன உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க கொண்டு போய் ஸ்கூலே கட்டலாம் சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலே கட்டலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அப்பா பார்க்குறாங்க. நம்ம ஸ்கூலில் கட்டிட்டேன் பா சொல்கிறாங்க. ஸ்கூலில் கட்டிட்டீங்களா அங்கிள் என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னோட கிராண்ட் சைடில் படிக்கிறதுக்காக ஸ்கூலில் கட்டிட்டேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் என் கிராண்ட் சைடில் படிக்கிறதா ஸ்கூல் கட்டிக்கிறேன் ஓகேவா நீ ஒன்றும் ஒர்க் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. இந்த அங்கிள் ஒரு காலத்தில் எப்படி இந்த உரிப்பு எப்படி டோட்டலாக மாட்டேன் ஜிம்னால் தான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஒரு பையன் ஒரு பையன் இருக்கான். இப்போ பாப்பா ஒரு ஸ்டொமக்கில் இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ மூச்சு வாங்குதே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து அப்படியே இந்த பேபி கேர் பண்ணுறாங்க. அப்படின்னாக்க அவர் ஸ்டொமக் அப்படியே ஒரு மாதிரி குடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை லைட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் டேஸ் ஓகேவா ஒரு 2 days பாப்பா பிறந்துடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்பா என் ஜெஸ்வினால ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம் எங்கள் வீட்டில் பாரு ஆளுக்கு 2 கணக்கு பண்ணால் கூட இங்கே பாரு 8 குழந்தைங்க வரும். ஆனால் இங்கே பார்த்தா எல்லாம் வந்து 3 பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பெரிய பேபிஸ் பக்கம் இருக்காங்கடா ஓகேவா. நம்ம ஜின்னுக்குலாம் 3 குழந்தைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் 2 பையன் அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் மொயனுக்குமே அப்படி தான் 3 பசங்க இருக்காங்க. நம்ம ஜெயாவுக்கு 2 பசங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அகைன் செகண்ட் பேபி பிறக்க போகுது. ஜிம்மு கொஞ்சம் லேட்டாக தான் பேபி வந்து பிளான் பண்ணுவாங்க. மற்றவங்க பேக் டு பேக் பேபி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜெக்கோட கிராண்ட் பார்க்குறாங்க. வீட்டில் குழந்தைங்க பார்க்க அவங்க சந்தோஷமாக இருக்குது. எந்த பக்கம் வந்து யார் குழந்தை டக்குன்னு கண்டுபிடிக்கல. எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்ன பயங்கர ஹாப்பி. எல்லாருமே 2 குழந்தைங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த குழந்தை தான் பாசம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஒரு டேரக்ட் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து டேங்க் சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்பிச்சு செல்லம் சொல்கிறாங்க. அக்கா இருந்தாங்க தண்ணி குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. செல்லண்டா நீங்கள் எப்படி தூக்கி கொஞ்சிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். எனக்கு ஒரு கேர்ள் பேபில் வரும் உனக்கு ஒன்றை மாதிரி பிறக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் சொல்லிட்டு நான் நல்லா பார்த்து பாங்கல சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறேன். நம்பிச்சு செல்லமான ஒரு பொண்ணு. இப்போ ஒரு பொண்ணு வர நானும் சொல்கிறாங்க. பார்த்தா போரா நம்ம டேவோட ஜோவோட பொண்ணு அங்கிள் நானும் தான் சொல்கிறாங்க. நீ தானே செல்லம் சொல்லி ஜிம் கொஞ்சிறாங்க. எல்லா பொண்ணுங்களுமே ஜிம்மு கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஜிம்முக்கு கேர்ள் பேபிஸ் ரொம்ப பிடிக்கும். ஜிம்முக்கு பிறந்த பாய் பேபி. ஆனால் ஜிம்லாம் பார்த்து நம்ம ஜிம்மில் குழந்தை கொஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம ஜெயோ ஜிம்லாம் வந்து ஜிம்மில் பேபி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஜிம் பார்த்து அந்த பாப்பாங்க கூட பாசமாக இருப்பாரு. ரொம்ப ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் ஜிம்னா நீ ஹாப்பியாக இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ மீப்ஸில் பக்கத்தில் இருக்காங்க. பிள்ளை பண்ண போயிடறாங்க. ஏன் என்ன ஹாப்பினஸ்க்கு குறைச்சல் ஜிம் தான் ஜெக்கி க்ளோஸாக இருக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ தான் ப்ராமிஸை கரெக்டாக ஃபுல் பண்ணிருக்கேன் சரியா. அதுக்கப்புறம் எனக்கு போய் சொல்லி நிறுத்திட்டேன். என்னோட எங்கே வெளில போகிறதே இல்லை. எனக்கு பர்மிஷன் கேட்க பண்ண மாட்டேங்கிறேன். குழந்தை அழகாக பார்த்துக்கிறேன். சரி என்ன அழகாக பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன வேணும் கேட்குறாங்க. நான் எனக்கு ப்ரொஃபஷனில் கரெக்டாக இருக்கிற பேசி நீ தானே சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஜெக்கி சிங்கிள் CEO நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மிஸ்டர் ஷேடோன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லையா அந்த ஜெக்கி பார்த்து சமத்தோட இருக்குதா உண்மையாக நீ என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா. நான் டிசைன் பசங்க தெரியும் எப்படி இருக்கடா ஆப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எவ்வளோ பாசம் உள்ளாலும் ஹாப்பியாக இருக்காங்க. அவளை எப்படி
அழகான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டத்துல வெளில வந்திருக்காங்க சொல்லிட்டு ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. நீ என் லைஃப்ல வந்து ஒரு ஏஞ்சல் தெரியுமா, ஜேகே சொல்றாங்க. ஜிம்மி பார்த்தாங்க. அப்படியா அப்படி பார்த்தா நீ எனக்கு ஏஞ்சல் தான் ஜிம்மி சொல்றாங்க. இப்போ ஜேகே விட்டு ஜிம்மி ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஜிம்மி சொல்றாங்க. லவ் யூ டூ சொல்றாங்க. பெஸ்ட்டாக அப்படி போய் அப்படியே பார்த்து சரியா சொல்றாங்க. கண்டிப்பாக கிராண்ட் ஃபாதர் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் அப்பா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா சொல்றாங்க. ஜிம்மி பார்க்குறீங்க கண்டிப்பாக ஜிம்மி சொல்றாங்க. இப்போ ஜேகே அழகாக கப்பல் போட்டாங்க. அங்கே ஒரு பேபி தான் டேடா சொல்றாங்க. இப்போ ஜேகே பார்க்குங்க. ஐயோ வந்துட்டான் சொல்றாங்க. என்ன ஜோன்னு சொல்றாங்க. பாரு அம்மா கூட என்ன பண்ணுறா சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு 4 வீலர் கிஸ் பண்ணுறா சொல்றாங்க. நோ டச்சி சொல்றாங்க. இவன் ஒருத்தன் நோ டச் சொல்லிட்டு பாரு என் ஒய்ஃப் பாருங்க என்ன பண்ணுவா. ஜேகே போயிட்டு ஜிம்மி ப்ளஸ் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. பேபி பயங்கரமானது. இப்போ ஜேக்கடா பார்த்து பார்க்குறது டே ஏன்னாடி பண்ணுற ஜே அப்பா குழந்தை அழகான சொல்றாங்க. அப்பா அவன் இப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு நான் அப்பாவில் அவனுக்கு அப்பா வா கேட்குறாங்க. இப்போ ஜேகே அப்பா சொல்லிக்கிறாங்க. ஜெமினி வா அப்பா ஒரு அம்மா லவ் பண்ணுறாங்க, நீ வா கூட்டிகிட்டு போயிருங்க. அந்த ஃபேமிலி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜெகட அம்மா மொத்தமாக சுற்றி போகிறாங்க. எல்லாருக்குமே எல்லாரும் நிற்க வச்சுட்டு கண்ணுப்பட்டு கூட சுற்றி போடுறாங்க. இதோடைய அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே இதில் ஹாப்பியாக என் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். ஓகேவா இவ்வளோ டேஸ்க்கு எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேவா இதுக்கப்புறம் வீடியோ போடணும்னு எனக்கு தெரியலடா, இருந்தாலும் கூட எனக்கு இவ்வளோ டேஸ் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய் டேக் கேர்.